So we'll start the session. So good evening எல்லாருக்கும். Hi. Audio கேக்குதா எல்லாருக்கும்? Am I audible? Fine தானே? Okay. So we'll start the session. So hi all. I welcome you all for the 5 editorials of the week initiative. In this initiative, we'll be identifying 5 important editorials which came in Hindu in the last week, and we'll be discussing that with respect to mains point of view. So in the varam, we have chosen these 5 editorials which we are going to discuss. So like எப்பவுமே சொல்ற மாதிரி ரிவைஸ் பண்ணுங்க. மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங்ல ஆல் திஸ் பாயிண்ட்ஸ் விச் எவர் வி ஆர் டிஸ்கசிங் அதை யூஸ் பண்ணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டூ தி ரிவிஷன். வித்வுட் ரிவிஷன் திஸ் இனிஷியேட்டிவ் யூஸ் இருக்காது. கேட்டுட்டு விடுறதுங்கிறது இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். மேக் அன் ஆர்கனைஸ்டு நோட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் ஆர்கனைஸ்டு நோட்ஸ் பண்ணுங்க. ட்ரை டு கன்வெர்ட் தி ஃபேக்ட்ஸ் இன்டு டயக்ராம். ட்ரை டு கன்வெர்ட் தி அலைன் தி டேட்டா இன் சிங்கிள் பிளேஸ். எல்லா எடிட்டோரியலும் சொல்ற டேட்டா எடுத்து தனியா டேட்டா அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஆர்கனைஸ் நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஆர்கனைசேஷன் பண்ணாதான் it will be fruitful. So with this note, we will start the today's session. So UPSC கிட்ட இருந்து நோட்டிபிகேஷன் வந்தது பாத்தீங்களா, IRMS அப்படிங்கிற இந்த எக்ஸாம் பத்தி. ஸோ 2022 அட்டம்ப்ட்ல லக்கிலி வந்து 150 சீட்ஸுமே UPSC மெயின்ஸ்க்கே எலிஜிபிளா இருந்தது. ஸோ 2022 மிஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே 150 அவுட். அடுத்த வருஷத்துல இருந்து அந்த 150 சீட்ஸ்க்குமே தனியா இன்னொரு மெயின்ஸ் இருக்கும், லைக் ஃபாரஸ்ட் சர்வீஸ் மெயின்ஸ். ஸோ இப்போ நம்ம எழுத போற ப்ரிலிம்ஸ் வந்து 3 எக்ஸாம்க்கான ப்ரிலிம்ஸ்: சிவில் சர்வீசஸ், ஃபாரஸ்ட் சர்வீசஸ் அண்ட் ரயில்வே சர்வீசஸ். ஆனா மெயின்ஸ் வந்து 3 வேற மெயின்ஸா இருக்க போகுது. ஸோ ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு எப்படி ஜியாலஜி, ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆப்ஷனல் எடுப்போமோ, இதுக்கு வந்து வெறும் இன்ஜினியரிங் ஆப்ஷனல்ஸ் தான். 3 இன்ஜினியரிங் ஆப்ஷனல் அண்ட் 1 காமர்ஸ். ஸோ காமர்ஸ் ஆப்ஷனல் எடுத்து துபே சார் கிட்ட படிக்கிறவங்க மட்டும் லக்கி. மிச்சவங்க எல்லாருமே வந்து ஏன்னா அந்த 150 சீட்ஸ்க்கு தே கேன் கம்பீட். இப்போ காமர்ஸ் ஆப்ஷனல் எடுத்தா 2 மெயின்ஸுக்குமே ஒரே ஆப்ஷனல் தான். ஆனா வந்து மிச்சபடி வந்து ஃபார் அதர் ஆப்ஷனல்ஸ் லைக் இன்ஜினியரிங்ல மெக்கானிக்கல், சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் எடுத்தா யூ கேன் ரைட். ஸோ இந்த 4 ஆப்ஷனல் தான் எடுக்க முடியும்: மெக்கானிக்கல், சிவில் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் காமர்ஸ். இந்த 4 ஆப்ஷனல் இருக்கிறவங்க அந்த 150 சீட்ஸுக்கு வி கேன் ரைட் அ செப்பரேட் மெயின்ஸ். ஸோ இதுதான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால நம்மள மாதிரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேற ஆப்ஷனல் எடுத்தவங்க எல்லாருக்குமே இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனல் படிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இன்கேஸ் நம்ம படிக்கிற மாதிரி இருக்க ஆப்ஷனல் காமர்ஸ் தான். இப்போ எல்லாரும் காமர்ஸ் பின்னாடி ஓடுவாங்க. காமர்ஸ் ஆப்ஷனல் ஃபேக்கல்டிஸ்க்குலாம் வந்து ஒரு புது மார்க்கெட். ஸோ அதனால வந்து லைக் ஃபாரஸ்ட்ரி, ஜியாலஜிலாம் வந்த போது எப்படி வந்து ஃபாரஸ்ட் டெக் சர்வீசஸ் வந்த போது எப்படி அது வந்ததோ, அந்த மாதிரி காமர்ஸ் ஆப்ஷனல் இப்போ வந்து இந்த எக்ஸாமுக்காக கண்டிப்பா இட் வில் பி எ பூம் ஃபார் தெம். ஸோ இங்கே யாராவது காமர்ஸ் ஆப்ஷன் இருக்கீங்களா? ஆஹா, கொஞ்சம் வயிற்றுச்சலாக தான் இருக்கு, ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த மெயின்ஸுக்குமே வந்து வில் பி எலிஜிபிள் ஃபார் தட் ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸ், ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அண்ட் ரயில்வே பர்சனல் சர்வீஸ். இந்த மாதிரி வந்து ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ், ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ், அந்த மாதிரி இந்த எல்லா சர்வீஸையும் மர்ஜ் பண்ணி தான் இந்திய ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு மாத்திட்டாங்க. ஸோ IRMS அப்படிங்கிறதுக்கான இந்த நியூ அனௌன்ஸ்மெண்ட். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட இன்ஜினியரிங்க்கு ஆப்ஷனலே இல்லை, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். ஸோ கம்முனு சிவில் மெக்கானிக்கல் எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ வில் ஸ்டார்ட் தி செஷன். பட் இந்த ரிஃபார்ம் நல்ல ரிஃபார்ம் தான். இப்போ இது தப்பான ரிஃபார்ம் இல்லை, நல்ல ரிஃபார்ம் தான். ரயில்வே சர்வீசஸ், இன்ஜினியரிங் சர்வீசஸ்னா இட்ஸ் கோயிங் டு பி குட். அதனால இன்ஜினியரிங் சர்வீஸ் படிக்கிறவங்களும் இந்த ப்ரிலிம்ஸ் எழுத போறாங்க. ஸோ அதுதான் நடக்க போகுது. ஸோ வித் திஸ் வில் ஸ்டார்ட் தி டுடேஸ் செஷன். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் இஸ் கோயிங் டு பி அபவுட் தி எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இஷ்யூ. ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸா வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன், அந்த கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் வந்து நிறைய பயங்கரமான கேள்விகள்லாம் எழுப்பினாங்க. அப்படியே சில்லறையெல்லாம் சிதற விடுற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்டிஸ் ஜோசப் கேட்டார். ஸோ அதை பத்தின எடிட்டோரியல் தான் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷனர்ஸ். 2வது வந்து ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன் இன் இந்தியா பத்தின ஒரு எடிட்டோரியல். வாட் இஸ் தி இம்பாக்ட் ஆஃப் தி ரைஸ் ஃபோர்டிஃபிகேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். 3வது 4வது வந்து எக்ஸ்பிளைனரா பார்க்க போறோம். சூசைட் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி 2022 அண்ட் லாஸ்ட் டைம் காஃபி கல்டிவேஷன் பார்த்த மாதிரி இந்த வாட்டி we are going to see tea cultivation. ஸோ அந்த டார்ஜிலிங் டீ பத்தி ஒரே ஒரு எஃபெக்டிவ் தான் இருந்தது. பட் I have expanded it to in general we'll discuss about tea. Okay, and last one is about the domestic violence, Prevention of Domestic Violence Act. So these are all the 5 editorials. So நிறைய பேர் வந்து டேட்ஸ் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எடிட்டோரியலோட டைட்டிலோட டேட்டும் போடுறேன். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் எடிட்டோரியல் படிக்க போறவங்களுக்கு எந்த டேட் பார்க்கணும் அப்படின்னு தெரியலன்னாங்க. ஸோ இந்த ஸ்லைடு இருக்கும், பட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆல்வேஸ் இட் இஸ் மென்ஷன், டேட் எப்பவுமே மென்ஷன் ஆகிதான் இருக்கும். ஸோ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் இஸ் அபவுட் 2 இது. ஒன்று வந்து பார்லே அந்த இன்டர்வியூ எடுத்திருக்கேன், இன்னொன்று வந்து எடிட்டோரியல் ரிட்டன் பை நவீன் சாவ்லா. 2 பேருமே சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸா இருந்தாங்க. ஸோ 2 past chief election commissioners have written the editorials.
ஒன்னு நவீன் சாவ்லா அண்ட் குரேஷி, ரெண்டு பேருமே 2005 to 11 அந்த டைம்ல எலெக்ஷன் கமிஷனர்ஸா இருந்தவங்க. ஸோ தே ஹவ் ரிட்டன் regarding the appointment of chief election commissioner. So that is the authenticity of reading editorials. புரியுதா? ஸோ இவங்க கிட்ட இருந்து நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்கிறப்போ திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி எனிதிங் ஆஃப் எனி கான்ட்ரவர்ஷியல். ஏன்னா அவங்க ஆத்தென்டிக்கா என்ன நடந்துச்சோ அதான் சொல்ல போறாங்க. ஸோ தட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஹியர். இந்த பார்லைல இருந்து ஹவ் டேக்கன் தி பாயிண்ட்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து வி வில் டிஸ்கஸ். ஸோ டுவர்ட்ஸ் ரோபஸ்ட் triumvirate கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். ஸோ GS2ல கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் தி டைரக்ட் டாபிக் இன் தி சிலபஸ். ஸோ எந்த கான்ஸ்டியூஷன் எந்த ஆர்டிகல் படி வந்து எலெக்ஷன் கமிஷன் இஸ் அப்பாயிண்டட்? Article 324 of the Constitution gives the provisions for the appointments of Election Commission of India. Election Commission, so according to the article, Election Commission can consist of a election commissioner or any number of election commissioners as President may deem fit. So President முடிவு பண்ணிக்கலாம் எத்தனை எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருக்கலாம். ஆனா மினிமம் ஒருத்தர். அப்படி மோர் தென் ஒன் இருந்தாங்கன்னா one person will act as the chief election commissioner. பட் இவங்க எல்லாருமே வந்து பிரைமஸ் இன்டர் பாரஸ். அப்படி அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வில் பி பிரைமஸ் இன்டர் பாரஸ். அதோட மீனிங் என்னதுன்னா இஸ் ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ். ஆல் த 3 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வில் பி ஈக்குவல். அதுல சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இஸ் நாட் சுப்பீரியர் டு தெம், இஸ் ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல். லைக் பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும் ஆர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும், இஸ் கோயிங் டு பி ஹி ஆர் ஷி இஸ் கோயிங் டு பி பிரைமஸ் இன்டர் பாரஸ். ஸோ திஸ் இஸ் இதான் இந்த ஆர்டிகல் சொல்லுது. இதுக்கப்புறமா வந்து அந்த ஆர்டிகல் வேற என்னென்ன இருக்குன்னா பிரசிடென்ட் ஆல்சோ கேன் அப்பாயிண்ட் தி election commissioners if it is needed for states, not state election commission, state level election commissioners appoint பண்ணலாம். அதாவது central electoral officer CEO அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸ் இருக்கு. The CEO will be appointed to every state. The CEO is going to take care of the elections with respect to state level. அதாவது not the panchayat or local municipal body. So panchayat election and municipal election is taken care of by state election commission. That is a different organization. The CEO is going to take care of the elections with respect to states. ஸ்டேட் லெவல்ல எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்கும்போது ஆர்கனைஸ் பண்ண போறாரு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா we are having a election commission of India. It is consisting of a chief election commissioners and 2 election commissioners. ஸோ மொத்தம் 3 பேர் இருக்காங்க. இவங்க கீழே வந்து at the state level we are having CEOs, chief electoral officers. ஸோ இவங்க கீழே வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் கான்ஸ்டிடியூன்சில at each level they will be posting. ஓகே, presiding officer, returning officer இருக்கும், presiding officers இருக்கும். தட் இஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் மோஸ்ட்லி இருப்பாரு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும். அப்புறமா ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் ஃபார் ஈச் பூத், அந்த மாதிரி ஹைரார்கி. தட்ஸ் அ ஸ்டோரி. ஸோ இதுல வந்து இப்போ என்ன இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னா 1960 ஸோ 1989 வரைக்கும் வி ஹேட் ஒன்லி 1 எலெக்ஷன் கமிஷனர். ஸோ 61st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, தே ரெடியூஸ் தி எலெக்ஷன் ஏஜ் ஃப்ரம் 21 to 18. ஸோ எலெக்ஷன் ஏஜ் 21 to 18 ஆக்கின பிறகு நிறைய ஓட்டர்ஸ் வந்து வேற எலிஜிபிள் டு ஓட் ஆல் ஆஃப் அ சடன். ஸோ 89 வரைக்கும் ஓட்டிங் ஏஜ் வந்து 21 தான் இருந்தது. அது 89ல தான் வந்து 18 ஆகிருப்பாங்க. ஸோ அதனால எலெக்ஷன் கமிஷனருக்கு ஒர்க் பர்டன் அதிகமா இருக்கிறதுனால 2 பேர் எக்ஸ்ட்ரா அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ 1989 ஆஃப்டர் 61st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இருந்து தான் we are having 3 election commissioners. But this system was abolished in the next year itself. After conducting the election, அதை abolish பண்ணிட்டாங்க. ஸோ 1990 abolish பண்ணிட்டாங்க. ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே தான் வந்து திரும்ப என்ன பண்றாங்க, 1993ல திரும்ப ரீஇன்ஸ்டேட்டிங் தி 2 election commissioner thing. ஸோ எதுக்கு 1993ல திரும்ப இது கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1991ல வந்து ஒரு பயங்கரமான ஆளை எலெக்ஷன் கமிஷனரா போட்டாங்க. He is T.N. Seshan. So T.N. Seshan is considered to be one of the most important bureaucrat of India. Important bureaucrats of India ஓட லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா சேஷன் இருப்பாரு. ஸோ T.N. Seshan வந்து எலெக்ஷன் கமிஷனரா அப்பாயிண்ட் பண்ண பிறகுதான் ஒரு எலெக்ஷன் கமிஷனர் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத வந்து he showed. This is what an election commissioner should do அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி. மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு மேண்டேட்டரியா. அப்புறமா வந்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் ஃபார் தி பர்சன் ஆர் ஸ்டாண்டிங். கிரிமினல் கேஸ் இருந்தா டிக்ளேர் பண்ணுங்க, அசெட்ஸை டிக்ளேர் பண்ணுங்க, இவ்வளவுதான் நீங்க வந்து எலெக்ஷன் ஒரு கான்ஸ்டிடியூன்சிக்கு செலவு பண்ணணும், 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது, ரூலிங் பார்ட்டி வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு எந்த புது ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான பயங்கரமான விஷயங்கள். ஏன்னா 89 வரைக்கும் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறது வந்து நேம் சேக்கா இருக்கிற ஒரு டாக்குமெண்டா இருந்தது. 89க்கு அப்புறமா இவர் வந்த பிறகுதான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. இவருடைய வேலைகள்லாம் பார்த்துட்டு எல்லாரும் ஆடி போயிட்டாங்க. பிரைம் மினிஸ்டர்ல இருந்து சீஃப் மினிஸ்டர்ஸ்ல இருந்து ஆல் லெவல்ஸ் வந்து they hated him like anything because he showed what that is how an election commissioner should be, an independent person who should be able to question even the prime minister and chief minister. He was questioning everyone. So அதனால லைக் இவர் பேலன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் 2 பேரை எக்ஸ்ட்ராவா அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த ப்ரொவிஷன் திரும்ப கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி 2 other election commissioners were appointed. அதுக்கு அகைன்ஸ்டா தான் சேஷன் வந்து ஒரு கேஸ் போட்டிருப்பாரு. இப்படி அப்பாயிண்ட் பண்ண பிறகு இப்போ என்ன கண்ட்ரோல் பண்ணணும் நீங்க அப்பாயிண்ட் பண்றாங்களே இது சரியா அப்படின்ட்டு. அதுதான் வந்து T.N. Seshan கேஸ். அந்த T.N. Seshan கேஸ்ல வந்து கான்ஸ்டியூஷன் இட் இஸ் கரெக்ட். ஆர்டிகல் 324 says that president can decide how many hour election commission can be there. ஸோ T.N. Seshan கேஸ்ல வந்து இவர் எதுக்கு பண்றாரு அப்படின்னா அந்த
ப்ரொவிஷன்ஸ், அதாவது 1992ல they are passing this எலெக்ஷன் கமிஷனர்ஸ் பவர்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்ட பாஸ் பண்றாங்க. அதுல ஆல் த த்ரீ வில் ஹாவ் சேம் பவர்ஸ் அப்படிங்கிற ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ ஆல் த த்ரீ சேம் பவர்ஸ் அப்படின்னு சொல்றது எப்படி கரெக்டா இருக்கும்? சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருக்கேனே, ஸோ இப்போ இவரை கார்னர் பண்றதுக்கு தான் அந்த ரெண்டு பேரும் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட மெஜாரிட்டி டிசிஷன் வந்து இவரை இது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து இட் இஸ் கமிங் இன் டு தி கொஸ்டின். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் வாஸ் ஆக்சுவலி ஒரு பாடியில ஒருத்தர் எல்லாம் 3 பேரா இருக்கிறது இஸ் ஹைலி டெமோக்ராட்டிக், தட் இஸ் அ குட் திங். பட் தி இன்டென்ஷன் ஆஃப் வை இட் வாஸ் மேட் 3 மெம்பர் பாடி அப்படிங்கிறது தான் பண்ணி நீடா இருக்கு. ஸோ அந்த டிஎன் சேஷன் கேஸ் ஜட்மெண்ட்ல தான் சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்மெண்ட் தராங்க அப்படின்னா, இட் இஸ் லீகல். டிஎன் சேஷன் ஏத்த மாதிரி ஒரு பிஜிஎம், அது அவருக்கு தான் வந்து அந்த பிஜிஎம் போடணும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா 3 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணது கரெக்ட் தான். இதுல சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வில் பி பிரைமஸ் இன்டர் பேரஸ். 3 பேருக்குமே ஈக்குவல் பவர் தான். இப்போ வந்து 2 பேருக்குள்ள ஏதாவது கான்ட்ராடிக்டிங் டெசிஷன் வந்ததுன்னா the decision will be taken based on voting. So 2-1ல those 2 people can even override the chief election commissioners. ஏன்னா 3 பேருமே ஈக்குவல் தான், ஓட்டிங்ல முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இப்படிதான் வந்து ஃபைனல் ஜட்மெண்ட் வருது. ஸோ இந்த எடிட்டோரியல் அந்த ஜட்மெண்ட் பத்தி ரீகால் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்தா அப்போதுல இருந்து 3 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருக்காங்க. ஸோ இதான் வந்து பிரீஃப் பேக்ரவுண்ட் ரிகார்டிங் தி எலெக்ஷன் கமிஷன்ஸ். இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன இஷ்யூ வந்திருக்குன்னா, ஹவு திஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அண்ட் அதர் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் அப்படிங்கிற இந்த கொஸ்டின்ல தான் வருது. இவங்க 3 பேருமே எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் பிரசிடென்ட் இஸ் அப்பாயிண்டிங். பிரசிடென்ட்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர்ஸ். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் கேபினெட் யாரை வேணாலும் எடுத்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ அதர் இம்பார்ட்டன்ட் இண்டிபெண்டன்ட் பாடி எல்லாம் எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, there is a select committee which is consisting of a prime minister. ஸோ பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருப்பாரு, சிஜிஐ இருப்பாரு, அப்படி இல்லைன்னா வந்து ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சேர்ப்பாங்க. எல்லாம் ஒரு கேபினெட் மினிஸ்டர். இந்த மாதிரி ஒரு செலக்ட் கமிட்டியை வச்சு சூஸ் பண்றது தான் வழக்கமா இருக்கும். ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் PM is representing the executive, leader of opposition is representing the legislature, and CGI is representing the judiciary. இப்படி 3 பேரோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்ல இருந்து தான் ஒரு பாடி அப்பாயிண்ட் பண்ணும். அதே மாதிரி ரூலிங் பார்ட்டி அண்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி 2 பேரோட வாய்ஸ் இருந்தாதான் ஒரு நியூட்ரல் பர்சன் வில் பி அப்பாயிண்டட் அப்படிங்கிற லாஜிக்ல நிறைய இண்டிபெண்டன்ட் பாடியெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு செலக்ஷன், இந்த மாதிரி ஒரு கொலிஜியம் வச்சு தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. கொலிஜியம்னா இட்ஸ் குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் செலக்டிங் பர்சன்ஸ், அதான் கொலிஜியம். ஸோ இந்த மாதிரி ஒரு செலக்ட் கமிட்டி வச்சு தான் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வழக்கம். ஆனா எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியாவோட அப்பாயின்மெண்ட்டுக்கு அந்த ப்ரொவிஷனே கொண்டு வரல. ஸோ 2 கட்சிகளும் they won't give power to election commissioner. இதுதான் வந்து நடக்குது. ஸோ 72 வருஷமா இருந்தாலும் ஏன் இந்த பவர் கொடுக்கல? ஏன்னா அவருக்கு அந்த பவர் கொடுத்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். ஸோ அதனாலே அந்த பவர் கொடுக்காமலே 70 வருஷமா ஓட்டிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் தி திங் இஸ். ஏன் இன்னும் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் நாட் ஹேவிங் த பவர் டு மேக் தேர் ஓன் ரூல்ஸ், தெரியுமா? தே ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் ஒன்லி தி ரூல்ஸ் ஆர் ஆக்ட்ஸ் விச் இஸ் பாஸ்ட் பை ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் ஆர் பார்லிமெண்ட் பாஸ் பண்ற லாவை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுமே தவிர அவருக்கு ரூல் மேக்கிங் பவரே இல்லை. So Speaker of Lok Sabha is having rule making power with respect to Lok Sabha. Chief Justice of India is having rule making power with respect to Supreme Court. The Chairman of Rajya Sabha is having rule making power with respect to Rajya Sabha. So why not Chief Election Commissioner have a rule making power with respect to Election Commission? அந்த பவர் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா அவங்களுக்கு தான் வந்து பேக் ஃபயர் ஆகும். ஸோ கரப்ஷன் பண்ணாத ஆளுங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கமிட்டியை வச்சுதான் அவர் அப்பாயிண்ட் பண்ணுங்கிறது இருக்கு. இதுல இன்னொரு டிஸ்பாரிட்டி என்னதுன்னா, எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா கேன் பி ரிமூவ்ட் ஒன்லி த்ரூ தி ப்ரொசீஜர் சிமிலர் டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். How a Supreme Court judge is removed, அப்படிதான் ரிமூவ் பண்ண முடியும். Which means that both house of the parliamentல 2/3 of the மெஜாரிட்டியில பில் பாஸ் பண்ணாதான் a person can be removed அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷன்ல தான் இருக்கு. ஸோ ரிமூவல் இஸ் ஆல்சோ வெரி டஃப். ஸோ அதனால கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த அதர் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற கொஸ்டின் வரும்போது, these 2 people can be removed with the by president after consulting with chief election commissioner. இப்போ இவரை ரிமூவ் பண்ணோம்னா president can remove ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் பார்லிமெண்ட். லோக்சபா ராஜ்யசபா பில் பாஸ் பண்ணி 2/3 மெஜாரிட்டியில தான் ரிமூவ் பண்ண முடியும். ஆனா இவங்க 2 பேர் எப்படி ரிமூவ் பண்ணலாம்? அப்படி சுப்ரீம் கோர்ட் பார் இல்ல. இவங்க 2 பேர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் பிரசிடென்ட் கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாருன்னா இவங்க 2 பேர் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ தீஸ் 2 people are not having the strong removal procedure. Easily they can be removed. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த எடிட்டோரியல் என்ன சொல்லுவாரு, ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இந்த மாதிரி இவங்க 2 பேருக்குமே வந்து ஸ்ட்ராங் ரிமூவல் பவர் இல்லாதனால அவங்க அட்டானமஸா செயல்பட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி he is telling. இன்னொரு முக்கியமான இஷ்யூ என்னவா இருக்குன்னா, ஹவு தீஸ் பீப்புள்ஸ் ஆர் அப்பாயிண்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீஃப் ஸோ பொதுவா வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனர்ல யாருக்கா ஒருத்தர் ரிட்டையர் ஆறாரு அப்படின்னா இன்னொரு பர்சனை தூக்கி எலெக்ஷன் கமிஷனர் ஆக்கிடுறாங்க. இந்த 3 பேர்ல இருந்து இப்போ இவர் வந்து ரிட்டையர் ஆறாருன்னு வைங்களேன். இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரிட்டையர் ஆன பிறகு மிச்சம் இருக்க 2 எலெக்ஷன் கமிஷனர்ல யார் சீனியரோ அவரை சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆக்கிடுவாங்க. ஓகே, அப்போ 3வது சீட்டுக்கு இன்னொரு ஆள் எடுத்து உள்ள போட்டுருவாங்க. திஸ் இஸ் ஹவு தி ப்ரொசீஜர் இஸ் கோயிங் பேஸ்ட் ஆன் சீனியாரிட்டி. ஸோ அப்போ இந்த 3 பேர்ல இருந்து ஒருத்தர் தான் ப்ரொமோஷன்ல போடுறாங்க அப்படிங்கிற போது ஆட்டோமேட்டிக்லி நம்மளை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நெசசரியிலேயே தே மைட் நாட் ஃபங்க்ஷன் ஆஸ் தி இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது சொல்றாரு. அப்படின்னு யார் சொல்றாருன்னா, ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் வாட் தி திங் இஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க 3 பேர்ல இருந்து ஒருத்தர் சீனியரா தூக்கி போடுறது அப்படிங்கிற மாதிரி இல்லாம
அப்பாயிண்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் டைரக்ட்லி வித்வுட் எனி ப்ரொமோஷன் ஆர் சச் கைண்ட் ஆஃப் திங்ஸ். டைரக்டா அப்பாயிண்ட் பண்ணுங்க, அப்பதான் அந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது த மெயின் பாயிண்ட் விச் இஸ் பீங் கன்வேட். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த கேஸ் போகுது. இப்போ என்ன ஆகுது, இந்த அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற இந்த என்ஜிஓ வந்து they have filed a case in order to bring in a select committee for election commissioners appointment. அந்த கேஸோட ஹியரிங் தான் இப்போ போயிட்டு இருக்கு. அதில் தான் ஜஸ்டிஸ் ஜோசப் வாஸ் கிவிங் ஆல் தோஸ் கமெண்ட்ஸ் which came in the last week. ஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஸோ டெமோக்ரஸியோட பில்லர்ஸ் நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம். லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி மாதிரி ஒரு இன்னொரு முக்கியமான பில்லர்ஸ் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ். தே ஆர் தி புல்வார்க் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லுவார். ஓகே, சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், கேகா இருக்கட்டும், யூபிஎஸ்சியா இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷனரா இருக்கட்டும், தே ஆர் புல்வார்க். ஸோ அவங்க தான் ரொம்ப முக்கியம். அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இண்டிபெண்டா செயல்படுறது ரொம்ப முக்கியம். அவங்க எக்ஸிக்யூட்டிவ் சார்ந்தோ, லெஜிஸ்லேட்டிவ் சார்ந்தோ, ஜுடிஷியரி சார்ந்தோ ஃபேவரபிளாவும் இல்லாம இண்டிபெண்டா செயல்படுறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன் இண்டிபெண்டன்ஸ் எப்படி நம்ம கான்ஸ்டியூஷன்ல கொடுக்குறாங்க, இது ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். த்ரூ அப்பாயின்மெண்ட். Appointment should through a select committee consisting of all the 3 members. So அப்படி அப்பாயிண்ட் பண்ணும்போது it will be independent. அப்புறம் tenure should be fixed. ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூர் கொடுத்து உனக்கு 6 வருஷம் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிடணும். ஸோ அந்த 6 வருஷம் டைம் இருக்கு, அந்த ஃபிக்ஸ்டு டென்யூர் கொடுக்கும்போது இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. ஸோ the tenure should be fixed. Terms and conditions should be determined, should not be, see, it is determined by the government or it should be determined by the constitution, whatever. ஆனா this terms and conditions should not be altered after the appointment. இப்போ இவருக்கு 6 மாசம் இதுதான் இவருக்கு 6 வருஷத்துக்கு நான் அப்பாயிண்ட் பண்றோம்னா இட் ஷுட் நாட் பி ஆல்டர்ட் ஆஃப்டர் தி அப்பாயின்மெண்ட். ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னவா இருக்கோ, அது அப்பாயின்மெண்ட்ல என்ன வந்ததோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் இருக்கணும். ஏன்னா அப்பாயிண்ட் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாத்திட்டாங்கன்னா தென் ஐயோ நமக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாத்திடுவாங்க அப்படிங்கிறதே வந்து இட் வில் பி இன்செக்யூர் ஃபார் தம். ஸோ கிவிங் அ ஃபிக்ஸட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வித்வுட் சேஞ்சிங் ஆஃப்டர் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரிமூவல் ப்ரொசீஜர் ஷுட் பி ஸ்ட்ராங், ரோபஸ்டா இருக்கணும். லைக் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு எப்படி ரிமூவ் பண்றோம், ஒரு 2/3 மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங்ல ஒரு ரெசல்யூஷன் லோக்சபாலே ராஜ்யசபாலே 2 ஹவுஸ்லயும் பாஸ் ஆகணும். 2 ஹவுஸ்லயும் பாஸ் பண்ண பிறகு தான் இட் வில் கோ. தேர் இஸ் a detailed procedure which you can see. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கணும். ஜஸ்ட் லைக் தட் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ தேர் ஷுட் பி a strong removal procedure. சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர், அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் சார்ஜா இருக்கு, யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ சுப்ரீம் கோர்ட் கிட்ட போய் ஏன் எவ்வளவு செலவு பண்ற அப்படின்ட்டு கவர்மெண்ட் கேட்கக்கூடாது. ஸோ ஹூ இஸ் கிவிங் மணி டு சுப்ரீம் கோர்ட்? கவர்மெண்ட் இஸ் கிவிங் மணி த்ரூ சுப்ரீம் கோர்ட். கவர்மெண்ட் ஏன் எவ்வளவு செலவு பண்றேன்னு கேட்கக்கூடாது. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு செலவு கேட்டாலும் கொடுக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர். தட் எக்ஸ்பெண்டிச்சர் cannot be discussed, it can be discussed but cannot be voted in the both the house. ஸோ அந்த மாதிரி ஒரு சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்தாதான் அந்த ஆர்கனைசேஷன் இண்டிபெண்டா இருக்கும். ஒரு எலெக்ஷன் கமிஷனருக்கு எவ்வளவு செலவாகுதோ அந்த செலவு வந்து இண்டிபெண்டா கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நோ சேஞ்ச் இன் டேர்ம்ஸ் ஆஃப்டர் அப்பாயின்மெண்ட், நோ ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு ரீஅப்பாயின்மெண்ட் வேற எந்த பதவியிலையும் அவர் அப்பாயின்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரீஅப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்ட்டாங்கன்னா ஓகே, ரிட்டையர் ஆன பிறகு 65 வயசுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற போது ஓகே, நமக்கு அப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட்ல கவர்னர் ஆக்குவாங்க, ஏதாவது ஒரு ஸ்டேட்ல வந்து நமக்கு வந்து இந்த கமிஷன் ஹெட் ஆக்குவாங்க, இல்ல NHSRCல அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொசிஷன் தருவாங்க அப்படிங்கிறதுனாலே இவங்க வந்து நியூட்ரலா இருக்க மாட்டாங்க. நிறைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கவர்னர் ஆக்கியிருக்காங்க. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை ராஜ்யசபா MP ஆக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பியூர்லி அகெயின்ஸ்ட் தி செப்பரேஷன் ஆஃப் பவர். ஸோ நான் நடந்ததுதான் சொல்றேன், நான் அதுவும் தப்பா சொல்றேன். So இந்த மாதிரி there should be no reappointments. Comptroller and Auditor General வந்து should not be reappointed. But Vinod Rai was appointed as the Banks Board Bureau's head. So Comptroller and Auditor General வந்து ஏன் நோ ரீஅப்பாயின்மெண்ட் கான்ஸ்டியூஷன்ல சொல்றாங்க? ஏன் நோ ரீஅப்பாயின்மெண்ட்னா அவர் வந்து அப்பதான் நியூட்ரலா செயல்படுவார் அப்படின்ட்டு. நீங்க வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஒரு பதவி கொடுக்கும் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஃபேவரபிளா தான் அவர் நடந்துப்பாரு. Like what happened with Vinod Rai's case, was appointed as the member of Banks Board Bureau, which is a government body. ஸோ இந்த நோ ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப்டர் தி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் விச் ஷுட் பி என்ஷோர்ட். அப்போதான் அந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணாதான் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். இதான் நம்ம ஆன்சர் ரேட்டிங்ல கொடுக்கணும். இந்த விஷயங்கள் தான் வந்து எல்லா கான்ஸ்டியூஷன் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்க்கு என்ஷோர் பண்ணுவாங்க. நீங்க லட்சுமிகாந்த்லேயோ கான்ஸ்டியூஷன்ல படிக்கும்போது எல்லா பாடிஸ்க்கு இதோட ப்ரொவிஷன்ஸ் என்னென்னு படிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பாடிக்கு ஒரு மாதிரி இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இல்லை. ஸோ இதுல எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இதுல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்துலாம். Okay, so according to the Election Commissioners Conditions of Service Act 1991, அவங்க வந்து ஏன்னா கான்ஸ்டியூஷன் has not mentioned the tenure for election commissioner, that you have to see. Eligibility conditions கொடுக்கல, டென்யூரும் கொடுக்கல. Election Commissioners Conditions of Service Act 1991 தான் 6 years and 65 years of age வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. either 6 வருஷம் வரைக்கும் இருக்கலாம், which means that they can be appointed if at all they are appointed at the age of 59 அப்படின்னா 65 வரைக்கும் 6 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். இல்ல 65 வயசு ஆயிடுச்சுனாலும் இருக்கலாம். ஒருத்தர் 53 வயசு 63 வயசுல அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா அவரால் 2 வருஷம் தான் இருக்க முடியும். உங்களுக்கு புரியுதா? either 6 years இருக்கலாம், அப்படிலாம் 65 வயசு 6 வரைக்கும் இருக்கலாம். இதான் வந்து கண்டிஷன். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய இந்த ஃபீடர் சிஸ்டம்ல எப்படி இருக்குன்னா, நமக்கு சிஇசி இசி அப்படின்னு 3 பேர் இருக்காங்களா? ஸோ இப்போ என்ன ஆயிடுது, இப்போ இவங்க 2 பேரையும் வந்து
இந்த எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணும்போது லைக் இவருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு வந்து ஒரு 60 வயசு இருக்கும்போது அப்பாயிண்ட் பண்றாங்கன்னு வைங்களேன், இவங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆகும்போது இவங்களுக்கு வந்து 2 வருஷம் தான் இருக்கும், இல்ல 1 வருஷம் தான் இருக்கும். ஸோ இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா 63 வயசு 62 வயசு ஆளுங்களை அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்படி அப்பாயிண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆன உடனே ஒரு 100 நாள்ல பதவி காலம் முடிஞ்சிருது, 150 நாள்ல முடிஞ்சிருது. ஒரு ஃபிக்ஸட் டென்யூர் ஆஃப் 6 இயர்ஸ் கொடுக்கணும். அந்த 6 இயர்ஸ் கொடுத்தாதான் தே கேன் டூ சம்திங் ஃப்ரூட்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா வாஸ் ஹோல்டிங் தி ஆஃபீஸ் ஃபார் 8 இயர்ஸ், சுகுமார் சென் அப்படிங்கிறவர். ஸோ அந்த மாதிரி வந்து வி ஷுட் கிவ் தெம் தி குட் டென்யூர். So what are all the disparities? So election commissioners can be removed with the recommendation of CEC, whereas CEC can be removed through the impeachment procedure similar to SC judge. So Supreme Court judge. So அப்படி இருக்கும்போது இந்த டிஸ்பாரிட்டியை ரிமூவ் பண்ணணும். இப்போ பிரைமஸ் இன்டர் பேரஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். பிரைமஸ் இன்டர் பேரஸ்னா ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல். ஸோ 3 பேருமே ஈக்குவல்னா ரிமூவ் 3 பேருக்கு ஈக்குவலா தானே இருக்கணும். ஸோ இப்படி இருக்கிறதுனாலயே இப்போ இவர் என்ன சொல்றாரு, நவீன் சாவ்லா எடிட்டோரியல் என்ன சொல்லியிருப்பாரு, அவர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆன உடனே தான் பிரைம் மினிஸ்டர் கிட்ட போய் அத்தாரிட்டேட்டிவா பேசினேன், நான் எலெக்ஷன் கமிஷனர் இருந்த வரைக்கும் என்னால் பேச முடியல அப்படிங்கிற மாதிரி he would have said a statement. உங்களுக்கு புரியுதா? he would have recommended. ஸோ அந்த இந்த இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனர்ஸ்க்கு இருக்கு ஜென்ரலாவே. அவரு நிறைய எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து அதை ஃபீல் பண்றாங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. அது நிறைய ஆளுங்களால் அவரான்னு தெரியல, அவர் எழுதிவாரு இப்படிதான் எதிர்கட்சிக்காரன் என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு இப்போ வந்து எப்போ வேணா ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கும்போது அந்த அட்டானமி வராது. அப்பாயின்மெண்ட் த்ரூ சீனியாரிட்டி. அப்பாயின்மெண்ட் த்ரூ சீனியாரிட்டினா இப்போ 3 பேர் வச்சிருக்காங்களே, சிஇசி ரிப்பீட்டர் ஆன பிறகு மிச்சம் 2 ஈசியில யார் சீனியரோ அவரை சிஇசி ஆக்கிடுறாங்க, அப்புறம் இன்னொரு தடவை ஈஸியா போட்டுறாங்க. இதான் வந்து கண்டிஷன்ல இருக்கு. ஸோ அப்பாயின்மெண்ட் டு சீனியாரிட்டி அப்படின்னு இருக்கும்போது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எந்த இப்போ பொதுவாக வந்து யார் அப்பாயிண்ட் பண்றாங்க, பியூரோக்ராட்ஸ் எலெக்ஷன் கமிஷன்ல போகணுமா இல்ல லாயர்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் போகணுமா அப்படிங்கிற ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. ஸோ 2 பேருமே போடலாம். ஏன்னா வந்து பியூரோக்ராட்ஸ் they are having the ground experience because they are functioning on the ground level when they were district collectors. They would have implemented a lot of election. அவங்க அப்சர்வரா போயிருப்பாங்க, ரிட்டர்னிங் ஆஃபீஸரா போயிருப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களா பண்ணதுனால they would have had the ground experience, அதனால போடுறாங்க. ஆனா லாயர்ஸையும் ஜட்ஜஸையும் போடும்போது அவங்க வந்து லீகலி they will be sound. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எப்படி பண்ணலாம், லீகல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கரெக்டா பார்க்க முடியும். இப்போ சீனியாரிட்டியை வச்சு தான் நீங்க வந்து இசிஎஸ் அப்பாயிண்ட் பண்ண போறீங்க. இப்போ லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்ல இருந்து யார் அப்பாயிண்ட் பண்ணலாம்னு பாக்குறப்போ சீனியர் மோஸ்ட் பியூரோக்ராட்ஸை ஒரு ப்ரொமோஷன் மாதிரி நீங்க கொடுக்க போறீங்க, இல்லைன்னா அவரோட பதவி ஒரு 59 ஏஜ் ஆகும்போது அவர் அப்பாயிண்ட் பண்றீங்க அப்படின்னா அப்போ பியூரோக்ராட்ஸ் சீனியாரிட்டி வச்சு நம்மள கண்டுபிடிக்கலாம். இந்த சைட்ல ஒரு பியூரோக்ராட், இந்த சைட்ல ஒரு லாயர் ஒரு ஜட்ஜ் இருக்கும்போது 2 பேர்ல எப்படி சீனியாரிட்டி வச்சு கண்டுபிடிக்க முடியும்? ஸோ அவங்களுக்கு வேற கண்டிஷன்ஸ், இவங்களுக்கு வேற கண்டிஷன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது வி ஷுட் மேக் ஷூர் தட் இந்த சீனியாரிட்டி அப்படிங்கிற அந்த கிளாஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி சீனியாரிட்டி இருந்தாலும் டிரான்ஸ்பரண்டா இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் இது வரைக்கும் அவங்க அப்பாயிண்ட் பண்றது எல்லாருமே பியூரோக்ராட்ஸா தான் இருக்காங்க. ஸோ வை நாட் அப்பாயிண்ட் லாயர்ஸ் ஆர் ஜட்ஜஸ் அஸ் தி எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படிங்கிற இந்த ரெக்கமெண்டேஷனும் ஹீஸ் ரைசிங். ஷார்ட் டென்யூர் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஸோ இவர் தான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாரு. இது வந்து ஜஸ்டிஸ் ஜோசப் சொன்னது, இவர் சொல்லல, ஜஸ்டிஸ் ஜோசப் சொன்னது. ஷார்ட் டென்யூர் ஆஃப் சிஇசி. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் 8 வருஷம் இருந்தாரு. இப்போ இருக்க ரீசெண்டா இருக்க எலெக்ஷன் கமிஷனர்ஸ்லாம் அவங்க சிஇசி ஆகி 100 நாள் இல்ல 200 நாள் இல்ல 300 நாள் வித்தின் அன் இயர், ஒரு 1 இயர் கூட சரியா கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த இஷ்யூ வந்து ரைஸ் பண்றாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படிதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூபிஏ கவர்மெண்ட்ல 8 வருஷத்துல 6 சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் மாறிட்டாங்களாம். உங்களுக்கு புரியுதா? இப்போ என்டிஏ கவர்மெண்ட்ல 7 வருஷத்துல 8 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் மாறிட்டாங்களாம். உங்களுக்கு புரியுதா? 7 வருஷத்துல 8 பேரா. ஸோ இப்படி வந்து உட்கார்றதுக்குள்ளே பதவி காலம் முடிஞ்சிருதுன்னா எப்படி வந்து அவருக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும், டெசிஷன் மேக்கிங் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் த ப்ராப்ளம் இஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 59 வயசு இருக்கிறவங்க அவங்கள தான் நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும், இல்ல 59 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்பாயிண்ட் பண்ணணுங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்தா அவங்க 5 வருஷம் கிடைக்கும்ல. ஸோ 59 வயசுல இருக்கிறவங்க ஈஸியா இல்ல, சிஇசியா. உங்களுக்கு புரியுதா? அப்படி வந்து நம்ம கொண்டு வரலாம். யாரா இருந்தாலும் 59 வயசு தான் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு. இப்போ நம்ம இப்போதான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம டிஜிபிக்கே வந்து மினிமம் 2 இயர்ஸ் வந்து கொண்டு வரோம். Minimum 2 years tenure after Prakash Singh judgment. Appointment of CEC through promotions வந்து இதனால என்ன ஆயிடுதுன்னா there is an hesitancy to act independently. TN Session கேஸ்ல ஒரு நல்ல ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. பிரைமஸ் இன்டர் பேரஸ் அப்படின்னு கொடுத்தது தப்பு இல்ல, தட் இஸ் a very good thing. ஆனா என்ன விஷயம் பண்ணிருக்கலாம்னா அப்பவே என்ன பண்ணிருக்கலாம், ரிமூவல் ப்ரொசீஜர் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆல்சோ ஷுட் பி சேம் as CEC அப்படிங்கிறது கொடுத்துருக்கலாம். அப்போ அந்த ஜட்மெண்ட்ல சொன்னது மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஜட்மெண்ட்லயாவது அது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஹி சஜஸ்டிங். ஸோ செலக்ஷன் கமிட்டி ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து 3 சஜஷன்ஸ் இருக்கு. ஆக்சுவலி இப்போ நான் எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் பத்தி போகல. தினேஷ் கோசாமி கமிட்டி அப்படிங்கிற இந்த கமிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கமிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ். அந்த எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி வந்து நம்ம வந்து வி ஹேவ் டு ஸ்டடி. இதுல வந்து ஒரு ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ் they would have given, ஆனா எதுவுமே பெருசா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ரெக்கமெண்டேஷன்ஸா இருக்கு, எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க.
ஸோ தினேஷ் கோசாமி கமிட்டி ஆஃப் 1990 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, த எலெக்ஷன் கமிஷனர் ஷுட் பி அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் இன் கன்சல்டேஷன் வித் பிரைம் மினிஸ்டர் அண்ட் எல்ஓபி. ஸோ எல்ஓபி அண்ட் சிஜிஐ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிரசிடென்ட்னாலே இட்ஸ் கோயிங் டு பி பிரைம் மினிஸ்டர் தான், எல்ஓபி அண்ட் சிஜிஐ இருக்கும். இதுதான் தினேஷ் கோசாமி கமிட்டி. நேஷனல் கமிட்டி ஃபார் ரிவ்யூ ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், வெங்கடாச்சலயா கமிட்டி இஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட் கமிட்டி விச் வாஸ் அப்பாயிண்டட் இன் 1999 டு ரிவ்யூ தி ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு, என்னென்ன ரிஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக 8 மெம்பர் கொண்ட கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் லட்சுமிகாந்துக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதுதான் மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங் பேஸ். நீங்க பாலிட்டி ரிலேட்டடா எந்த மெயின்ஸ் ஆன்சர் எழுதணும்னாலும் வெங்கடாச்சலயா கமிட்டி, புன்ஷி கமிஷன் ஆர் சர்க்காரியா கமிஷன், இந்த மாதிரி கமிஷன்ஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கோட் பண்ணணும். ஸோ அதனால ஸ்டடி அபவுட் திஸ், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கமிட்டி. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து 6 பேர் கொண்ட குழு வச்சிருக்காரு. பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஆஃப் லோக்சபா, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபா, ஸ்பீக்கர், டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு இத்தனை பேர் கொண்ட குழுவை வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லைக் ஹவு இட் இஸ் தேர் ஃபார் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். லா கமிஷன் ஆஃப் 255th ரிப்போர்ட் ஏபி ஷா கமிட்டி வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னா, அதான் வந்து இப்போ நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அண்ட் சிஜிஐ. ஸோ அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆல் 3 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஈக்குவலி வித் ரெஸ்பெக்ட் டு அப்பாயின்மெண்ட் அண்ட் ரிமூவல், இதுவும் வந்து லா கமிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் ரேட்டிங்ல வே ஃபார்வர்டில் எழுதும்போது இவங்கலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதலாம். அண்ட் ஸ்டடி அபவுட் தினேஷ் கோசாமி கமிட்டி, இட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் கமிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ். தினேஷ் கோசாமி கமிட்டின்னு இல்லை, ஏகப்பட்ட கமிட்டி இருக்கு, ஸ்டடி அபவுட் இட். ஸோ ஜஸ்டிஸ் ஜோசப் வந்து என்னென்ன சொல்றாரு அப்படின்னா, 4 சேஞ்சஸ் பத்தி பேசுறாங்க இந்த ஜட்மெண்ட்ல. ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் சிஇசி அண்ட் இசி பை கொலீஜியம் கன்சிஸ்டிங் ஆஃப், இது கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரெண்டாவது வந்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் CECs and EC with respect to common removal procedure. இது ரெண்டாவது கமிட்டி ஒன்று ரிமூவல் ப்ரொசீஜர். ரூல் மேக்கிங் பவர் டு எலெக்ஷன் கமிஷனர். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் ஒருத்தர் பிரீச் பண்றாரு அப்படின்னா அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ரூல் டிசைட் பண்ண முடியல. உங்களுக்கு புரியுதா? அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க யாருக்குமே. ஸோ ரூல் மேக்கிங் பவர் கொடுத்தாதான். இப்போ TN சேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணது காரணமே அவர் தான் நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்தார். அவர் தான் அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் கொண்டு வந்தார். கொண்டு வரும்போது என்ன ஆயிடுச்சு, அதை ஒத்துக்கிட்டாங்க கவர்மெண்ட். ஸோ இவங்க எது கொண்டு வந்தாலும் அதை ராட்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் இண்டிபெண்டன்ட் ரூல் மேக்கிங் பவர் அப்படிங்கிறது வந்து வி ஹேவ் டு பிரிங். ஸோ இண்டிபெண்டன்ட் செக்ரட்டேரியட் பட்ஜெட் ஃபார் தி கமிஷன். இன்னும் வந்து இண்டிபெண்டன்ட் செக்ரட்டேரியட் வந்து அமைச்சு கொடுக்கல எலெக்ஷன் கமிஷனருக்கு, ஒரு தனி செக்ரட்டேரியட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் கொடுத்தாதான் இண்டிபெண்டன்ஸ் என்ஷோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஹிஸ் டெல்லிங். ஓகே. ஸோ ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு தப்பு செய்யறவரா இருந்தாலும் பிரைம் மினிஸ்டருக்கு அகேன்ஸ்டா கூட எலெக்ஷன் கமிஷனர் ஷுட் பி ஒர்க்கிங். எலெக்ஷன் கமிஷனர் இஸ் சோ வீக் நீட். வீக் நீட்னா பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, பேஸ்மெண்ட் வீக்கா. Will it not lead to the complete breakdown of the judicial system? The court said that election commissioner should be the one who could take a stand even risking his life and not a docile yes man. So docile yes man அப்படின்னா என்னதுன்னா எல்லாத்துக்கும் ஆமாங்கயா அப்படின்னு சொல்றவர். ஸோ அப்படி இல்லாம இண்டிபெண்டா கொஸ்டின் பண்றவரா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்றாரு. whom the government knew would do its bidding. ஸோ இது என்ன சொல்ல வர்றாருன்னா, கவர்மெண்ட் அவங்க இஷ்டப்படிக்கு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்றாங்க வித்தவுட் செலக்ட் கமிட்டி அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, அவங்களுக்கு ஃபேவரபிளான ஆளுங்களை அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க. ஹூ இஸ் கோயிங் டு பி an yes man, எல்லாத்துக்கும் ஆமா அப்படின்னு சொல்றவங்க. நாளைக்கு பிரைம் மினிஸ்டரே எதிர்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் எலெக்ஷன் கமிஷனர் எதிர்க்கிற ஒரு ஆளா இருக்கணும். ஸோ ஹெட்டிங் கான்ஸ்டியூஷன் மேன். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து கேஜ்டு பேரட் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து சிபிஐக்கு சொன்னோம், அதே மாதிரி வந்து கேஜ்டு பேரட்டுங்கிற மாதிரி, அதே மாதிரி பேப்பர் டைகர், அட்டகத்தி அப்படின்னு எதை சொன்னாங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து பேப்பர் டைகர் அப்படின்னாங்க சுப்ரீம் கோர்ட். அந்த மாதிரி இப்போ வந்து டொக்கைல் எஸ்மேன் அண்ட் வீக் நீட் டொசைல் எஸ்மேன் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து வி கேன் யூஸ் இன் தி ஆன்சர் ரேட்டிங் ஃபார் எலெக்ஷன் கமிஷனர். ஸோ நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனாலே அதை வச்சு இப்போ ஆன்சர் ரேட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. பேப்பர் டைகர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இஸ் ஜஸ்ட் அ பேப்பர் டைகர் அப்படின்னு யூ வுட் ஹவ் செட். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் அபவுட் தி மால் நியூட்ரிஷன். மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது வந்து இஷ்யூ பத்தி தே ஆர் டாக்கிங் அபவுட் திஸ் இன் திஸ் எடிட்டோரியல். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எடிட்டோரியல் இருந்தது. ஏன்னா வந்து ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன் ஷுட் பி brought டு மால் நியூட்ரிஷன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன் வந்ததுனால என்ன சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு 4 பாயிண்ட் சொல்றாங்க. அவ்வளவுதான் இந்த எடிட்டோரியல் இருக்கு. நான் அப்படியே ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன் பத்தியும் ஆட் பண்ணிக்கிட்டு டிஸ்கஸ் பண்றேன். அவ்வளவுதான். திஸ் இஸ் வாட் தி பிளான் இஸ் அபவுட் திஸ் எடிட்டோரியல். இவங்க 4 பாயிண்ட் தான் சொல்றாங்க, அதுக்கு மேல எதுவும் சொல்லல. அது கூட நம்ம ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன் என்னன்னு பாத்துக்கலாம். ஸோ வல்னரபிள் செக்ஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ் அப்படிங்கறத பத்தி வில் சி. ஸோ டிஎன் சேஷன் பத்தி சொல்லும் போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டிஎன் சேஷன் அப்படிப்பட்ட ஒருத்தரை இவங்க எலெக்ஷன் கமிஷனரா போடுவாங்களா? சிம்பிளா ஒரு லாஜிக் யோசிங்க. டிஎன் சேஷன் மாதிரியான ஒரு ஆளை ஒரு நார்மலான கவர்மெண்டா தான் போட்டிருப்பாங்களா? எப்படி போட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் சட்டிலா இருக்கணும். பவர் கையில வர வரைக்கும்
சம்டைம்ஸ் வந்து நம்ம சட்டிலா இருக்கணும். அப்பதான் பவர் வரும். நம்ம ஆரம்பத்திலேயே எக்ஸ்போஸ் ஆயிட்டோம் அப்படின்னா பவர் வராமலே போயிடும். ஸோ சிஎன்சேஷன்லாம் வந்து நார்மலா நல்ல ஒரு ஆளு, நல்ல ஒர்க் பண்ற ஒரு ஆளு, நல்ல எஃபெக்டிவ் பர்சன் தான் பேர் வாங்கியிருக்காரு தவிர அப்படிப்பட்ட ஒரு டெரர்னு பேர் வாங்கல. எலெக்ஷன் கமிஷனரா ஆன பிறகுதான் அவரோட சுயரூபத்தையே காட்டியிருக்காரு. உங்களுக்கு புரியுதா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்சேஷன் அப்பதான் பதவி கிடைக்கும். இப்போ நீங்க வந்து முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தரவே மாட்டாங்க பதவியை. அப்புறம் எப்படி நம்ம வந்து டிஎன்சேஷன் ஆகுது? ஸோ நம்ம வந்து நேர்மையா இருக்கணும், நல்லா ஒர்க் பண்ணி எஃபிஷியண்டா இருக்கணும். பதவி வரும்போது வச்சு செய்யணும். உங்களுக்கு புரியுதா? தட் இஸ் ஹவ் இட் ஷுட் கோ. ஓகே, நோ கம்மிங் பேக் டு கிரிக்கெட் மாதிரி மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வரலாம். ஸோ வாட் இஸ் மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து மால் நியூட்ரிஷன் இஸ் அ சிண்ட்ரோம். எதனால வருது? உங்க பாடிக்கு கிடைக்க வேண்டிய மேக்ரோ நியூட்ரியன்ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸோ கிடைக்காத போது யூ ஆர் ஃபேசிங் சம் சிண்ட்ரோம் தட் இஸ் கால்ட் அஸ் மால் நியூட்ரிஷன். ஓகே, மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமாக வந்துருச்சுன்னா ஒபிசிட்டி வந்துடும். அதுவே கம்மியாயிடுச்சுன்னா உங்களுக்கு அண்டர் நியூட்ரிஷன் ஆயிடும். ஸோ இந்த அண்டர் நியூட்ரிஷன் ஒபிசிட்டி ரெண்டுமே தான் மால் நியூட்ரிஷன். ஸோ மால் நியூட்ரிஷன்னா வெறும் கம்மியான நியூட்ரிஷன் அப்படிங்கிறத நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. மால் நியூட்ரிஷன் இன்க்ளூட்ஸ் போத் ஒபிசிட்டி மால் நியூட்ரிஷன் தான், கம்மியான அண்டர் நியூட்ரிஷனும் மால் நியூட்ரிஷன் தான். ஸோ மால் நியூட்ரிஷன் கன்சிஸ்ட் ஆஃப் 2 things. ஸோ மேக்ரோ நியூட்ரியன் மைக்ரோ நியூட்ரியன்னா என்ன? மேக்ரோ நியூட்ரியன்னா பாடிக்கு நிறைய தேவைப்படுற நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னா பாடிக்கு கம்மியா தேவைப்படுற நியூட்ரியன்ஸ். ஸோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், இது மேக்ரோ நியூட்ரியன். மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னா விட்டமின்ஸ், அயன், மெக்னீசியம், கால்சியம், அயோடின், பொட்டாசியம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மேக்ரோ நியூட்ரியன் மைக்ரோ நியூட்ரியன் வந்து நமக்கு பேலன்ஸ் தான் கிடைக்கணும். ஓகே, ஃபுட்டு வந்து பேலன்ஸ் தான் கிடைக்கணும். இப்போ நீங்க வெறும்னே ரைஸ் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ரைஸ்ல வெறும் தண்ணியை மட்டும் ஊற்றி வெறும் பச்சை மிளகா மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா தட் இஸ் பேலன்ஸ் டயட் கிடையாது. உங்களுக்கு புரியுதா? ஏன் பேலன்ஸ் டயட் கிடையாதுன்னா வெறும் உங்களுக்கு ஸ்டார்ச் தான் போயிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு பல்சஸ் சாப்பிடணும், ப்ரோட்டீன் சாப்பிடணும், கொஞ்சம் ஃபேட் சாப்பிடணும், கொஞ்சம் எக் சாப்பிடணும், கொஞ்சம் பருப்பு சாப்பிடணும். இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா தான் யூ வில் கெட் எவ்ரிதிங். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பிடாம வெறும் ரைஸ் இல்லைன்னா வெறும் சப்பாத்தி அப்படின்னு மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா யூ வில் நாட் கெட். ஸோ தட் இஸ் பேலன்ஸ் டயட். ஒருத்தருக்கு வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 2000 கேலரிஸ் ஆகுது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். 2000 to 3000 பாவர்ட்டி லைன்ஸ்ல ஏகப்பட்டது சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து பேலன்ஸ்டா போகணும். இது வந்து பேலன்ஸ்டா போகாத போதுதான் உங்களுக்கு ஹிடன் ஹங்கர் அப்படிங்கிறது வருது. நார்மல் ஹங்கர்னா சாப்பாடு இல்லாம இருக்கிறது நார்மல் ஹங்கர். ஹிடன் ஹங்கர்னா என்னதுன்னா அவங்க சாப்பிடுவாங்க, அவங்க ஆனா பேலன்ஸ் டயட் சாப்பிடுறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, டெய்லி பிஸா சாப்பிடுறாங்க அப்படின்னா, ஆனா அவங்களுக்கு நியூட்ரியன் இப்போ டெய்லி வந்து சப்பாத்தி சாப்பிடுறாங்க, வேற எதுவுமே சாப்பிடுறது இல்லை அப்படின்னா தட் இஸ் ஹிடன் ஹங்கர். ஏன்னா மற்ற நியூட்ரியன்ஸ் உள்ள போகல. ஸோ டிஃபிஷியன்சி ஆஃப் அதர் நியூட்ரியன்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஹிடன் ஹங்கர். இந்த ஹிடன் ஹங்கர் வரதை எப்படி நம்ம சரிப்படுத்தலாம்? இந்த ஹிடன் ஹங்கர் அப்படிங்கிற இஷ்யூல என்ன வருது அப்படின்னா, இந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் உள்ள போகாதது தான் ஹிடன் ஹங்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹிடன் ஹங்கரையும் மால் நியூட்ரிஷனையும் சால்வ் பண்ணணும்னா கவர்மெண்ட்டுக்கு 3 வழிகள் இருக்கு. கவர்மெண்ட்டுக்கோ டாக்டருக்கோ சப்ளிமெண்டேஷன், ஃபோர்டிஃபிகேஷன் அண்ட் டயட் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு 3 மெத்தட் இருக்கு. வாட் இஸ் சப்ளிமெண்டேஷன்? சப்ளிமெண்டேஷன் அப்படின்னா உங்களுக்கு எந்த நியூட்ரியன்ட் இல்லை, இப்போ வைட்டமின் இல்லையா, அயன் இல்லையா, வைட்டமின் டி இல்லை, அயன் இல்லை, இந்த மாதிரி இருந்தா அதுக்குன்னு ஒரு மாத்திரை கொடுக்கறது தான் சப்ளிமெண்டேஷன். இந்த மாத்திரை சாப்பிட்டா உங்களுக்கு வைட்டமின் டி வரும். இந்த மாத்திரை சாப்பிட்டா அயன் டேப்லெட், வைட்டமின் டி டேப்லெட்லாம் பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு தருவாங்கல்ல, ஜென்ரலா கொஞ்சம் பாடி வீக் ஆச்சுன்னா வைட்டமின் டேப்லெட்லாம் தராங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ட்ரக் மூலமா சாப்பிட்றது தான் சப்ளிமெண்டேஷன். டைரக்டாவே வந்து ஒரு சப்ளிமெண்டரி ட்ரக் மூலமா யூ கேன் டேக் இன் தி மைக்ரோ நியூட்ரியன்ட். ஃபோர்டிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல நியூட்ரிஷனை வந்து ஆட் பண்றது. இந்த ஃபோர்டிஃபிகேஷன் பண்றதுக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. எப்படி ஃபோர்டிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்சிட்டு. ஸோ இன்சிட்டு தான் வந்து பயோ ஃபோர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸிட்டு அப்படின்னா என்னதுன்னா லார்ஜ் ஸ்கேல் ஃபோர்டிஃபிகேஷன். 3வது ஹோம் ஃபோர்டிஃபிகேஷன் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்கு. ஓகே, ஃபோர்டிஃபிகேஷன்ல 3 டைப்ஸ்ல பண்ணலாம். ஸோ பயோ ஃபோர்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ ரைஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே சாப்பிட்றோம், சால்ட் அப்படிங்கிறது எல்லாமே சாப்பிட்றோம். நம்ம ஜென்ரலா எல்லாமே சாப்பிட்ற பொருள்ல நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் கலந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது சாப்பிட்றப்போ நியூட்ரிஷன் உள்ள போயிடும் அப்படின்னு சொல்றது தான் ஃபோர்டிஃபிகேஷன். இப்போ ரைஸ் வந்து அதை ரெடி பண்ணும்போதே ஜெனடிக் இன்ஜினியரிங் ஸ்டெப்ஸ் மூலமாவோ இல்ல ஜிஎம்ஓ மூலமாவோ இல்லைன்னா ஹைபிரிடைசேஷன் மூலமாவோ அந்த ரைஸோடைய இன்ஹெரண்டாவே அதுக்குள்ள நியூட்ரியன்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ணி பண்ணா அதுக்கு பேர் பயோ ஃபோர்டிஃபிகேஷன். ஓகேவா? அப்படி இல்லைன்னா ரைஸ் கல்டிவேஷனுக்கு அப்புறமா அதை ப்ராசஸ் பண்ணும்போது நியூட்ரிஷன் ஆட் பண்றீங்கன்னா அதுக்கு பேர் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் லார்ஜ் ஸ்கேல் ஃபோர்டிஃபிகேஷன் ஆர் எக்ஸிடு ஃபோர்டிஃபிகேஷன். பயோ ஃபோர்டிஃபிகேஷன் அது இன்ஹெரண்டாவே இருக்கும். இப்போ கோல்டன் ரைஸ் அப்படின்னு சொல்றோம். கோல்டன் ரைஸ் அப்படிங்கிறது ஜெனடிக்கலி மாடிஃபைட் ரைஸ். அந்த ஜெனடிக்கலி மாடிஃபைட் ரைஸ்ல இன்ஹெரண்டாவே உள்ள அயன் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு. அது இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ நம்ம ரேஷன் கடையில கொடுக்குற ஃபோர்டிஃபைட் ரைஸ் வந்து இட்ஸ் நாட் ஜெனடிக்கலி மாடிஃபைட் ரைஸ். நார்மல் ரைஸ்ல போஸ்ட் ஹார்வெஸ்ட் ப்ராசஸிங்ல தே ஆர் ஆடிங் தி நியூட்ரிஷன்ஸ். ஓகே, போஸ்ட் ஹார்வெஸ்ட் ப்ராசஸிங்ல எப்படி ரைஸ்ல சேர்க்கறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளா டவுட் இருந்தது.
அரிசி வந்துருச்சு, இது எப்படி இப்போ நீங்க விட்டமின் சேர்ப்பாங்க அப்படின்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சத்தியமா புரியவே இல்லை. உங்களுக்கு தெரியுதா? அப்புறம் தான் பார்த்தேன், எக்ஸ்டார்ஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, நார்மல் ரைஸ் எடுத்து பவுடர் ஆக்கிடுறாங்க. அந்த பவுடர் ஆக்கின ரைஸ்ல என்னென்ன நியூட்ரிஷன்லாம் கலக்கணுமோ அதையும் பவுடரா கலந்துக்கிட்டு ஒரு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆக்கிடுறாங்க. அந்த பேஸ்ட்டை வந்து ஒரு எக்ஸ்ட்ரூடட் டிவைஸ்ல போட்டு குட்டி 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 ரைஸா அவங்களே பண்றாங்க. சதுரங்க வேட்டையில பண்ணுவாங்கல்ல, மேக்னெட் ரைஸ், அந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி வந்து குட்டி 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 ரைஸா பண்ணிடுறாங்க. அந்த ரைஸ் வந்து பாக்கிறதுக்கு ரைஸ் மாதிரியே இருக்கும். ஆனா அது வந்து எப்படின்னா இந்த மாதிரி அரிசி மாவை ட்ரை பண்ணி ஆர்டிபிஷியலா இந்த ரைஸ் வந்து சாதா ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு புரியுதா? மிக்ஸ் பண்ணி அது அப்புறமா கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபோர்டிஃபிகேஷன் பண்றாங்க. இதான் வந்து லார்ஜ் ஸ்கேல்ல இண்டஸ்ட்ரியில பண்றாங்க. அது வந்து பாக்குறதுக்கு நார்மல் ரைஸ் மாதிரி தான் இருக்கும். வேக வச்சாலும் அப்படிதான் வெந்து வரும். பட் ஸ்டில் இட் இஸ் ஃபோர்டிஃபைட் ரைஸ். உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுதான் நம்ம ஊர்ல பண்றாங்க. நம்ம வந்து அதை ஜெனடிக்கலி மாடிஃபைடாவோ ஹைபிரிடாவோ நம்ம பண்ணல. கடைசியில் ஹோம் ஃபோர்டிஃபிகேஷன் என்னதுன்னா ஒரு சாஷேட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஒரு சத்து மாவு மாதிரி இருக்கும். நீங்க சமையல் பண்ணும்போதெல்லாம் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்க சமையல் ஏதாவது இப்போ வந்து குழம்பு வைக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து உள்ள போட்டுட்டு நீங்க வந்து கலக்கி கொடுத்துடலாம். அது டேஸ்ட் எல்லாம் எதுவும் மாத்தாதான். அதுதான் வந்து ஹோம் ஃபோர்டிஃபிகேஷன், வீட்லயே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி 3 மெத்தட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பண்ணி நியூட்ரிஷன்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். ஃபைனலா வந்து டயட் டைவர்சிஃபிகேஷன் நேச்சுரலாவே டெய்லி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, டெய்லி நல்ல வெஜிடபிள் சாப்பிட்றது, இந்த மாதிரி வந்து பல்சஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரி பேலன்ஸ் டயட்டை டெய்லியுமே வந்து ஹெல்தியாவே சாப்பிட்றது தான் டயட் டைவர்சிஃபிகேஷன். வெறும் ஒரே டயட் சாப்பிடாம. இல்ல மோஸ்ட் ஹெல்தி எது 3த்துல? 3வது தான் பெஸ்ட். எது சிறந்ததுன்னா டயட் டைவர்சிஃபிகேஷன். நம்ம நார்மலாவே டயட் டைவர்சிஃபைடா சாப்பிட்டாலே நம்ம நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அந்த பாடி அதுக்கப்புறமா பெஸ்ட் வந்து ஃபோர்டிஃபிகேஷன். இன் கிரைசிஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் சப்ளிமெண்டேஷன். சப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது யாருக்கோ ஒருத்தருக்கு இருக்கு. இமீடியட்டா இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா இமீடியட்டா பண்றதுக்கு சப்ளிமெண்டேஷன். பட் பெஸ்ட் வே டு டூ வந்து இது 2 தான். ஓகே. பிளாஸ்டிக் ரைஸா? இவங்க இனி முடிச்சிடலாம், நம்ம வரும் அதுக்கு. இப்போ நான் சொல்ற கான்செப்ட் வந்து இதை மீன் பண்றாங்கன்னு சொல்றேன். திஸ் இஸ் ஹவு ஃபோர்டிஃபைட் ரைஸ் இஸ் கிரியேட்டட். ஒருவேளை இதை தான் மீன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேல என்ன சொல்றாங்க, இந்த டேட்டாவை நிறைய ஃபார்மேட்ல பார்த்துருக்கோம். பட் இந்த ஃபார்மேட்ல நல்லா இருந்தது. ஸோ எவ்ரி 2 Indian women is anemic, every 3rd child is stunted, and every 5th child is wasted. ஸோ இதோட மீனிங் என்னதுன்னா, and 15% ஆஃப் பாப்புலேஷன் இஸ் அண்டர் நரிஷ்ட் அப்படிங்கிறது இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இந்த ஃபேக்ட் வந்து ஆன்சர் ரைட்டிங்ல ரொம்ப முக்கியம். இந்த டேட்டாவை தான் அப்படி கொடுக்குறாங்க. 17.3% ஆஃப் சைல்டு ஆர் வேஸ்டட், 34% ஆஃப் சைல்டு ஆர் ஸ்டண்டட், அண்ட் மோர்டாலிட்டி அந்த அண்டர் நரிஷ்மெண்ட் 15%. அனிமிக் வந்து 51% இருக்கும். 51% வந்து எவ்ரி 2 women is every 1 in every 2 women is anemic அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்படி சொன்னா கஷ்டமா இருக்கும் தான். இந்த ஃபார்மேட்ல நல்லா இருக்கு. நம்மளோட நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே படி 14, FAO படி வந்து 15. ஸோ நம்ம ஏதோ ஒன்று நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். 14 வச்சுப்போம். எதுக்கு நம்ம வெளியாளுங்க கிட்ட போகணும்? நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 14 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த டேட்டா வந்து ஆன்சர் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். அதனால வந்து ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஸோ வேஸ்டிங், ஸ்டண்டிங் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன். ஸோ வாட் இஸ் ஃபோர்டிஃபிகேஷன் அப்படின்னா, the process of adding the nutrients in the food. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ரைஸ் வந்து 13 கண்ட்ரில ஃபோர்டிஃபை பண்ணியிருக்காங்க. வீட் வந்து வீட் வந்து எத்தனை கண்ட்ரின்னு தெரியல. அயோடின் வந்து 130 கண்ட்ரீஸ்ல ஃபோர்டிஃபை பண்ணிருக்காங்க. இந்த 2 டேட்டா கிடைச்சது, அதனால ஐ ஜஸ்ட் ஆடட் அயோடைன் சால்ட். இப்போ இந்தியாவில் வந்து எதெல்லாம் நம்ம ஃபோர்டிஃபை பண்ணிருக்கோம் அப்படின்னா, ரைஸ், வீட்டு, மில்க், ஆயில் அண்ட் சால்ட். இந்த 5த்தையும் வந்து ஃபோர்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 5த்தையும் ஃபோர்டிஃபை பண்ணி நிறைய இடத்துல கிடைக்குது. ஸோ ரைஸ்ல வந்து தே ஆர் ஆடிங் தி ரைஸ் அண்ட் வீட்ல வந்து அயன், பாலிக் ஆசிட் அண்ட் விட்டமின் B12 இது 3த்தையும் ஆட் பண்றாங்க. அதே மாதிரி சால்ட்ல நமக்கு தெரியும் அயன் அண்ட் அயோடின் ஆர் ஆட். ஸோ வெறும் அயோடின் மட்டும் ஆட் பண்ணா சிங்கிள் ஃபோர்டிஃபைட், வெறும் அயோடின் மட்டும் ஆட் பண்ணா சிங்கிள் ஃபோர்டிஃபைட், ரெண்டுமே ஆட் பண்ணா டபுள் ஃபோர்டிஃபைட். ஓகே, அம்மா சால்ட்ல 2மே கிடைக்குது. ஸோ சிங்கிள் ஃபோர்டிஃபைடு இருக்கு, டபுள் ஃபோர்டிஃபைடு இருக்கு. ஸோ இந்த திங்ஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த டேட்டா தேவையா இல்லையா அப்படின்னா எனக்கு தெரியல. நான் படிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லலை, காட்டுறேன் பார்த்துக்கோங்க. நாளை கேட்டு இப்போ நம்ம இப்போ வந்து WHO உடைய ஏர் பொல்யூஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இப்போ PM 2.5க்கும் PM 10க்கும் எவ்வளோ இருக்கணும்னு கேட்டான். உங்களுக்கு புரியுதா? எவ்வளோ mg இருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, பார்ட்ஸ் பெர் மில்லியன் இருக்கலாம்னு கேட்கும்போது இது கேட்க மாட்டானா எனக்கு தெரியல. அதனால நான் காட்டிடுறேன், நீங்க பார்த்து. அக்கார்டிங் டு FSSI, so who is giving the fortification norms அப்படிங்கிறதே ஒரு கொஸ்டினா இருக்கலாம். யார் கொடுக்குறா? FSSI. இதுதான் வந்து அவன் கேட்பான். FSSI is giving the fortification norms for all the 5. ஓகே, ரைஸ், வீட்டு, சால்ட், மில்க் அண்ட் இதுக்கு. ஸோ இப்போ வந்து ரைஸ்க்கு வந்து 1 kg ஆஃப் ரைஸ்ல 28 to 42 mg ஆஃப் அயன், 75 to 125 mg ஆஃப் ஃபோலிக் ஆசிட் அண்ட் விட்டமின் B12 வந்து 0.75 to 1.25. அதை தாண்டி நீங்க இந்த எல்லா விதமான விட்டமின்ஸும் சேர்த்துக்கலாம். ஓகே,
இந்த பலதரப்பட்ட விட்டமின்ஸ் இருக்கு. எல்லா விட்டமின்ஸும் சேர்த்துக்கலாம். நீங்க இந்த எல்லா விட்டமின்ஸ் டிஃபிஷியன்சிக்கு என்னென்ன டிசீஸ் வரும் அதெல்லாம் பேசிக் பயாலஜில படிச்சுக்கோங்க. பேசிக் பயாலஜில எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாம இருக்கக்கூடாது. எந்த விட்டமின் டிஃபிஷியன்சில என்ன டிசீஸ் வரும், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்கு, இந்த சயின்ஸ் எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். பேசிக் பயாலஜி ஆர் பேசிக் பிசிக்ஸ் ஆர் பேசிக் கெமிஸ்ட்ரியில ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் அடுத்த ஸ்லைட்ல. இது இன்னும் நல்லா இருந்தது. ஸோ இன் டீடைல்டாவே கொடுத்துருக்காங்க. இப்போ ரைஸ்னா அதுல என்னென்ன இருக்குன்னா விட்டமின் B12, அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட், இது போதும். வீட்னா என்னதுன்னா அதே விட்டமின் B12, அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட். மில்க்ல என்ன ஆட் பண்றாங்கன்னு பாருங்க. விட்டமின் A and D. விட்டமின் A and D இப்போ ஆவின் பால்ல பண்ணி வராங்கன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணி தான் விட்டமின் A and D ஆட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் எடிபிள் ஆயில் விட்டமின் A and D. ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் கோல்டு வின்னர்லாம் வருது. ஸோ உங்களுக்கு சால்ட்டுக்கு உங்களுக்கே தெரியும், அயன் அண்ட் அயோடின். ஸோ இதுதான் வந்து மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்கலாம். ஆர் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆடட் அப்படிங்கிற மாதிரி பிலிம்ஸ்ல வந்து தே கேன் ஆஸ்க். ஸோ அதுதான் வந்து கிவன். அதர் டேட்டாலாம் வந்து தேவையில்லை, ரொம்ப இருக்கு. இப்போ ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் நம்ம ரேஷன் கடையில் கொடுக்கும்போது ஏன் ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற தாட் வருது. ஏன்னா இந்தியாவில் வந்து 1 in every 2 women இஸ் அனிமிக்னா half of the women are anemic அப்படிங்கிற டேட்டா இருக்கும்போது அப்போ அனிமியா வருது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? அயன் இல்லாமல் இருக்கிறது தான் காரணம். ஸோ அப்போ அயன் கொடுக்கலாம் அப்படின்னா டெய்லி எல்லாரும் என்ன சாப்பிட்றாங்களோ அதில் அயன் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஸோ ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ்ல அயன் இருக்கும் போது அது கொடுக்கலாமே, அது ரேஷன் கடையில் கொடுத்தா டேரக்டா வல்னரபிள் செக்ஷன்ஸ் போகுமே அப்படிங்கிறது இந்த டைமென்ஷன்ஸ்ல தான் கட்சிரோலி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரா விச் இஸ் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட். இது வந்து ஒரு ஹாட் ஸ்பாட் ஆஃப் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பைலட் ப்ராஜெக்ட்ல வந்து தே ஆர் பிராட் என்னதுன்னா இந்த டிபிடிஎஸ்ல ஃபோர்ட்டிஃபைட் ரைஸை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதோட ரிசல்ட் என்னதுன்னா இட் ரெடியூஸ் அனீமியா ஃப்ரம் 59% to 29%. 30% அனீமியா குறைஞ்சிருக்கு அந்த கட்சிரோலி டிஸ்ட்ரிக்ட்ல இன் 2 years. கடந்த 2 வருஷமா தே ஆர் கிவிங் ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ். அதனால அனிமியா இன்சிடென்ட்ஸ் இன் கட்சிரோலி டிஸ்ட்ரிக்ட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஆன்சர் ரைட்டிங்ல நீங்க எக்ஸாம்பிள் எழுதணும். இந்த எக்ஸாம்பிள் வெறும் நியூட்ரிஷன்ல மட்டும் இல்ல, எங்க வேணா எழுதலாம். இட் இஸ் அப் டு யூ. இந்த ஹவு யூ ஆர் யூசிங் இன் விச் கான்டெக்ட். எஸ்ஏல எழுதலாம், எத்திக்ஸ்ல எழுதலாம், இல்ல கவர்மெண்ட் எங்க பேப்பர் 2ல எழுதலாம், பேப்பர் 3ல எழுதலாம், பேப்பர் 1ல எழுதலாம். இட்ஸ் அப் டு யுவர் இமேஜினேஷன். எங்க வேணா யூஸ் பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட் ஒரு இன்டர்வென்ஷன் வந்திருக்கு, சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு, அதை நம்ம இப்போ நேஷன் வைடா கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மாடலுக்கு இந்த எக்ஸாம்பிள். ஸோ ஸ்கேலிங் அப் டு தி என்டையர் பெனிஃபிஷரிஸ் அண்டர் பிடிஎஸ், ஐசிடிஎஸ் அண்ட் பிஎம் போஷன். இப்போ கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, இதை ஸ்கேல் அப் பண்ணி எல்லாத்தையும் கவர் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல இறங்கியிருக்காங்க. இன்னும் அதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் போடல, பட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்க. ஓகே, எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணல, பட் தேர் பிளானிங். ஸோ 30% ரிடக்ஷன் இன் அனீமியா இன் 2 years இன் கட்சிரோலி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க என்ன எழுதலாம், அதர் ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சும்மா எழுதுங்க ஜாலியா. இம்ப்ரூவ்மெண்ட் இன் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் பை 11.3% இன் குஜராத். குஜராத்ல இருக்கிற மிட் டே மீல் ஸ்கீம்ல ஒரு பர்டிகுலர் லொக்காலிட்டியில மட்டும் தே ஹவ் ட்ரைட் இட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோடைய காக்னிட்டிவ் ஸ்கோர்ஸ் இருக்குல்ல, இந்த ஐக்யூ டெஸ்ட், இந்த ஐக்யூ டெஸ்ட்லாம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. So cognitive scores வந்து it has increased by 11.3% in Gujarat under midday meal scheme. Midday meal scheme ல 45 rice கொடுக்கும்போது. So nutrition is very important for improvement of cognitive ability. நீதி ஆயோக் என்ன சொல்றாங்க, டெய்லினா என்ன, டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லிவிங் இயர்ஸ். அப்போ ஒரு பர்சன் வந்து ஏதோ ஒரு டிசபிலிட்டினாலேயோ இல்லை ஏதோ ஒரு டிசீஸ்னாலேயோ அவங்களோட லைஃப்ல எத்தனை நாள் வந்து அதுல சஃபர் ஆறாங்க. நார்மல் ஆன் அன் ஆவரேஜ் பர்சன் இட் கேன் பி எனி டிசபிலிட்டி ஆர் இட் கேன் பி எனி டிசீஸ். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க ஒரு பெட் ரிடனா ஒரு 3 மாசம் இருப்பீங்க, கரெக்டா? ஸோ அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு டிசீஸ்னாலேயோ இல்லைனா ஏதோ ஒரு டிசபிலிட்டினாலேயோ நீங்க வந்து எத்தனை வருஷம் ஒரு ஆவரேஜ் ஹியூமன் லைஃப் சைக்கிள்ல தே ஆர் சஃபரிங் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு தே ஆர் கால்குலேட்டிங் டெய்லி. இந்த டெய்லி அப்படிங்கிறது குறைக்கிறது இஸ் அன் இண்டிகேட்டர், டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் இயர்ஸ். ஸோ 1 daily வந்து நீங்க குறைக்கணும் அப்படின்னா 1 daily வந்து ஒருத்தருக்கு இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இருக்காரு, அவருக்கு 1 daily குறையுது அப்படின்னா அதோட லாஸ் எவ்வளோனா, அதனால வரக்கூடிய எக்கனாமிக் லாஸ் வந்து 30,000. 30,000 இஸ் தி வர்த் ஆஃப் எக்கனாமிக் லாஸ். இப்போ அவருக்கு வந்து டெய்லி வரதுனால வேலைக்கு போகாம இருக்கலாம், அவர் எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் பண்ணாம இருக்கலாம், அதனால சம்பளம் போயிருக்கலாம், இந்த மாதிரி வச்சு கால்குலேட் பண்றாங்க. ஒருத்தருக்கு ஒரு டெய்லி குறையறதுனால 30,000 ரூபாய் போகுது. ஆனா அதே மாதிரி ஒருத்தரோட லைஃப்ல ஒரு டெய்லி இன்க்ரீஸ் பண்ணணும்னா 1,500 ரூபாய் செலவு பண்ணா போதும் அப்படின்னு நிதி ஆயோக் சொல்லுது. இப்போ ஜஸ்ட் ஸ்பெண்ட், அதுல ஏகப்பட்ட டேட்டா கொடுத்துருந்தாங்க எடிட்டோரியல்ல, நான் அதுல இருந்து பெஸ்ட் 2 டேட்டா மட்டும் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஒரு டெய்லி ஒருத்தருக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னா 1,500 ரூபாய் செலவு பண்ணா போதும். ஆனா ஒரு டெய்லி ஒருத்தர் குறையறதுனால எக்கனாமிக்கருடைய லாஸ் 30,000 ரூபாய். ஸோ எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா 1,500 ரூபாயிலே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க நிதி ஆயோக். ஓகே, ஸோ இந்த ஒரு டேட்டா வந்து ஆன்சர் ரைட்டிங் வி கேன் யூஸ். ஆனா இது வந்து கிரிட்டிசிசம். எக்ஸசிவ் ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன் ப்ராப்ளம், அளவுக்கு அதிகமா ஆனா அனுமதமும் நஞ்சு அப்படின்னு சொல்ற மாதிரி
எக்ஸசிவ் அயன் அப்படிங்கிற எல்லா இடத்துலயும் இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் கொடுக்கும்போது இப்போ ஜார்க்கண்ட்ல ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் கொடுக்கும்போது ஜார்க்கண்ட்ல இருக்கிற ட்ரைப்ஸுக்கு வந்து அது நெகட்டிவா போயிடுச்சு. ஏன்னா ஜார்க்கண்ட்ல இருக்கிற ஒரு சில ட்ரைப்ஸ்க்கு வந்து தேர் ஹேவிங் சிக்கிள் செல் அனிமியா அண்ட் தலசெமியா. இது வந்து ஒரு ஜெனடிக் டிசீஸ்ல அவங்களுடைய ஹீமோகுளோபின் அந்த பிளட் செல்ஸ் ரெட் பிளட் செல்ஸ் வந்து ஷேப் வந்து மாறி இருக்கும். அது வந்து சிக்கிள் மாதிரி இந்த நிலா கிரசன்ட் மாதிரி ஆயிடும். ஸோ அப்படி இருக்கிறதுனால தே வில் பி ஹேவிங் திஸ் நியூட்ரிஷன் இஷ்யூஸ். ஸோ அந்த மாதிரி டிசீஸ் ப்ரிவலன்ஸ் இருக்கிற ட்ரைப்ஸுக்கு இந்த அயன் அதிகமாக இருக்க ரைஸ் கொடுக்கும்போது அது பேக் ஃபயர் ஆகி இன்னும் வர்சன் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது ஒரு கேஸ் ஸ்டடியில் இருக்கு. ஸோ அப்போ ஒன் சைஸ் ஃபிட் ஆல் அப்படின்னு கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு புரியுதா? இது நீங்க எங்க வேணா ஆன்சர் ரைட்டிங் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ இந்தியா ஃபுல்லா ஃபோர்ட்டிஃபைட் கொடுத்தீங்கன்னா ஒரு குரூப்புக்கு அது அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ரீஜனலா நீங்க அதை அடாப்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த ஃபேக்ட் வந்து நமக்கு வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் விச் ஐ டுக். ஸோ கிளியரா இந்த 4 பாயிண்ட் தான் எடிட்டோர்ல இருந்தது. மிச்சது எல்லாமே நம்ம ஆட் பண்ணது தான். ஸோ கிளியரா? ஸோ பேசிக்கா பயாலஜில இந்த நியூட்ரியன்ஸ், மைக்ரோநியூட்ரியன்ஸ், மேக்ரோநியூட்ரியன்ஸ், அதோட டிஃபிஷியன்சினால வர டிசீசஸ் என்ன அப்படிங்கிற அந்த 9th 10th புக்லயே இருக்கும். அந்த 10th புக் 9th புக் லெவல் பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இஸ் இனஃப் ஃபார் அவர் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அபார்ட் ஃப்ரம் தி கரண்ட் அஃபேர்ஸ். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் வந்து we are going to see preventing suicides. What is the new strategy? ஸோ சூசைட்ஸ்னாலே எனக்கு அந்த கோட்டு தான் ஞாபகம் வரும். அந்த கோட்டு திரும்ப சொல்றேன். பொதுவா நம்ம ஒரு கிரைமை கமிட் பண்ணா நம்மளை வந்து பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. சூசைட் இஸ் தி ஒன்லி கிரைம். இஃப் யூ அன்சக்சஸ்ஃபுல்லி கமிட்டட் யூ வில் பி அரஸ்டட். இஃப் யூ சக்சஸ்ஃபுல்லி கமிட்டட் யூ ஆர் பியாண்ட் லா. உங்களை அரெஸ்ட் பண்ணவே முடியாது. ஸோ அப்படின்னு ஒருத்தர் வந்து எழுதியிருந்தார். ஸோ அக்கார்டிங் டு ஐபிசி 309 செக்ஷன் 309 படி அட்டெம்ப்ட் டு சூசைட் இஸ் அ கிரைம், வாஸ் கிரைம் இந்தியாவில். ஸோ மென்டல் ஹெல்த் ஆக்ட் 2017 தே அமெண்டட் அண்ட் தே ரிமூவ்ட் இட், தே டீக்ரிமினலைஸ். முன்னாடி எப்படி இருக்குன்னா 2017 முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா அட்டெம்ப்ட் டு சூசைட் பண்ணா ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கும் போது போலீஸ் கேஸும் போட்டுருவாங்க. போலீஸ் கேஸும் போட்டு அது வந்து தேவர் ட்ரபிளிங் தி பீப்புள். அவங்களே மன உளைச்சல்ல கடுப்புல ஒருத்தர் சூசைட் பண்ண போறாரு அப்படின்னா எவ்வளவு கொடுமையான விஷயம். வாழ்க்கையே வேணான்னு முடிவு பண்ணி போகும்போது அவங்க ஜெயில இருக்கும்போது, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது போலீஸ் கேஸ் வந்து ஃபைல் பண்ணா எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கும். இப்படி ஒரு லா இருந்திருக்கு. ஏன்னா பிரிட்டிஷோட ஐபிசி நம்ம நிறைய வச்சிருக்கோம், அதுதான் பிரச்சனை. அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் நிறைய ஐபிசி. எப்படி நம்ம செக்ஷன் 377 ரிமூவ் பண்ணோமோ அந்த மாதிரி 309 ரிமூவ் பண்ணோம். ஸோ சூசைடை வந்து நம்ம வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துட்டோம் 2017 ஆக்ட். ஸோ தட் இஸ் அ குட் திங். ஸோ கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக நேஷனல் சூசைட் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து ஒரு வருஷத்துக்கு 1.6 மில்லியன் சூசைட்ஸ் வந்து இட்ஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறது. 1.6 lakhs நாட் மில்லியன், 1.6 லேக்ஸா மில்லியன், 1.6 லேக்ஸ் வந்து வருது. ஸோ இனிஷியலாக கொஞ்சம் டேட்டா பார்த்துக்கலாம். ஆன்சர் ரைட்டிங்ல இல்லை எத்தனை டேட்டா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும் தெரியாது. நான் எல்லா டேட்டாவும் கொடுக்குறேன், நீங்கள் எது ஞாபகம் வச்சுக்க முடியுமோ ஞாபகம் வச்சுக்கணும். 1.6 lakh people died by suicide in 2021. 2020 விட 7.2% இன்க்ரீஸ். எவ்ரி இயர் வந்து சூசைட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இந்தியாவில். அது அலாமிங்கா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தே ஹேவ் brought this strategy. நான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பிடிஎஃப் கிடைக்கும் அப்படின்ட்டு சர்ச் பண்ணா கிடைக்கவே மாட்டேங்குது பிடிஎஃப். உங்களுக்கு புரியுதா? நம்ம எடிட்டோரியல் முன்னாடி பிடிஎஃப் படிச்சுட்டு வரலாமே அப்படின்ட்டு சும்மாவது பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தா கிடைக்கவே இல்லை பிடிஎஃப். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வெப்சைட்டுக்கு போனா இட் இஸ் டெம்பரரி பிளாக்ட் அப்படின்னு வருது. ஏன்னா மேபி இந்த எய்ம்ஸ் இஷ்யூனால இருக்கலாம். இல்லை எய்ம்ஸ் வாஸ் அட்டாக்ட்ல, எய்ம்ஸோட டேட்டா பேஸ் வாஸ் அட்டாக்ட் பை ransomware. அதனாலே என்னவோ தெரியல, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வெப்சைட் ஓப்பன் ஆகுது, சம்டைம்ஸ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, நிறைய வெப்சைட்ஸ் வந்து வரல. ஓகே, தட் இஸ் a different story. 1.64 lakh people died based on because of suicide in 2021. 7.2% increase. இந்த 10% ஹையர் than the COVID deaths. இந்த சூசைட் டெத் அப்படிங்கிறது கோவிட் டெத் அதிகமா இருக்கு. 6.8 times ஹையர் than the maternal mortality death. ஸோ நிறைய டிசீசஸ்ல இருக்க டெத்தை விட சூசைட் டெத் அதிகமா இருக்கு. அதனால இது மேல ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட 15% ஆஃப் திஸ் சூசைட் டெத் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் 53 cities. 53 மெகா சிட்டிஸ்ல மட்டுமே அதிகமா நடக்குது. ஸோ அர்பன் ஏரியாஸ்ல கான்சென்ட்ரேட்டட் இன் தி லார்ஜ் சிட்டிஸ் இந்த சூசைட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ சம்திங் ரிலேட்டட் டு அர்பனைசேஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிங்க். நீங்க அர்பனைசேஷன்ல இது ஒரு ஆன்சர்ல எழுதும்போது எழுதலாம். 15% ஆஃப் தி சூசைட், இந்த 25,000 அப்படிங்கிறது அவுட் ஆஃப் 1.64 lakhல 15% இருக்கும். சூசைட் ரேட் இன் தி கண்ட்ரி ஹாஸ் இன்க்ரீஸ்ட் பை, இதான் வந்து சூசைட் ரேட் இருக்குல்ல, பர்த் ரேட், டெத் ரேட், லிட்ரஸி ரேட் மாதிரி 11.3 per 1 lakh people தான் வந்து இஸ் தி பிரசன்ட் சூசைட் ரேட் ஆஃப் இந்தியா. மோஸ்ட் சூசைட் இன் இந்தியா ஆர் பை யூத் அண்ட் மிடில் ஏஜ் அடல்ட். 65% ஆஃப் தி சூசைட்ஸ் வந்து எங்க நடக்குதுன்னா 16 to 45 years of age டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்ல தான் நடக்குது. யூத் அதிகமா இருக்காங்க, அவங்க தான் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது இட்ஸ் தி ஃபைண்டிங்ஸ். ஸோ மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இஸ் தி டாப் 2. The more the development and more the number of
டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி தட் இஸ் லீடிங் டு சூசைட்ஸ் அண்ட் அர்பனைசேஷன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இது ரெண்டுமே வந்து அர்பனைஸ்ட் ஏரியாஸ்ல. தமிழ்நாடு இஸ் வெரி மச் அர்பனைஸ்ட். ஸோ டாப் 2ல இருக்கு. மேஜர் காஸ் ஆஃப் சூசைட்ஸ் அப்படிங்கிறது பாருங்க, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், இல்னஸ். ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட். இல்னஸ், ஆல்கஹாலிக் அடிக்ஷன். ஸோ சூசைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஃபைண்டிங் என்ன அப்படின்னா, நார்மலா வந்து சூசைடல் தாட்ஸ் அப்படிங்கிறது ஹியூமன் பீங்ஸ் வர்றது சாதாரணம். சூசைடல் தாட்ஸ் அப்பப்போ வரும் தான். ஆனா ஜஸ்ட் அதுக்காக நம்ம சூசைட் பண்ணிக்க மாட்டோம். என்ன டார்க் ஜோக் ஆயிடுச்சு. அதுக்காக நம்ம சூசைட் பண்ணிக்க மாட்டோம். கரெக்டா? ஆனா வந்து நீங்க வந்து ஆல்கஹாலிக்கா இருந்து உங்களுக்கு அந்த ஆல்கஹாலோட இம்பாக்ட்ல இருக்கும்போது சூசைடல் தாட்ஸ் வந்துச்சுன்னா நிறைய பேர் அப்பதான் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அப்போ நீங்க வந்து சுயநினைவை இழந்திருக்கீங்க. அப்போ இஃப் ஆர் கெட்டிங் சூசைடல் தாட்ஸ், யூ ஆர் கெட்டிங் சூசைட் ஆன நிறைய பேர்ல எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க சரக்கு அடிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி. தட் இஸ் தி திங் விச் இஸ் கமிங். ட்ரக் அபியூஸ் அண்ட் ஆல்கஹாலிக் அடிக்ஷன், மேரேஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ். இதுக்கப்புறமா வந்து எக்ஸாமினேஷன் ஃபெயிலியர்ஸ் இருக்கு, லவ் ஃபெயிலியர்ஸ் இருக்கு, இதெல்லாம் கூட இருக்கு. ரீசனே தெரியாம கூட கொஞ்சம் இருக்கு. பட் ஸ்டில் அவங்க வந்து லெட்டர் எழுதி வைக்கல அன்பார்ச்சுனேட்லி. எங்க சிரிக்க கூடாது. டார்க் ஜோக். ஸோ ப்ரொஃபஷன், சூசைட் ரேட்ஸ் பை ப்ரொஃபஷன் வந்து ஐ ஹவ் லிஸ்டட் ஹியர். So daily wage earner category is the highest of the suicide rate. So you have to understand. So who is suffering a lot? அப்படின்னு பாத்தீங்கன்னா daily wage earning people who are suffering to meet their ends. அவங்களோட சூசைட் ரேட் அதிகமா இருக்கு. அதுவும் பேண்டமிக் இயர்ல அவங்களோட சூசைட் ரேட்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா பேண்டமிக் இயர்ல அதிகமா பாதிக்கப்பட்டது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி வேஜ் ஏர்னர், அப்புறமா செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன்ஸ். இவங்க 2 பேர் தான் பாதிக்கப்பட்டாங்க. கரெக்டா? செல்ஃப் எம்ப்ளாய் இது வந்து இன்க்ரீஸ் இன் தி சூசைட் ரேட்ஸ் டியூரிங் 2021. ரேட் ஆஃப் இன்க்ரீஸ்ல யாருக்கு ஹையஸ்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்ட் பீப்புளுக்கு தான் ஹையஸ்டா இருக்கு. ஏன் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பீப்புள் ஹையஸ்டா இருக்குன்னா பேண்டமிக்னால அதிகமான லாஸை ஃபேஸ் பண்ணது அவங்க தான். ஸோ தட் இஸ் ஒன் திங். இன்னொரு சைட்ல எப்படி இருக்குன்னா டெய்லி வேஜ் ஏர்னர் இஸ் ஹேவிங் தி லார்ஜஸ்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் சூசைட்ஸ். ஸோ டெய்லி வேஜ் ஏர்னர் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அதர் பர்சன்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன்ஸ், ப்ரொஃபஷனல் அண்ட் சேலரிட் பர்சன்ஸ், அன்எம்ப்ளாய்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பர்சன்ஸ் எங்கேஜிங் இன் ஃபார்மிங் செக்டர் அண்ட் அதர் ஓல்ட் ஏஜ் பீப்புள், ரிட்டையர்ட் பர்சன்ஸ். ஸோ இந்த மாதிரி கேட்டகரி இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை. டெய்லி வேஜ் ஏர்னர் ஞாபகம் வச்சுக்கோங்க, செல்ஃப் எம்ப்ளாய்ட் பீப்புள் பிகாஸ் ஆஃப் பேண்டமிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேண்டமிக் பத்தி கொஸ்டின் வரும்போது எழுதலாம். உங்களுக்கு புரியுதா? இது ஒரு பாயிண்டா வந்து யூ கேன் ரைட் ஹியர். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஃபியூ டேட்டா வித் ரெஸ்பெக்ட் டு சூசைட். மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் வந்து என்ன பண்ணிருக்கு, செக்ஷன் 309ல இருக்க சூசைடை வந்து டீக்ரிமினலைஸ் தி அட்டம்ஸ் டு சூசைட் அப்படிங்கிறது வந்து இது. ஸோ அப்படி இன்கேஸ் இப்போ மென்டல் ஹெல்த் ஆக்ட் ஆஃப் 2017 பத்தி போய் படிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்ட். அதுல சூசைடு டீக்ரிமினலைஸ் பண்ணது ஒரு ப்ரொவிஷன் தான். அதுல ஏகப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இட் எய்ம் டு இன்க்ரீஸ் தி மென்டல் ஹெல்த் அவேர்னஸ். நம்ம ஊர்ல வந்து மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு ஸ்டிக்மடைஸ்டா இருக்கு. ஒரு மென்டல் ஹெல்த் கவுன்சிலர் கிட்ட போயிட்டு நம்ம ஒரு செஷன் அட்டன் பண்றது அப்படிங்கிறது வந்து ஏதோ அசிங்கமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இட் இஸ் வெரி மச் நீடட். ஏன்னா 1 in every 4 persons is affected by mental health issues. 25% of the people by default mental health issue இருக்காங்க. கண்டிப்பா ஒரு செஷன் போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இட் இஸ் பீங் எஃபெக்டிவ் ஃபார் மெனி நம்பர் ஆஃப் பீப்புள். ஸோ அதனால வந்து அதுல இருக்க ஸ்டிக்மாவை நம்ம ரிமூவ் பண்ணணும். அவன் பைத்தியக்காரன், ஏதோ சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறான், அவன் லூஸ், இந்த மாதிரியான ஒரு ஸ்டிக்மா அட்டாச் ஆயிருக்கு. அது ஸ்டிக்மாவே கிடையாது. நீங்க 4 செஷன் உட்காந்துட்டு வரும்போது நிறைய இட் இஸ் ஓப்பனிங் அப் தி தாட். ஸோ அதனால வந்து தி திங் விச் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ வந்து இந்த மென்டல் ஹெல்த் ஆக்ட் வந்து அந்த மென்டல் ஹெல்த் அவேர்னஸும் அந்த இதுதான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நேஷனல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து வி ஆர் ரன்னிங், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ரன்னிங். நேஷனல் பாலியேட்டிவ் கேர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங்ல அது ஒரு காம்பனண்டா இருக்கு. ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறதுல அபிம் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் இருக்கு. ஆயுஷ்மான் பாரத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன்ல அதுல மென்டல் ஹெல்த் கிளினிக்ஸ் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டா இருக்கும் ஆயுஷ்மான் பாரத் கீழ. அதே மாதிரி வந்து நஷா முக்தி அபியான். நஷானா என்ன? நஷா முக்தி அபியான். நஷானா ட்ரக்ஸ் இல்லாத கேம்பெயின், நோ ட்ரக்ஸ் கேம்பெயின் தான் நஷா முக்தி அபியான். ஸோ நஷா முக்தி அபியான்ல ட்ரக் அடிக்ட்ஸ்க்கு வந்து மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் வந்து தராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நஷா முக்தி அபியான். ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து சூசைடுக்கான கைடன்ஸும் தராங்க, ஆன்டி சூசைடல் தாட்ஸ். ஏன்னா சூசைடு காரணமே என்ன? மென்டல் ஹெல்த் இஸ் டிஸ்டர்ப். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் economic reasons and other reasons, mentally they are disturbed, they are in anxiety and and anxiety is the main reason தானே. அந்த anxiety காஸ்ட் 1000 இருக்கலாம், 1000 காஸ்ட்னால அந்த anxiety வரலாம். ஆனா அந்த anxiety is the reason for suicide. ஸோ அந்த மொமெண்ட்ல அந்த anxiety கண்ட்ரோல் பண்ணா suicide can be prevented. ஸோ how to control anxiety can be done only through the mental health awareness. ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்கீம்ஸ் மூலமாலாம் பண்றாங்க. everything is having a component. அதே மாதிரி கிரண், மனோதார்பன் அப்படின்னு 2 லைஃப் லைன்ஸ் இருக்கு. ஓகே, கிரண் அப்படிங்கிற அந்த நம்பர் உங்களுக்கு எப்போ வந்து மனநிலை வந்து ஆங்ஷியஸா இருந்தாலோ, இல்ல வந்து டென்ஷனா இருந்தாலோ, ரொம்ப டிப்ரெஷனா ஃபீல் பண்ணாலோ, லோவா ஃபீல் பண்ணாலோ, கடுப்பா இருந்தாலோ இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா தே வில் பி ஹேண்ட்லிங். 13 லாங்குவேஜஸ்ல இருக்கு.
உங்களுக்கு புரியுதா? அதுல நீங்க ஃபோன் பண்ண உடனே தமிழுக்கு எண் 1, இங்கிலீஷ் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு எந்த ஸ்டேட் அதெல்லாம் செலக்ட் பண்ண பிறகு கவுன்சிலர் வில் பி ஸ்பீக்கிங். ஸோ 1800 599 0019. ஸோ சூசைட் ப்ரிவென்ஷன்ல வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மெத்தட் என்ன அப்படின்னா, அந்த தாட் வரும்போது பேசுறதுக்கு யாராவது கூட இருந்தா சூசைட் நடக்காம போயிருக்கு. உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருங்க எல்லாரும் வாங்க. மென்டல் ஹெல்த் இஷ்யூல நம்ம வராம பாத்துக்கணும். இப்ப யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்குலாம் அதிகமான மென்டல் ஹெல்த் இஷ்யூ வரலாம். ஈஸியா வந்து யூ வில் பி டிப்ரெஸ்ட் ஆர் ஈஸிலி யூ வில் பி சேட், ஈஸிலி யூ வில் பி டவுன். சர்வசாதாரணமா நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு நடக்கும். ஸோ அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்னதுன்னா ஹாபிஸ். நல்ல ஹாபிஸ் வச்சுக்கிறது இஸ் தி ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். எனக்கு இது ஹாப்பினஸ் தருது அப்படிங்கிற இந்த ஆக்டிவிட்டி வச்சு அந்த ஆக்டிவிட்டியை பர்சியூ பண்ணணும். லைக் ஹேவிங் அ வெரி குட் ஹாபி ஆர் கோயிங் அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு பீச்சஸ், இந்த மாதிரி எங்கேயாவது ஊர் சுத்துறது, ஒர்க் அவுட் பண்றது, இந்த மாதிரியான மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருந்தாலே அது வராது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் நல்ல ஃப்ரெண்டு. உங்களுக்கு எப்போ கடுப்பா இருந்தாலும் ஃப்ரெண்டு ஒரு இந்த கொட்டி தீக்கிறதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும் லைஃப்ல. எதுவா டாக்கிங் வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. லைஃப்ல எதுவா இருந்தாலும் கொட்டி தீக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும் லைஃப்ல. எல்லாமே சொல்றதுக்கு சொல்லி புலம்பிட்டீங்கன்னா பாதி விஷயம் புலம்புனாலே குறைஞ்சிரும். உங்களுக்கு புரியுதா? ஒருத்தருக்கு உங்களுக்கு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சுட்டு புலம்பி தள்ளிட்டீங்கனாலே அந்த பிரச்சனை சரியாயிடுமா, அப்புறம் நீங்க வேற வேலையை பார்க்கலாம். ஸோ தட் இஸ் வெரி நெசசிட்டி ஆஃப் தி ஃப்ரெண்ட். ஸோ அதனால அந்த ஒரு பர்சன் இருக்கணும். ஸோ அப்படி உங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். உங்களுக்கு புரியுதா? இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட பேசலாம். இப்போ இந்த படம், ஒரு படத்துல வந்து பிந்து மாதவி கூட அந்த ஒரு இதுவா வரும், தமிழுக்கு எண் 1 அனுப்புமா. ஓகே, அந்த படத்துல வந்து அந்த பிந்து மாதவி கேரக்டர் வந்து அந்த அந்த மாதிரி கவுன்சிலர் தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அந்த ஹெல்ப்லைன்ல வந்து நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா இட்ஸ் நாட் ஒன்லி வந்து ஃபோன் பேச மட்டும் இல்லை, என்ன ஆகுது ஏதாவது மட்டும் கேட்கறதா, தேல் ஆல்சோ அட்டாச் யூ வித் தி சைக்காட்ரிஸ்ட். உங்களுக்கு ஸ்கிரீனிங் பண்ணி என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து சைக்காட்ரிஸ்ட் கிட்ட லிங்க் பண்ணி அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுங்கிற வரைக்கும் they will be helping you. It is a free helpline number which is given. ஸோ அதனால இதை வந்து we can use. ஸ்கிரீனிங், ஃபர்ஸ்ட் எய்ட், சைக்கலாஜிக்கல் சப்போர்ட், டிஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், மென்டல் வெல்பீயிங், ப்ரிவென்டிங் அண்ட் டிவியன்ட் பிஹேவியர், சைக்கலாஜிக்கல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், ரெஃபரல் டு மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ், இது எல்லாமே பண்றாங்க. மனோதார்பன் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் வந்து பேண்டமிக் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மென்டல் ஹெல்த்ல அஃபெக்ட் ஆயிருப்பாங்க, அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான் மனோதார்பன். 8448400632 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் 1800 இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நம்ம வந்து இப்போதான் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போறோம். இவ்வளவு நேரம் நம்ம சூசைட்ஸ் பத்தின பேசிக்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் GS4 எத்திக்ஸ்ல வந்து இட் இஸ் டைரக்ட்லி பார்ட் ஆஃப் தி சிலபஸ். ஸோ இந்த நேஷனல் சூசைட் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி 2022 அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, டு ரெடியூஸ் தி சூசைட் பை 10% பை 2030. 2030 10% சூசைட் இன்சிடென்ஸை குறைக்கணும் அப்படிங்கிறதா இதோட மெயின் எய்ம். இந்த டார்கெட் முக்கியம். இந்த மாதிரி டார்கெட் எப்போ படிச்சாலும் இயரும் முக்கியம், பர்சன்டேஜ் முக்கியம். பிலிம்ஸ்ல இயரை வச்சு கேட்கறாங்க. ஸோ அதனால இயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Prevent suicide as a public health priority, promotion of mental health services and awareness. So இதோட மெயின் எய்ம் வந்து they are considering suicide as a health priority, mental health services இம்ப்ரூவ் பண்றதும் அவேர்னஸ் கிரியேட் பண்றது. ஸோ இந்த அவேர்னஸ் இஸ் a very important part. மக்களுக்கு இப்படி ஒன்று இருக்குங்கிற அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், அதுல இருக்க ஸ்டிக்மாவை குறைக்கணும். கம் அண்ட் ஆஸ்க் சப்போர்ட் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் வந்து you have to bring. ஒரு செஷன் உட்காந்து if you are talking with the psychiatrist, most of the problems they will be solving it easily. நிறைய பிரச்சனைகள் வந்து it will come to an end. ஸோ அந்த அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கறதும் அந்த ஸ்டிக்மாவை ரிமூவ் பண்றது தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் ஆர் ஆல் தி அப்ஜெக்டிவ்ஸ்? இட் சீக்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் எஃபெக்டிவ் சர்வைலன்ஸ் மெக்கானிசம். ஸோ சூசைடை பொறுத்த வரைக்கும் சர்வைலன்ஸ் மெக்கானிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் சர்வைலன்ஸ்? நடக்க போறதை முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறது. இப்போ சிம்பிளா சொல்றேன், இப்போ வந்து ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆளு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கலாம். ஒரு சில அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் வச்சு, அவங்களோட பேச்சுக்களை வச்சு, அவங்களோட பேசுறதை வச்சு, அவங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறத வச்சு. சோ நம்ம எல்லாம் ஜோக்கா பண்ணிக்கிட்டு இருக்கோம், டார்க் ஹியூமராவே போயிட்டு இருக்கு. சரி, சோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வச்சு we can easily find. உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா இதுதான் சர்வைலன்ஸ். ஸோ இந்த சர்வைலன்ஸ் பத்தின அவேர்னஸ் இருக்கு. சிம்டம்ஸ் ஆஃப் சூசைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம ஃப்ரெண்ட் எவனாவது அப்படி சுத்திட்டு இருந்தானா பிடிச்சி அவனை கேட்ச் பண்ண முடியும். உங்களுக்கு புரியுதா? ஸோ சர்வைலன்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் ஏதோ ஒரு சென்சார்லாம் வச்சு ஏர்லி வார்னிங் சிஸ்டம்லாம் கிரியேட் பண்றாங்கன்னு இல்லை. சர்வைலன்ஸ் மெக்கானிசம்னா மக்கள் தான் சர்வைலன்ஸ் மெக்கானிசம், ஃப்ரெண்ட்ஸ் தான் சர்வைலன்ஸ் மெக்கானிசம். ஸோ அந்த வாட் இஸ் சர்வைலன்ஸ் மெக்கானிசம், வாட் இஸ் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ், வாட் இஸ் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றது தான் இந்த மிஷனோட எய்ம். நம்ம அது தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட சூசைடை ப்ரிவென்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். உங்களுக்கு புரியுதா? ஸோ தனியாக யாரையும் போக விடக்கூடாது. ஃபார் சூசைட் இஸ் ஃபார் தி நெக்ஸ்ட் 3 years. அந்த சர்வைலன்ஸ் மெக்கானிசமே இன்க்ரீஸ் பண்ணணும். It seeks to establish psychiatric outpatient department. So already ABIM programல ஒரு காம்பனண்டா எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம சைக்காட்ரிக் அவுட் பேஷண்ட் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத we have brought.
எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் தான் இப்போதைக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து பிளாக் லெவல், டவுன் லெவல் வரைக்கும் கொண்டு போகணும். பட் ஸ்டில் இட் சீக்ஸ் டு பிரிங் சைக்காட்ரிக் அவுட் பேஷன் டிபார்ட்மெண்ட். இப்போ வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ல சைக்காட்ரிக் அவுட் பேஷன் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். அஃப்கோர்ஸ் அது செயல்பட்டா இன்னும் நல்லா இருக்கும். தட் வில் ப்ரொவைட் சூசைட் ப்ரிவென்ஷன் சர்வீசஸ். டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல தே ஆர் கோயிங் டு லான்ச் இன் தி நெக்ஸ்ட் 5 years. ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட தலைமையில டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம், ஹவு டு இம்ப்ரூவ் இட், ஹவு டு டேக் தி ஆக்சசிபிலிட்டி. இந்த அவேர்னஸ், இந்த சர்வேலன்ஸ் இதெல்லாம் யார் மக்கள் கிட்ட போய் சேர்க்க போறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் மூலமா தான் சேர்க்க போறாங்க அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ டிஸ்ட்ரிக்ட் இஸ் தி யூனிட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். இன்டகிரேட் மென்டல் வெல்பீயிங் வித் கரிக்குலம் இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இன் நெக்ஸ்ட் 8 years. இது ஸ்கூல்ல கொண்டு போகணும். ஸ்கூல் லெவல்ல இருந்து நம்ம மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் கொண்டு வரணும். அது வந்து ஒரு பைத்தியம், லூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இல்லாம மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நார்மலைஸ் பண்ணணும். எவ்ரி பர்சன் வில் நீட் இட். இது வந்து எல்லாருக்கும் தேவைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங், செக்ஸ் எஜுகேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இது எல்லாத்தையும் ஸ்டிக்மா பண்ணி அது கூடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம். ரிடக்ஷன் ஆஃப் ஸ்டிக்மா ஃபார் சீக்கிங் மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் அண்ட் ட்ரீட்மெண்ட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதை பிரேக் பண்ணணும், நார்மல் ஆக்கணும். இப்போ விராட் கோலி வந்து சொன்னாரு, அவர் வந்து கொஞ்சம் லோ ரன்ல இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய மென்டல் ஹெல்த் செஷன்ஸ் அட்டன் பண்ண பிறகு ஹி காட் தி கிளாரிட்டி அப்படின்னு. அப்போ விராட் கோலி என்ன லூஸா? கிடையாது. எவ்ரி இண்டிவிஜுவல் நீட்ஸ் இட். ஸோ நான் ஏன் அந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கிரியேட் பண்றேன் அப்படின்னா, விராட் கோலி மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி ஹி இஸ் கோயிங் டு இட் அப்படிங்கிறது வந்து ஹி இஸ் ஓப்பன்லி டெல்லிங். அதுதான் வந்து ஸ்டிக்மா பிரேக் பண்றது. உங்களுக்கு புரியுதா? ஸோ தட் இஸ் தி லாஜிக் ஹியர். சச்சின் டெண்டுல்கர் கிட்ட போயிட்டு நான் பேசினேன், நான் வந்து நிறைய உட்காந்து டிஸ்கஸ் பண்ணேன், மென்டலா எனக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வரைக்கும் they are telling. So everyone will face. So it is a normal thing. Curb easy access to drugs. இது வந்து இந்தியா சென்ட்ரிக். இதெல்லாம் வந்து ஜென்ரிக்கா இருந்தாலும் இந்தியா சென்ட்ரிக்கா, ஓ பஞ்சாயத்து பால் டாயில குடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி, பஞ்சாயத்து ஆகால மரணம் அடைந்தார் அப்படின்னு ஏன்பா ஊண்டத்தி அனௌன்ஸ் பண்றேன். கலவாணி வந்து அந்த காமெடி ட்ராக்கே சூப்பரா இருக்குல்ல. ஸோ இந்தியாவில் வந்து சூசைடு காரணம் என்னதுன்னா, எல்லார் வீட்லயுமே வந்து ஒரு பிரவுன் கலர் பாட்டில்ல விஷம் அப்படின்னு எழுதி, இந்த எந்த வீட்லயா அது இருக்கு, எல்லா படத்துலயும் காட்டுறாங்க. அப்படின்னா நான் சின்ன வயசுல போய் கேட்டிருக்கேன், நம்ம வீட்டுல ஏமா அந்த பாட்டில் இல்ல, விஷம் அப்படின்னு ஒரு பாட்டில் இருக்கா, அதுல எழுதி வேற ஒட்டியிருப்பாங்க. ஓகே. ஸோ கர்ப் ஈஸி ஆக்சஸ் டு ட்ரக்ஸ். ட்ரக்ஸ்னா இங்க வந்து அந்த மாதிரி இப்போ இந்த சூசைடல் பில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒரு பில்ஸை நிறைய சாப்பிட்டுட்டா, இப்போ இந்த பில்ஸை நிறைய சாப்பிட்டா அவங்க செத்து போயிடுவாங்க அப்படின்னா, அந்த பில்ஸ் வந்து ஈஸியா வந்து வித்தவுட் பிரிஸ்கிரிப்ஷன் பார்மசூட்டிக்கல்ல தரக்கூடாது, மெடிக்கல் ஷாப்ல கொடுக்கக்கூடாது. இந்த பில்ஸை வந்து நிறைய சாப்பிட்டா அவங்க செத்து போயிடுவாங்க அப்படின்னா, இது வந்து நீங்க வித் பிரிஸ்கிரிப்ஷன் தான் கொடுக்கணும், வித் கைட்லைன்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ அந்த ஈஸி ஆக்சஸை குறைக்கணுங்கிறது இந்தியா சென்ட்ரிக்கா தேவைப்படும். ஏன்னா நம்ம செல்ஃப் மெடிகேஷன் அதிகமாக வச்சுட்டு இருக்கோம், மெடிக்கல் ஷாப்ல ஈஸியா கிடைக்கக்கூடாது. பெஸ்டிசைட்ஸ் அண்ட் இன்செக்டிசைட்ஸோடைய ரீச், ஏன்னா ரூரல் ஏரியாஸ்ல இருக்க சூசைட் எல்லாத்துக்கும் காரணம் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் இன்செக்டிசைட்ஸ் தான். ஸோ தட் இஸ் தி மெயின் ரீசன். ஸோ இதோட ஆக்சஸ் வந்து we have to reduce. So it aims to further generate the evidence through evaluation. ஓகே, எவாலுவேஷன், இந்த ஸ்கீம் ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது கிரவுண்ட் லெவல்ல we are going to do the evaluation. அதே மாதிரி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி ப்ரோக்ராம் குவாலிட்டி. ஸோ அட்டம்ஸ் டேட்டானா என்னதுன்னா, வெறும் வந்து சூசைட் கேசஸோட டேட்டா மட்டும் எடுக்காம அட்டெம்ப்ட் சூசைட் பண்ணி அவங்களும் ஏன் அட்டெம்ப்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது டேட்டாவும் எடுக்கணும். இத்தனை நாளா நம்மளோட டேட்டா எப்படி இருக்குன்னா, சூசைட் பண்ணி இறந்து போனவங்களோட டேட்டா மட்டும் தான் நம்ம வச்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அட்டெம்ப்ட் சூசைட் பண்றாங்க அப்படிங்கிறவங்கள எடுக்கிறதே இல்லை. அப்போ அட்டெம்ப்ட் சூசைடும் அதே அளவுக்கு ட்ராமால தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். அதை தாண்டி இந்த ப்ரோக்ராம் ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் ஆகுதா அப்படிங்கிறது எவிடன்ஸ் ஜென்ரேட் பண்றாங்க. அவுட்கம் பேஸ்ட் பட்ஜெட்டிங் அப்படின்னு பார்க்கணும்ல. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கா, எஃபெக்டிவா போதா அப்படிங்கிறத செக் பண்றதே ஒரு காம்பனண்டா வச்சிருக்காங்க. திஸ் இஸ் வாட் தி பாலிசி மேக்கிங்ல நமக்கு தேவை. இது எல்லா பாலிசிஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இன்க்ரீஸ் தி சோஷியல் சப்போர்ட் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் ரெடியூஸ் தி சூசைடல் பிஹேவியர். ஸோ இதுதான் அந்த சர்வைலன்ஸ் மெக்கானிசமோட காம்பனன்ட். ப்ரிவென்ஷன் அண்ட் ரெடியூஸ் சூசைட் பிஹேவியர்னா we have to create awareness to everyone. ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் who are going to implement it அப்படின்னா நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிம்ஹான்ஸ், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோட்டிக் சயின்சஸ் அப்படிங்கிற இந்த பெங்களூர்ல இருக்கிற நிம்ஹான்ஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி மெயின் பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு சப்போர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிசர்ச் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட். ஸோ இதை தாண்டி வந்து யார் யார் பண்ண போறாங்க அப்படின்னா, எத்தனை மினிஸ்ட்ரி இன்வால்வ் ஆக போகுதுன்னு பாருங்க. இந்தியாவில் இருக்க டாப் மென்டல் ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன், ஸ்ட்ராட்டஜிக் கொலாபரேட்டர்ஸ், அதை தாண்டி மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்ட், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், எஜுகேஷன், லேபர், உமன், ஐடி, யூத் அஃபேர்ஸ், இவங்க எல்லாரும் கோஆர்டினேட் பண்ண போறாங்க. ஏன்னா யூத் பண்ற சூசைட்ஸ் யூத் அஃபேர்ஸ் பார்க்க போகுது. அதே மாதிரி இப்போ அக்ரி எதுக்கு, ஃபார்மர் சூசைட்காக அக்ரி, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரி. அதே மாதிரி பெஸ்டிசைட்ஸ் கண்ட்ரோலும் அவங்க சைட்ல இருந்தா பாத்துக்கணும். ஹோம் அஃபேர்ஸ் இன் ஜெனரல், இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்ட் தான் வந்து இந்த
பப்ளிசிட்டி, மக்கள் கிட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்ண போறதெல்லாம் அவங்க தான் பாத்துக்க போறாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து இந்த சர்வைலன்ஸ் மெக்கானிசம் கொண்டு வரணும். சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் தான் இந்த ஸ்கீமே பண்றாங்க. கிரண் அப்படிங்கிற ஸ்கீமை பண்றதே அவங்க தான். மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், ஐ டென்ட் சே தட். மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் தான் கிரண் பண்றாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் மனோதார்பன் பண்றாங்க. ஓகே, ஸோ அதனால தான் வந்து வி ஆர் ஹேவிங் ஸ்டூடெண்ட்ஸோட சூசைட்ஸ்க்கு அவங்க பார்த்துக்கணும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர், உமன் அந்த ஆல் திஸ் பீப்புளோட கோஆபரேஷன்ல தான் இட் இஸ் கோயிங் டு பி டன். ஸோ நமக்கு ஆன்சர் ரைட்டிங்ல இதுதான் ரொம்ப தேவை. முக்கியமான பாயிண்ட்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ். இது இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு இதோட கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ ஹிந்துல வந்து எப்போ இந்த ஆர்டிகல் போட்டாலும் கீழே ஹெல்ப்லைன் போடுவோம். சூசைட் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் ஸ்னேஹா அப்படின்னு போட்டு நம்பர் கொடுப்பான். நானும் வந்து ஸ்னேஹா அப்படிங்கறது அவங்களோட பேருன்னு பார்த்தா ஸ்னேஹா அப்படிங்கிறது என்ஜிஓ பேராம். அதோட ஃபவுண்டர் பேரு லலிதா விஜயகுமார் அப்படிங்கறது ஒரு நேம் இருந்தது. ஸோ அவங்க தான் வந்து நான் ஏன்னா 8 வருஷமா நம்ம அந்த ஸ்னேகாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நியூஸ் பேப்பர்ல. ஸ்னேகா அப்படிங்கிறவங்க வந்து இந்த ரூபினிங்கிறது சமையல்காரி பேர் இல்ல, சமையல் என்ன பேரு அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் வந்து அந்த ஸ்னேகா அப்படிங்கிற அந்த என்ஜிஓ நடத்துறவங்க தான் இந்த பாலிசி மேக்கிங்க்கு இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கட் ஆயிடுச்சா? லக்ஷ்மி, இவங்களா? லக்ஷ்மி இல்ல, வேற அவங்களோட பேர் இந்த எஃப்ஏக்யூல இருந்தது. ஸோ அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒரு என்ஜிஓ, அந்த ஸ்னேகா அப்படிங்கிற அந்த என்ஜிஓ நடத்துறவங்களுடைய இன்புட்ஸ் வச்சு தான் டிசைன் திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். திஸ் இஸ் ஹவு பாலிசி ஷுட் பி மேட். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரோ அவங்களோட இன்புட்ஸ் வச்சு தான் பண்ணிருக்கணும். அவங்க வந்து பெருமையா எழுதியிருக்காங்க, நாங்க சொன்னது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டார்ஜிலிங்கோட ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, எல்லாருமே தப்பா எழுதுவீங்க. டார்ஜிலிங் அப்படிங்கிறது தான். ஸோ டார்ஜிலிங் டீ பத்தி இருந்தது, பட் இன் ஜெனரல் நம்ம டீ பத்தி பார்த்தலாம். லைக் ஆல்ரெடி ஹவு வி டிஸ்கஸ் அபவுட் காஃபி, வில் சி அபவுட் டீ. டீ இஸ் அ பெவரேஜ். ஸோ டீ அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸான எடிட்டோரியல் டாபிக் தான் பார்க்க போறோம். நம்ம டீ ஃபேன்ஸா இருந்தோம் அப்படின்னா, டீ லவரா இருந்தோம்னா டீ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். டீயோடைய சயின்டிபிக் நேம், பொட்டானிக்கல் நேம் என்ன, அதான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். டீயோட பொட்டானிக்கல் நேம் வந்து கேமிலா சினென்சிஸ் பிளான்ட் அப்படிங்கிற பிளான்ட் தான் வந்து இட்ஸ் மோஸ்ட் கன்சியூம்டு ட்ரிங்க் ஆஃப்டர் வாட்டர். தண்ணிக்கு அப்புறமா எல்லாரும் அதிகமாக குடிக்கிறது இதுதான். ஸோ அதனால வந்து திஸ் திங். ஸோ வாட் இஸ் த growth conditions? ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தே வில் ஆஸ்க் growth conditions. ஏன்னா அந்த முருங்கைக்காய் கொஸ்டின் தான் என் மைண்ட்ல இருக்கு. அந்த முருங்கைக்காய் கொஸ்டின் பார்த்ததுல இருந்து என்னால எந்த கிராப்பையும் விட முடியல. முருங்கைக்காய் வச்சு ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்களே, மொரிங்கா ஞாபகம் இருக்கா? 2021ல. ஸோ அந்த கொஸ்டின் தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அதுல பார்த்ததுல இருந்து டோன்ட் மிஸ் அவுட் எனி கிராப்ஸ். வாட் இஸ் த growth condition? Tea is a tropical and subtropical regionல வளரக்கூடிய ஒரு கிராப் in the hot and humid climates. So humidity is very much needed. ஹியூமிடிட்டினா காத்துல யூ நீட் தி மாய்ஸ்சர். அப்போதான் வந்து டீ கல்டிவேஷன் வில் பி டன். டெம்பரேச்சர், ஐடியல் டெம்பரேச்சர் வந்து 20 to 30 degrees. ஸோ அது 35 degrees மேலேயும் போகக்கூடாது, 10 degrees கீழேயும் போகக்கூடாது. ஒரு சில ஏரியாவில் அதை வந்து 12 போடுவாங்க, 28 போடுவாங்க. அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 20 to 30 இருக்கணும். அதனால தான் ஹில் ஸ்டேஷனுக்குள்ள போறோம். ஹில் ஸ்டேஷன்ல தான் நமக்கு வந்து இந்த கம்மியான டெம்பரேச்சரே த்ரூ அவுட் தி இயர் இருக்கணும். எப்பவுமே அது 30 degrees மேல போகக்கூடாது. அப்படின்னா ஹில் ஸ்டேஷன் இஸ் தி பெஸ்ட் வே. அதனால ஹில் ஸ்டேஷன்ல இட் இஸ் பீங் கல்டிவேட்டட். ஸோ ஆனா ஃப்ராஸ்ட் இருக்கக்கூடாது. பிலோ 10 degrees இஸ் ஹார்ம்ஃபுல். ஸோ ஃப்ராஸ்ட் இல்லாம ஐஸ் இல்லாத ஹில் ஸ்டேஷன். ஸோ அதனால காஷ்மீர்ல டீ இருக்கிறது இல்லை, ஏன்னா ஐஸ் இருக்கு. ரெயின்ஃபால் வந்து 150 to 300 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து வெறும் மான்சூன்ல பெய்யற உடமா இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட். இப்போ நீல்கிரிஸ் அப்படிங்கிறது ஏன் வந்து டீக்கு ஃபேமஸா இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து த்ரூ அவுட் தி இயர் சவுத் வெஸ்ட்லயும் மழை பெய்யும், நார்த் ஈஸ்ட்லயும் மழை பெய்யும். ஏன்னா அது வந்து நீல்கிரிஸ் அப்படிங்கிறதோட லொகேஷன் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஏரியாஸ் தான் நீல்கிரிஸா இருக்கட்டும் இல்லை அசாமா இருக்கட்டும், இந்த 2 ஏரியாஸ் தான் இந்தியாவில் வந்து டீக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீஜன். ரெண்டுமே பாத்தீங்கன்னா 2 மான்சூன்லயும் மழை வரக்கூடிய இருக்கும். மெகாலயா மாசின்ராம் ரீஜன்ல யூ ஆர் ஹேவிங் ரெயின்ஸ் த்ரூ அவுட் தி இயர். த்ரூ அவுட் தி இயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாயில் வந்து இட் ஷுட் பி ஸ்லைட்லி அசிடிக் சாயில் வித்தவுட் கால்சியம், போரஸ் சப்சாயில், ஃப்ரீ பர்குலேஷன் ஆஃப் வாட்டர், நோ ஸ்டாக்னேஷன். வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருந்தா அந்த கிராப்ஸ் வந்து வளராது. ஸோ டீ கல்டிவேஷன் எப்படி? இப்போ காஃபி கல்டிவேஷன்ல என்ன பண்றோம்? அந்த காஃபி ட்ரீ இஸ் க்ரோயிங், அதுல இருந்து யூஆர் டேக்கிங் தி சீட்ஸ். அந்த சீட்ஸ் எடுத்து ஃப்ரை பண்றோம். டீயை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா யூஆர் டேக்கிங் தி லீவ்ஸ். ஸோ அந்த டீ புஷ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்குல்ல, ஸோ இந்த டீ புஷ் அப்படிங்கிறது இருக்கதான் போகுது. இந்த மாதிரி வந்து புஷ் இருக்கும் ஃபுல்லா, ஓகேவா? இந்த புஷ் அப்படிங்கிறது பல இயர்ஸா அப்படியே இருக்கிற புஷ். ஸோ அதுல லீவ்ஸ் வளர வளர அந்த லீவ்ஸ் மட்டும் எடுப்பாங்க. ஸோ இட்ஸ் நாட் தட் ஒரு கிராப் சைக்கிள் மாதிரி கிடையாது. உங்களுக்கு புரியுதா? பிளான்டேஷனுக்கும் கிராப்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ், அக்ரிகல்ச்சரல் நார்மல் ஃபார்மிங் உள்ள டிஃபரன்ஸ் அதுதான். பிளான்டேஷன்னா ஒன்ஸ் பிளான் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ தென்னை மரத்தை பிளான் பண்றீங்க, 30 வருஷம் 40 வருஷத்துக்கு அப்படிதான் இருக்கும் போது நீங்க 5 வருஷத்துக்கு ஒரு தென்னை மரத்தை மாத்த போறீங்களா? ஸோ தட் இஸ் பிளான்டேஷன். ஸோ இங்க டீ போட்டாங்கன்னா அவ்வளவுதான், அதுதான் பர்மனண்டா 50 வருஷம் 40 வருஷம் இருக்க போகுது. ஸோ 40 வருஷமா அந்த புஷ் அங்கதான் இருக்கும். இலை வரும்போது அந்த இலையை மட்டும் பறிச்சுக்கிட்டே இருக்கும். தட் இஸ் ஹவ் யூ வில் பி டூயிங்.
ஸோ ஆனா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டீ புஷ் வந்து ஓல்டு ஆக 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 அதோடைய ப்ரொடக்டிவிட்டி ஈல்டும் குறையும். ஸோ அதனால தான் வந்து ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் புஷ்ஷை வந்து மாற்றுவாங்க. பொதுவாக டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க. ஸோ இது வந்து குளோபல். ஸோ ஸ்டாக்னேஷன் ஆஃப் வாட்டர் இருக்கக்கூடாது, அதனால தான் ஸ்லோப்ஸில் டீ கல்டிவேஷன் இருக்கு. தண்ணி நிற்கக்கூடாது, அதனால தான் ஸ்லோப்ஸில் வைக்கிறாங்க. பிளாட் ரீஜனில் தண்ணி நின்றுடும். ஸோ தண்ணி நின்றுச்சுன்னா இட்ஸ் ஹார்ம்ஃபுல், அதனால தான் தே ஆர் கல்டிவேட்டிங் இன் தி ஸ்லோப்ஸ். இதான் வந்து குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டீ. வழக்கம் போல பிஓகேவை காப்பாற்றினதுனால தான். ஸோ எந்த மேப்பும் சரி, ஜெய்சங்கர் கூட போன வாரம் சொல்லியிருந்தாரு, மேப்பே வந்து சரியா எதுலையுமே போட மாட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்தியா சைனா அப்படிங்கிறது இந்த டார்க் கிரீன் ரீஜன் அது தி ஹாட் ஸ்பாட். ரெண்டாவது மீடியம் கிரீன் ரீஜன் வந்து மீடியம் லெவல், லைட் கிரீன்ல ரொம்ப கம்மியா அப்படிங்கிற மாதிரி 3 கிளாசிபிகேஷன் இருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் க்ரோ பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியா, சைனா, ஸ்ரீலங்கா, கென்யா, இது 4 தான் மேஜர் ஹாட்ஸ்பாட்ஸ். இந்தியா, சைனா, ஸ்ரீலங்கா, கென்யா, இது 4 தான் மேஜர் ஹாட்ஸ்பாட். அதை தாண்டி இங்கேயும் வருது, பட் இதனால தான் நம்ம மேஜர் ஹாட்ஸ்பாட்ஸ் ஆஃப் டீ அப்படிங்கிறது சொல்றோம். ஸோ டீ அப்படிங்கிறது வந்து எங்க ஆரிஜின் ஆன ஒரு கிராப் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க ஆரிஜின் ஆச்சு? சைனா அப்படின்னு சொல்லப்படுது, இன்னும் ஒரு எவிடன்ஸ் இல்லை. ஸோ சைனா அப்படிங்கிற இடத்துல தான் வந்துச்சு. ஸோ டீ அப்படிங்கிறதோடைய டீ ட்ரிங்கிங் ஹேபிட்டும் இந்த டீ எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுல டாமினன்ட் பிளேயரா இருந்தது சைனா தான். என்னைக்கு வந்து யூரோப்பியன்ஸ் வந்து அந்த சில்க் ரூட் மூலமா இந்த டீயை டேஸ்ட் பண்ண பிறகு நல்லா இருக்கு, இது நம்ம குடிக்கலாமே அப்படின்னு பண்ண பிறகு ஒரு வாட்டி சைனா வரைக்கும் வந்து வாங்கிட்டு போக வேண்டியதா இருந்தது. ஸோ இவங்க இந்தியா மாதிரியான ஒரு காலனி கிடைச்ச பிறகு நம்ம சைனாவோட மோனோபோலியை பிரேக் பண்ணோம், நம்ம இந்தியாலையும் டீ வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிரிட்டிஷ் தான் வந்து இன்ட்ரடியூஸ் டீ இன் இந்தியா. ஸோ அசாமும் நீல்கிரிஸ் இந்த 2 இடத்தையும் கண்டுபிடிச்சு இங்க நம்ம, ஏன்னா சைனா வந்து வாஸ் ஹேவிங் தி மோனோபோலி அண்ட் அவர் கண்ட்ரோலிங் தி ட்ரேட். ஸோ அதே கண்டிஷன்ஸ் இந்தியாவில் இருக்கும்போது நம்ம இந்தியாவில் வளரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஐடியால தான் அசாம்லையும் நீல்கிரிஸ்லையும் தே கிரியேட்டட் தி பிளான்டேஷன்ஸ் அண்ட் தே ஸ்டார்டட் கல்டிவேஷன் ஆஃப் டீ இன் இந்தியா. ஸோ 1813 சார்ட் ட்ராக்ல டீ அப்படிங்கிறதே வந்து ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க, டீ ட்ரேட் அண்ட் ஓபிஎம் ட்ரேட் அப்படின்னு. ஸோ ஓபிஎம் டீ ரெண்டுத்துலையும் வந்து சைனா தான் வாஸ் தி டாமினன்ட் பிளேயர். ஸோ 1813 சார்ட் ட்ராக் பாருங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ யாரு? சைனா, இந்தியா, கென்யா, ஸ்ரீலங்கா, டர்க்கி. ஸோ டர்க்கிஷ் டீ அப்படிங்கிறது ஃபேமஸ். ஸோ இந்த 4 தான் வந்து டாப் 5 ஞாபகம் வச்சுக்கலாம். சைனா, இந்தியா, கென்யா, ஸ்ரீலங்கா அண்ட் டர்க்கி இஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் யாரு? எக்ஸ்போர்ட்ல அப்படியே கொஞ்சம் மாறும். ஸோ சைனா இஸ் தி லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர், இது ஃபர்ஸ்ட் வரும். கென்யா ஆர் ஸ்ரீலங்காக்குள்ள செகண்ட் தேர்ட் மாறிட்டு இருக்கும். இந்தியா வந்து 4th இருக்கு. இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரா இருந்தாலும் ப்ரொடக்ஷன் எல்லாமே நம்மளே குடிச்சிடுறோம் கொஞ்சம், அதனால 4வது போட்டோம். நம்மளும் ஒரு லார்ஜ் எக்ஸ்போர்ட்டர் தான், 4வது இடத்துல இருக்கும். பட் மேக்ஸிமம் டொமஸ்டிக் கன்சம்ஷன் ஆயிடுது, ஏன்னா நம்மளும் டீ லவர்ஸா இருக்கிறதுனால இங்கே நம்ம குடிச்சிடணும். இப்போ அதுக்கு ஸோ தட் இஸ் த ரீசன். ஸோ இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் டீ. வேர்ல்டுல வந்து அந்த லார்ஜஸ்ட் கன்சியூமர் நம்ம தான். டொமஸ்டிக் கன்சம்ஷன்ல ஹையஸ்டா இருக்கிறது இந்தியா தான், நாட் சைனா. ப்ரொடக்ஷன்ல தான் சைனா, கன்சம்ஷன்ல இந்தியா. செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இஸ் இந்தியா அண்ட் 4th லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் இஸ் இந்தியா. இதுதான் ப்ரிலிம்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். ஸோ நோட் இட் டவுன். GS3ல மேஜர் கிராப்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட்லி லிங்க்ட் டு சிலபஸ். தட்ஸ் வை ஐ அம் டிஸ்கசிங் அபவுட் இட். நோ வில் கம் டு இந்தியாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இந்தியாவில் வந்து டீயோட ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்றது இதுதான். 3 ரீஜன் தான். ஒன்று அசாம் ரீஜன், இன்னொன்று டார்ஜிலிங் ரீஜன், அதாவது இந்த கோர்காலாண்ட் ரீஜன், இன்னொன்று வந்து நீல்கிரிஸ். இது 3 தான் ஹாட்ஸ்பாட். ஓகே, டார்ஜிலிங் ஆஃப் நார்த் ஈஸ்ட் இந்தியா. ஸோ டார்ஜிலிங் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற, இந்த வெஸ்ட் பெங்காலுக்கு சிக்கிம் பார்டர்ல இருக்கிற ஒரு ரீஜன் தான் டார்ஜிலிங். விச் அந்த ரீஜன்ல தான் கோர்காலாண்ட் அப்படிங்கிற தனி ஸ்டேட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு கோர்கா ஜன்முக்தி மோக்ஷா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கோர்காலாண்ட் அப்படிங்கிறது செப்பரேட் ஸ்டேட் ஆகுங்க, நாட் செப்பரேட் கண்ட்ரி, தே ஆர் நாட் செப்பரேஷனிஸ்ட். தனி ஸ்டேட் வேணும், தெலுங்கானா மாதிரி ஒரு ஸ்டேட் ஆகுங்க அப்படிங்கிற நீட்ல தான் தே ஆர் ப்ரொடெஸ்டிங். ஸோ அந்த கோர்காலாண்ட் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா அந்த கோர்காலாண்ட்ல தான் டார்ஜிலிங் இருக்கு. அசாம்ல வந்து வி ஆர் ஹேவிங் ஹியர் அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் வந்து நீல்கிரி. இதுதான் வந்து ஹாட்ஸ்பாட் ஆஃப் டீ. இதை தாண்டி வந்து கங்ரா டீ அப்படின்னு ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. ஹிமாச்சல் பிரதேஷ் டீ வந்து கங்ரா டீ அப்படின்னு சொல்லுவாங்க. டார்ஜிலிங் டீ, அசாம் டீ, அப்புறமா நீல்கிரிஸ் டீ. 4வது பெஸ்ட் டீ வந்து கங்ரா டீ இந்தியாவில். இந்த கங்ரா அப்படிங்கிறது ஹிமாச்சல் இருக்குல்ல ஒரு வெரைட்டி. ஸோ அதே மாதிரி இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம டீ வந்து பிளாக் டீ, கிரீன் டீ, மசாலா டீ அப்படின்னு 3 இருக்கு. கரெக்டா? மசாலா டீன்னு ஒரு டீ லீவ்ஸ். பிளாக் டீ, கிரீன் டீ அப்படிங்கிறது என்னன்னா ப்ராசஸிங்ல பண்ற டிஃபரன்ஸ். அது டார்க், அந்த இலையை வந்து டார்க் ஆக விட்டா அது பிளாக் டீ, நம்ம வீட்டில் யூஸ் பண்ற டீ தூள். அது அப்படியே பச்சையா இருந்தா அது கிரீன் டீ. மசாலா டீன்னு ஒரு வெரைட்டி இல்லை, அது வந்து போஸ்ட் ப்ராசஸிங்ல பண்ற ஒரு விஷயம். டீ தூள்ல கொஞ்சம் வந்து கார்டமம் இந்த மாதிரி ஸ்பைசஸ் ஆட் பண்றோம்ல, அந்த ஸ்பைசஸ் ஆட் பண்றதா மசாலா டீன்னு சொல்றோம். இந்த 3 டீயும் இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. பட் ஆல்மோஸ்ட் 96% ஆஃப் இந்தியாஸ் எக்ஸ்போர்ட் இஸ் பிளாக் டீ தான். நார்மலா அந்த பிளாக் டீயோட எக்ஸ்போர்ட்ஸ் தான் இந்தியா இஸ் தி லீடர். லெமன் டீ இருக்கா அப்படின்னு கேட்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அசாம், ஃபர்ஸ்ட் அசாம். வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது டார்ஜிலிங்கை வச்சு சொல்றாங்க, வெஸ்ட் பெங்கால். அண்ட் தமிழ்நாடு இஸ் தேர்ட்.
டீ போர்ட் ஆஃப் இந்தியா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? போன வருஷம் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் டீ போர்டு கொல்கட்டா. அங்க வந்து கொஸ்டின்ல வந்து பெங்களூர்னு இருக்கும், அதான் தப்பு. அதை வச்சு எலிமினேட் பண்ணும். ஸோ பெங்களூர்ல காஃபி போர்டு இருக்கு. காஃபியில வந்து பெங்களூருங்கிறதுனால காஃபி போர்டு அண்ட் சில்க் போர்டு தான் பெங்களூர்ல இருக்கும். டீ போர்டு அப்படிங்கிறது இட் இஸ் தேர் இன் தி வெஸ்ட் பெங்கால், கொல்கட்டா. ஏன்னா டார்ஜிலிங் இருக்கிறதுனால. ஸோ அசாம் தான் ஃபர்ஸ்ட், வெஸ்ட் பெங்கால் செகண்ட், தமிழ்நாடு தேர்ட். தமிழ்நாடு இன் சென்ஸ் தே ஆர் மீனிங் நீல்கிரிஸ். ஓகே. அசாம் வேலி அண்ட் சாச்சர் ரீஜன் அப்படிங்கிற இந்த ரெண்டு ரீஜன்லயும் டீ கல்டிவேஷன் இஸ் ஹேப்பனிங். அப்புறமா வந்து டார்ஜிலிங்ல வந்து டுவார்ஸ், டெராய் அண்ட் டார்ஜிலிங். ஆக்சுவலி நாளைக்கு உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்கோ, நாளைக்கு கூட ஒரு கொஸ்டின் இருக்கு. நான் லீக் பண்ணிட்டேனா? சரி, ஓகே. நாளைக்கு வெஸ்ட் பெங்கால் தானே உங்களுக்கு. இது ரிலேட்டடா ஏதோ ஒரு கொஸ்டின் இருந்தது. டுவார்ஸ் ரீஜன், டெராய் ரீஜன் அண்ட் டார்ஜிலிங், இது 3 ரீஜன் ஆஃப் வெஸ்ட் பெங்கால்ல யூ ஆர் ஹேவிங் இது. ஸோ அங்க ஒன் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தி ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் என்னதுன்னா, ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் வில் நாட் ஹேவ் ஷிவாலிக்ஸ். ஷிவாலிக்ஸ் ரேஞ்சுக்கு பதிலா யூ வில் ஹேவ் டுவார்ஸ் ரீஜன். ஸோ ஓகே, வேணாம் ரொம்ப ஜியோகிராஃபிக்குள்ள போக வேணாம். த பிக்கஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. 17% ஆஃப் தி ப்ரொடக்ஷன்ஸ் அந்த overall productions they are contributing. Okay, that's a different thing. Now we'll come to tea development scheme. So tea board of India அப்படிங்கிறது வந்து it was established in 1953 according to Tea Boards Act. Last year prelims lo question என்னதுன்னா, it's a statutory body. Consider the following statements regarding tea board. It is a statutory body. அப்புறமா its headquarters is located in Bangalore. அப்புறமா வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து it is also having Ministry of Agriculture கீழ இருக்கு. It is having offices in the துபாயில ஆபீசஸ் இருக்கா? என்ன 4 ஸ்டேட்மெண்ட். இந்த அளவுக்கு ஃபேக்ட்ஸ் எல்லாம் கேட்கறான். உங்களுக்கு புரியுதா? ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, எந்த மினிஸ்ட்ரி? ஸோ இட் இஸ் அண்டர் காமர்ஸ் மினிஸ்ட்ரி. டீ போர்டு அப்படிங்கிறது 1953ல இட்ஸ் ஸ்டாச்சுட்டரி பாடி. டீ ஆக்ட் 1953 அதை பேஸ் பண்ணி தே எஸ்டாப்ளிஷ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் கொல்கட்டா. இட் இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். அதோட மெயின் ரோல் என்ன? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டீ போர்டு? டீ போர்டு வந்து இட்ஸ் இன்க்ரீஸ் தி டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஆஃப் டீ. இந்தியாவில் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஆஃப் டீ இன்க்ரீஸ் பண்ணணும், அது ரிலேட்டட் ரிசர்ச், அதோட ப்ரொடக்டிவிட்டி பூஸ்ட் பண்ணணும், அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் ஆஃப் ஃபார்மர்ஸ், எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ். ஃபார்மர்ஸ்க்கும் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஸ்மால் டீ க்ரோவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு. அந்த ஸ்மால் டீ க்ரோவர்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஆல் திஸ் ஸ்டெப்ஸ் தே ஆர் டேக்கிங். அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் டீ போர்ட். இந்த மாதிரி டீ போர்டு இருக்கு, காஃபி போர்டு இருக்கு, சில்க் போர்டு இருக்கு. இது எல்லாத்த பத்தி படிங்க. ஸோ இப்போ டீ போர்டு கேட்ட மாதிரியே நீங்க எல்லா மற்ற போர்ட்ஸையும் பார்த்து வச்சுக்கலாம் மேபி. ஸோ டீ போர்டு இம்ப்ளிமெண்ட் பண்ற இந்த ஸ்கீம் தான் டீ டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமே கொண்டு வராங்க. ஸோ இட் வாஸ் லான்ச்ட் இன் 2021. ஸோ 2022 ப்ரிலிம்ஸ்ல அதனால தான் வந்து டீ போர்டு வச்சு கேட்கறாங்க. உங்களுக்கு புரியுதா லாஜிக்கு? கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன இருக்குன்னா, டீ டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம் வாஸ் லான்ச் அப்படின்னு இருக்கும். ஆனா கொஸ்டின் எதுல இருந்து வந்துச்சு, யார் அதை லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறதுல இருந்து வருது. இதுதான் பேக்ரவுண்ட் ஒர்க். ஸோ பேக்ரவுண்ட் ஒர்க் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ டீ போர்ட்ல இருந்தா கொஸ்டின் வந்து டீ போர்ட் இஸ் இம்ப்ளிமெண்டிங் இட். ஸோ இதோட 7 காம்பனன்ட் தான் இது. பிளான்டேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்மால் டீ ஃபார்மர்ஸ். ஸோ ஸ்மால் டீ ஃபார்மர்ஸை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஐ டாக் அபவுட் தட் லேட்டர். ஸோ டீல லார்ஜ் பிளான்டேஷன் இருக்காங்க, ஸ்மால் இருக்காங்க. ஸோ ஸ்மாலுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் கொடுக்கறது ஒன் ஆஃப் தி மெயின் அப்ஜெக்டிவ். கிரியேஷன் ஆஃப் செக்டர் ஸ்பெசிபிக் பிளான் ஃபார் நார்த் ஈஸ்ட் இந்தியா. நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு எக்கனாமிக் வயபிலிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் ஈஸ்ட் வந்து டீ கல்டிவேஷன்லையும் பேம்பு கல்டிவேஷன்லையும் ஒரு முக்கியமான பிளேயர். ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல இருக்க ஃபார்மர்ஸை யூ கேன் ஹேண்ட் ஹோல்ட். அதனால தான் பேம்பு மிஷன் ஒன்று இருக்கு தனியா ஃபார் நார்த் ஈஸ்ட் ஃபார்மர்ஸ். சப்போர்ட்டிங் தி டீ ப்ரொடியூசர்ஸ், traders in the market promotion activities, workers welfare. Tea workers and plantation workers are the most exploited workers of all. எல்லா எக்ஸ்ப்ளாய்டட் ஒர்க்கர்ஸ்லையும் அதிகமான எக்ஸ்ப்ளாய்டேஷன் எங்க நடக்குதுன்னா, இன்னைக்கு வரைக்குமே எங்க நடக்குதுன்னா, நீங்க பிளான்டேஷன்ஸ் சொல்லலாம். பிளான்டேஷன்ஸ் ஆஃப் எனி ஃபார்ம் தே ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் லாட். நம்ம பரதேசி படத்துல பார்த்திருப்போம், ரெட்டி அப்படிங்கிற அந்த புக்கை பேஸ் பண்ணி பாலா எடுத்த படம். ஒன் ஆஃப் தி, நம்ம ஜாலியா டீ குடிக்கிறோம், அந்த டீக்கு பின்னாடி அப்படிப்பட்ட ஒரு பேட் ஹிஸ்டரி இருக்கா அப்படிங்கறத அந்த படத்தை பார்த்தோம்னா தான் ரியலைஸ் ஆச்சு. பரதேசி படம். அந்த படத்தை ஒரு வாட்டி தான் பார்க்க வர முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த படத்தை இனிமேல் பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. Workers welfare, research and development activity, regulatory reforms and establishment of expenses and all these things. So இது பேசிக் டீ பத்தி. ஸோ ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தாச்சா. இப்போ நம்ம எடிட்டோரியல்குள்ள இப்பதான் போறோம். எடிட்டோரியல் எதை பத்தி பேசுறாங்கன்னா, டார்ஜிலிங் டீல இருக்க பிரச்சனை. டார்ஜிலிங் டீ இஸ் கன்சிடர்ட் டு பி ஷாம்பெயின் ஆஃப் டீஸ். டீஸ்லயே சிறந்த டீ டார்ஜிலிங் டீ அப்படிங்கிறதா வந்து they are telling. It is the first GI product in India. இந்தியாவில் GI லான்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் GI கொடுத்ததே டார்ஜிலிங் டீக்கு தான். டிஸ்டிங்க்ட் அரோமா அண்ட் ஃபிளேவர். 55,000 workers are involved in the Darjeeling tea production. 70 million kg is produced. Normally Darjeeling tea ஓட production வந்து 10 million இருந்தது, 7 million ஆயிருக்கு. ஏன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல Darjeeling tea production is being affected. ஏன் அஃபெக்ட் ஆச்சு, எதுக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னு இந்த எடிட்டோரியல் பத்தியே டிஸ்கஸ் பண்றாங்க. 10 million 11 million இருந்தது, ஏன் 7 million ஆகுது. அதே மாதிரி yield is coming down. ஸோ நம்ம காஃபி பத்தி பேசும்போதே நம்ம காமனா பாக்குறது, இப்போ நீங்க எந்த ஆன்சர்ல எழுதினாலும் ஜாலியா ஒரு ஃபேக்டர் எழுதினா கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு. கிளைமேட் நீங்க
இன் ஜெனரல் எக்கனாமில எதை வச்சு எழுதினாலும் கிளைமேட்டிங் கோவிடையும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஓகே, அது ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட். 5வது 6வது பாயிண்ட் ஆஃப் எனி ஆன்சர் ரைட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமி ஆர் எனி திங், கோவிட் ஒன்று, கிளைமேட் சேஞ்ச் ஒன்று. இது வந்து நீங்க இன்னோவேட்டிவா அந்தந்த ஏரியாக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிளைமேட் சேஞ்ச் இஸ் ரீசன் ஃபார் தி டிக்ளைன் இன் ஈல்ட் ஆஃப் காஃபி அண்ட் ஆல்சோ ஃபார் டீ. டீனாலே கிளைமேட் சேஞ்ச்னாலே அந்த கண்டிஷன்ஸ் மாறுறதுனால டீயோட ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஃபாலிங் இன் தி ரீசன்ட் டைம்ஸ் இன் தி டார்ஜிலிங் ரீஜன் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த கிரைசிஸ்? ஸோ இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் தி சப்ஸ்டாண்டர்ட் டீ. நம்ம டார்ஜிலிங் டீக்கு ஒரு மிகப்பெரிய காம்படிஷனா இருக்கிறது நேபாள் டீ. நேபாளும் அதே மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் க்ரோ ஆகுது, அதே மாதிரி ஒரு ஏரியா தான். பட் நேபாள் டீ வந்து அதிகமா வந்து இந்தியாவுக்குள்ள இன்ஃப்ளக்ஸ் ஆயிட்டு இருக்கு. நம்ம இந்தியா டார்ஜிலிங் டீக்கு வந்து குளோபல் லெவல்ல ஒரு ரெப்புடேஷன் இருக்கு டார்ஜிலிங் டீ அப்படிங்கிற அந்த பிராண்டுக்கு. ஆனா இந்த நேபாள் டீ வந்து நம்ம ஊர்ல இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ், டீ ப்ராடக்ட் பிளான்டேஷன் ஆளுங்க வேற, எக்ஸ்போர்ட்டர்ஸ்ங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு. இந்த டீ பவுடரை வாங்கி பேக்கேஜ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றவங்க. அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா டார்ஜிலிங் டீல கொஞ்சம் நேபாள் டீ மிக்ஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆர் சம்டைம்ஸ் என்ன ஆயிடுது, நேபாள் டீயவே இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி அது மேல டார்ஜிலிங் டீ போட்டு விட்டுறாங்க. ஏன்னா கண்டிஷன் சேமா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அது வரலாம். பட் நேபாள் டீயை பொறுத்த வரைக்கும் அங்கே லேபர் காஸ்ட் கம்மியா இருக்கு. அதே மாதிரி அங்கே வந்து குவாலிட்டி செக் அதிகமாக பண்றது இல்லை, அதனால அது சீப்பா கிடைக்குது. அது சீப்பா கிடைக்கிறதுனால நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்ன பண்றாங்க, டார்ஜிலிங் டீ கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிறதுனால இந்த சீப் வெரைட்டியை டார்ஜிலிங் டீ அப்படின்னு போட்டு விற்கிறாங்க. ஸோ அப்போ ஜிஐ டேக்கு என்ன மரியாதை? ஜிஐ டேக்னு ஒன்று கொடுத்ததே எதுக்கு? டார்ஜிலிங்ல க்ரோ பண்ணாதான் அது டார்ஜிலிங் டீ. ஆனால் நேபாள்ல இருந்து வரதுக்கு மேல பேக்கேஜிங் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்தியா வந்து ஈவன் தோ வி ஆர் தி லார்ஜஸ்ட் 4th லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் இருந்தாலும் ஒரு 27 மில்லியன் இம்போர்ட்டும் பண்றோம் நம்ம டீயை. நேபாள்ல இருந்து இந்த மாதிரி இம்போர்ட் பண்றோம்ல, இந்த மாதிரி ஒரு சில டீ நம்ம ஸ்ரீலங்கால இருந்து கொஞ்சம் இம்போர்ட் பண்றோம். அந்த இம்போர்ட்ல வந்து 10 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கேஜிஸ் ஆஃப் நாட் டன்ஸ் இல்ல கேஜி 10 மில்லியன் கேஜிஸ் ஆஃப் டீ இட் இஸ் கமிங் ஃப்ரம் நேபாளா. ஏன் நேபாள்ல இருந்து இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து காஸ்ட் சொல்லிட்டேன், காஸ்ட் கம்மியா இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட்டர் வந்து காஸ்ட் சேவ் பண்றாரு. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரிவைஸ்டு ட்ரீட்டி ஆன் ட்ரேட். இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இருக்கிற இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்குள்ள தே டிசைடட் டு ஹேவ் எக்ஸம்ஷன்ஸ் ஃபார் கஸ்டம்ஸ் டியூட்டி அண்ட் தே ரிமூவ் தி குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இவ்வளவுதான் இம்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் ரிமூவ் பண்ணி கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸம் பண்ணிட்டாங்களா ஃபார் செலக்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். அதுல டீயும் இருக்கிறதுனாலேயே இந்த ட்ரீட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு தேர் இம்போர்ட்டிங். அதனால ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணும்போது டொமஸ்டிக் பீப்புள் வில் பி அஃபெக்டட் அப்படின்னு பாக்குறோம். இப்போ ஆர்சிபிலேருந்து இந்தியா வெளியே வந்தது காரணம் டைரி ஃபார்மர்ஸ். ஆஸ்திரேலியா கூட நம்ம சைன் பண்ணா ஆஸ்திரேலியன் டைரி வந்துருச்சுன்னா நம்ம ஆவினும் அமுலும் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால we didn't sign RCP. So that is the reason. இப்போ பாத்தீங்களா நேபாள் கூட இதை சைன் பண்ணதுனால நம்ம டார்ஜிலிங் அஃபெக்ட் ஆகுது. உங்க லாஜிக் புரியுதா? இப்போ நீங்க ஆர்சிபி பத்தி ஒரு கொஸ்டின் வரும்போது இது எக்ஸாம்பிளா எழுதலாம். இந்த மாதிரி ஏன் நம்ம டைரிக்கு ஆயிடக்கூடாது? ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பத்தி ஒரு கொஸ்டின் வரும்போது இது கிரிட்டிசிசம் பாயிண்ட்ல அங்க எழுதணும். உங்களுக்கு புரியுதா? இட் இஸ் நாட் ஒன்லி ரெஸ்ட்ரிக்டட் டு டீ. இதுதான் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். படிச்ச ஒரு விஷயத்தை எங்கெங்கெல்லாம் இனோவேட்டிவா யூஸ் பண்ணலாம், அதுதான் கனெக்டிவிட்டி. அது எப்போ வரும்? வெறும் பார்த்துட்டு இருந்தா வராது. ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணாதான் வரும். மோர் யூ ரைட், மோர் யூ ப்ராக்டிஸ் தான் இந்த எபிலிட்டி வில் கம். ஸோ எக்ஸம்ஷன்ஸ் ஆஃப் இதனால வருது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ரீசன் 2017 இது எப்போ ட்ரிகர் ஆகுது அப்படின்னா, 2017ல கோர்கா லேண்டை செப்பரேட் ஸ்டேட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்கா ஜன்முக்தி மோக்ஷா அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் தேவர் ப்ரொடெஸ்டிங். அப்படி ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது ஒரு 4 மாசத்துக்கு டீ ப்ரொடக்ஷன் வாஸ் ஸ்டாப்டு. அதாவது டீ ப்ரொடக்ஷன் இன் த சென்ஸ் டீ பிக்கிங். அவங்க எல்லாருமே ப்ரொடெஸ்ட்டுக்கு போயிட்டதுனால என்ன ஆயிடுச்சு, பண்ணல. ஆனா குளோபல் லெவல்ல டார்ஜிலிங் டீக்கு டிமாண்ட் இருந்துகிட்டு தானே இருக்கு. அப்போ எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டார்ஜிலிங் இருந்து டீயே வரலன்னு தெரிஞ்சோடனே அப்போதான் அவங்க என்ன பண்றாங்க, நேபாள்ல இருந்து டீயை எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி டார்ஜிலிங் டீன்னு போட்டு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க பாத்துறாங்க, ஓ விலை கம்மியா இருக்கா, சூப்பரா இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே அப்போதுல இருந்து அவங்க அப்படியே செட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன லிங்க் பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரலா இப்போ லிங்கேஜஸ் பிட்வீன் தி டெவலப்மெண்ட் அண்ட் growth ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கிற இந்த டாபிக் பாக்குறோம் இன்டர்னல் செக்யூரிட்டியில. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, இங்க ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்கிறதுனால எக்கனாமி அஃபெக்ட் ஆயிருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், ஹவு ப்ரொடெஸ்ட் அண்ட் சம்டைம்ஸ் வந்து இந்த ப்ரொடெஸ்ட்னாலையும் ஹவு எக்கனாமி இஸ் பீங் டிஸ்ரப்டட், இந்த டைமென்ஷன்ல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் எழுதணும். ஹவு இன்டர்னல் செக்யூரிட்டி வில் அஃபெக்ட் தி எக்கானமி அப்படிங்கிற டைமென்ஷன்ல ஒரு பாயிண்ட் எழுதணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் நீங்க அங்க யூஸ் பண்ணணும். உங்களுக்கு புரியுதா? அங்கேயும் யூஸ் பண்ணலாம். ஒரு கோர்காலாண்டில் நடந்த இந்த ப்ரொடெஸ்ட்னால அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பைபாஸ் பண்ண இந்த ட்ரேடர்ஸ் அப்போதுல இருந்து அது மாத்தவே இல்லை. உங்களுக்கு புரியுதா? 2017ல இருந்து கம்மியான சீப் ரேட்ல டீ வருதுன்னு தெரிஞ்ச உடனே டார்ஜிலிங் டீ வாங்காமலே நேபாள்ல இருந்து இம்போர்ட் பண்ணி சீப் டீயை டார்ஜிலிங் டீ ஸ்டிக்கர் ஒட்டி வித்துறாங்க. ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம். ஸோ கோர்காலாண்ட்ல ப்ரொடெஸ்ட் பண்ணது சரியா தப்பா அப்படிங்கிற டிபேட் கூட நான் போல. நமக்கு தேவை ஆன்சர் ரைட்டிங். ஆன்சர் ரைட்டிங்ல எங்கேயோ ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை தூக்கி இங்க எழுத போறோம், அவ்வளவுதான். ஓகே, தட் இஸ் அ டிஃபரெண்ட் திங். ஸ்மால் டீ க்ரோவர்ஸ் எஸ்டிஜி அப்படிங்கிறது ஒரு அஃபிஷியலி டெசிக்னேட்டட் திங். டீ போர்டு அப்படிங்கிறது வந்து எஸ்டிஜி அப்படிங்கிற க்ரோவர்ஸை வந்து டெசிக்னேட் பண்றாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர் அப்படின்னு சொல்றோம்ல, பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ்லயே எஸ்டிஜி அப்படின்னா என்னதுன்னா, தோஸ் பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் ஹூ ஆர் ஹேவிங் கல்டிவேஷன் லெஸ் தென் 25 ஏக்கர்ஸ். இது வந்து ப்ரிலிம்ஸ்ல கேட்கப்படலாம்.
ஸோ இந்த டீ டெவலப்மெண்ட் ஸ்கீம்ல ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்றதே ஸ்மால் டீ க்ரோவர்ஸ்க்கு தான். லெஸ் தென் 25 ஏக்கர்ஸ் பிளான்டேஷன் இருந்தால் அவங்க எஸ்டிஜி அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்தியாவுடைய மோஸ்ட் ஆஃப் தி டீ பிளான்டர்ஸ் இந்த அசாம்லயும் டார்ஜிலிங்ல இருக்கிறவங்களுடைய பெர் கேபிட்டா ஹோல்டிங் வந்து 2 ஏக்கர்ஸ்ல தான் இருக்கான். 25 ஏக்கர்ஸ் கீழே இருந்தாலே எஸ்டிஜி தான். ஆனா நார்த் ஈஸ்ட் டீ கல்டிவேட்டர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா, அங்க இருக்க மெஜாரிட்டி ஆஃப் தி ஆளுங்க அசாம்லயும் டார்ஜிலிங்லையும் பொறுத்த வரைக்கும், இங்க நம்ம டார்ஜிலிங் நார்த் ஈஸ்ட்னு வச்சுக்கிறோம், அங்க இருக்கிறவங்க வந்து 2 ஏக்கர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ப்ராப்ளம். எல்லாருமே ஸ்மால் ஃபார்மர்ஸ், அதனால அவங்களால எக்கனாமி ஆஃப் ஸ்கேல் பண்ண முடியல, ப்ரொடக்டிவிட்டி இதுவா இருக்கு. ஸோ இந்த எஸ்டிஜி கேட்டகரி பீப்புளுக்கு தான் வந்து தே ஆர் இம்ப்ளிமெண்டிங் திஸ் பர்டிகுலர் ஸ்கீம், டீ டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம், பிளான்டேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்மால் டீ ஃபார்மர்ஸ்னா அவங்க தான். புரிஞ்சுச்சா? அது அஃபிஷியலா அவங்க யூஸ் பண்ற வேர்டு வந்து எஸ்டிஜி, ஸ்மால் டீ க்ரோவர்ஸ். இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி ஒரு கேள்வி கேட்டான், எம்எஸ்பிக்கு மேக்சிமம் சப்போர்ட் பிரைஸ், அப்புறமா வந்து கிசான் கிருஷி விகாஸ் கேந்திராக்கு கிசான் விகாஸ் கேந்திரா. யோ, உங்களுக்கு கேள்வி கேட்க தெரிலனா இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்கறான். உங்களுக்கு புரியுதா? எது வந்து ராங்லி மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிவேஷன் ஃபுல் ஃபார்ம், அந்த மாடல்ல தேர் ஆஸ்கிங் கொஸ்டின். உங்களுக்கு புரியுதா? ஸோ எஸ்டிஜிக்கு அவங்க வேற ஏதாவது போடலாம், அதனால பார்த்து. பட் ஓகே, பிலிம்ஸ்லயும் வரலாம். கேள்வி எடுக்கிறது எவ்வளவு இருக்குங்க. இது இந்த அளவுக்கு இப்படிலாம் ஒரு கேள்வி எடுக்கணுமா ஒரு குரூப் 1 லெவல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. பட் ஸ்டில் ஓகே, அவங்களே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்றாங்க. They are selling recent times in the STGs, they are selling the lands because of increase in the input cost. ஏன்னா ஃபெர்டிலைசர் காஸ்ட் அதிகமாயிடுச்சு, லேபர் காஸ்ட் அதிகமாயிடுச்சு, அதனால இன்புட் காஸ்ட் அதிகமாயிடுச்சு, அதனால டீயோட வேல்யூ அதிகமாயிடுச்சு. இதே பாயிண்ட் தான் காஃபிக்கும் பார்த்தோம், அதே பாயிண்ட் தான் இங்கேயும் காப்பி பேஸ்ட். அவ்வளவுதான். கிளைமேட் சேஞ்சா காப்பி பேஸ்ட், பெஸ்ட் அட்டாக்கும் காப்பி பேஸ்ட். ஸோ இது எல்லாமே எல்லாத்துக்கும் காமன். உங்களுக்கு புரியுதா? டீக்கு தனியா காஃபிக்கு தனியா, ஐயோ நம்ம காஃபிக்கு தான் படிச்சோம் டீக்கு படிக்கல அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. ஆன்சர் ரைட்டிங்ல இதுதான் உண்மை. ரிலேட்டட் பாயிண்ட் எதுவாக இருந்தாலும் தூக்கி எழுதுங்க, எல்லாமே ஒன்னா தான் இருக்கும். இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கும் போதுதான் நீங்க வந்து எக்ஸாமை பாஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு புரியுதா? நான் நேர்மையானவன், நான் படிச்சதை தான் எழுதுவேன், சரியா இல்லைன்னா நான் அந்த ஆன்சரே எழுத மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியாது. தட் இஸ் தி ப்ராப்ளம். ஸோ climate change induced decline in yield, old bushes, no room for expansion. ஸோ டார்ஜிலிங் டீல எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல, ஏன்னா அது வந்து ஹில்லி ரீஜனா இருக்கு, அங்க எல்லாமே ஆக்குபை ஆயிடுச்சு. ஓல்டு புஷஸா இருக்கு. ஓல்டு புஷஸ் அப்ப மாத்தணும்ல, மாத்துறதுக்கு பணம் இல்லை, ஏன்னா எல்லாரும் ஸ்மால். லார்ஜ் பிளான்டர்னா மாத்திடுவாரு, ஸ்மால் பிளான்டர்ஸா இருக்கிறதுனால அவங்களால மாத்த முடியல. ஸோ ஓல்டு புஷஸ்லேயே கண்டினியூ பண்றதுனால ப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருக்கு. திஸ் இஸ் தி ப்ராப்ளம். ஓகே, டிக்ளைன் இன் தி குளோபல் டிமாண்ட் இன் தி ரீசென்ட் டைம்ஸ். பேண்டமிக்ல இருந்து டீக்கு டிமாண்ட் குறைஞ்சிச்சான். இது எனக்கு புரியவே இல்லை. அப்படியா? அதிக நாளா வந்து எக்ஸ்ட்ராவா வர்றவங்க தான் குடிக்கணும். பட் குளோபல் டிமாண்ட் குறைஞ்சிருக்கான். இது ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. பேண்டமிக் மேல ஒரு கேஸை போட்டுருங்க, கிளைமேட் சேஞ்ச் மேல ஒரு கேஸ், பேண்டமிக் மேல ஒரு கேஸ், பெஸ்ட் அட்டாக் மேல ஒரு கேஸ், பாக்டீரியல் பிளாக் ஸ்பாட் அப்படிங்கிற இந்த இலைகள் மேல பிளாக் ஸ்பாட் வருதான். அதை தாண்டி பாக்டீரியல் பிளாக் ஸ்பாட் வந்துச்சுன்னா இட் இஸ் அஃபெக்டட். ஸோ அது ஒரு பிரச்சனை. ஸோ வே ஃபார்வர்ட்ல என்ன கேட்கறாங்க, எங்களுக்கு ஒரு 1000 கோடி பேக்கேஜ் தாங்க. பேக்கேஜ் இந்த சென்ஸ் இதுக்கு மீனிங் என்னதுன்னா லோன்ஸ், அசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம கொண்டு வந்தாலும் எம்எஸ்எம்இ செக்டருக்கு பேண்டமிக் அப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க ஏகப்பட்ட பேக்கேஜஸ். அந்த மாதிரி ஒரு பேக்கேஜஸ் வந்து தேர் ஆஸ்கிங். பேக்கேஜிங் ரிக்வயர்மெண்ட் இஃப் மிக்ஸ்டு வித் நேபாள் டீ. நேபாள் டீயை மிக்ஸ் பண்ண வேணாம்னு நாங்கள் சொல்ல, நேபாள் டீயை மிக்ஸ் பண்ணா நேபாள் டீன்னு போட்டுவீங்க, அவ்வளவுதான் நாங்கள் சொல்றோம். ஸோ எஃப்எஸ்எஸ்ஐ வந்து இந்த பேக்கேஜிங் நார்ம்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஏன்னா தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேக்கேஜிங் நார்ம்ஸ். ஸோ நேபாள் டீ மிக்ஸ் பண்ணீங்கன்னா நேபாள் டீ வித்துருங்க, டார்ஜிலிங் டீ ஆனால் டார்ஜிலிங் டீ வித்துருங்க. ரெண்டுமே ஒரு டீ தான். நேபாள் டீ வந்து என்னதுன்னா, நம்ம டார்ஜிலிங் டீக்கு ஒரு ஜிஐ டேக் இருக்கு, குளோபல் லெவல்ல ஒரு பிராண்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம குவாலிட்டி செக்ஸ் வந்து ஏகப்பட்டது பண்றோம். அந்த குவாலிட்டி செக்ஸ் ஏகப்பட்டது பண்றதுனாலே காஸ்ட் அதிகமாகுது. பட் நேபாளில் அந்த குவாலிட்டி செக்ஸே இல்லை. ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம். டேஸ்ட் சிமிலரா இருக்கலாம், பட் குவாலிட்டி செக் இல்லாததுனால நேபாள் டீ மிக்ஸ் பண்ணி நீங்க டார்ஜிலிங் டீ எக்ஸ்போர்ட் பண்ணி நாளைக்கு அந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல டீ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டா இம்ப்ரெஷன் யார் மேல வருது? டார்ஜிலிங் டீ மேல தான் வருது. சரி, நான் ரீஜனலிசம் பத்தி பேசல, நான் என்ன பேசுறேன் அப்படின்னா ஜிஐ டேகோடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி பேசுறேன். ஜிஐ டேகோட இம்பார்ட்டன்ஸ் என்னதுன்னா, இந்த ரீஜன்ல இது வளர்றதுனால தான் குவாலிட்டி. ஸோ நம்மளோட டார்ஜிலிங் டீ அப்படிங்கிற பிராண்ட் அஃபெக்ட் ஆகுது. நீங்க நேபாள் டீனா நேபாள் டீ வைக்கலாம் அப்படிங்கிறத இங்க மீன் பண்றோம். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி பாயிண்ட் பேசும்போது நம்ம ரீஜனலிசமா பேசிடக்கூடாது, இந்தியா நேபாள் அப்படிங்கிற மாதிரி. ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஜிஐ டேக். ஜிஐ டேக்ங்கிறது அதுக்கு தான். ஸோ ரிவ்யூ அண்ட் ரீவிசிட் தி இண்டோ நேபாள் ட்ரீட்டி. இண்டோ நேபாள் ட்ரீட்டி வேணான்னு சொல்லலை, உங்களுக்கு புரியுதா? ஆன்சர் ரைட்டிங் இதோட பியூட்டி இதுதான். சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜினை ஸ்ட்ரிக்ட் ஆக்குங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ நம்ம எப்பவுமே இது வேணாம் அது வேணான்னு எழுதக்கூடாது. ஸோ அது இருக்கட்டும், ஏன்னா இண்டோ நேபாள் இஸ் அவர் ஃப்ரெண்டு. நமக்கு வந்து ஒரு 70 வருஷம் ஃப்ரெண்டு. 2 வாட்டி நடுவில் சண்டை வந்தாலும் 70 வருஷம் ஃப்ரெண்டு. ஆனா சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின் அப்படிங்கறத இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்றோம். சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின்னா நேபாள்ல இருந்து வந்ததுன்னா இது நேபாள். இப்போ நம்ம இந்தியால இருந்து டார்ஜிலிங் டீ எக்ஸ்போர்ட் பண்றது நாலதான் இப்போ லண்டன்ல நம்மளோட லார்ஜஸ்ட் டீ கன்சூமர் யாருன்னா ஈரான் தான். ஈரான், ரஷ்யா இவங்களாம் தான் நம்ம கிட்ட இருந்து அதிகமா டீ வாங்குறாங்க.
அவங்க கிட்ட வந்து இந்த டீ வந்து இந்தியாவில தான் ஆரிஜின் ஆச்சு, நேபாளில தான் ஆரிஜின் ஆச்சு அப்படிங்கிற அந்த சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின் வந்து கரெக்டா அந்த நாம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஸோ அந்த நாம்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால தான் இந்த மிக்சிங்லாம் நடக்குது. பூஸ்ட் டொமஸ்டிக் கன்சம்ஷன் அண்ட் பெர் கேபிட்டா டீ கன்சம்ஷன். ஸோ இந்தியாவில் டூரிசம் கம்மியா இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னாருன்னா, எவ்ரி ஒன் அடுத்த ஒரு 2-3 வருஷத்துல ஒரு 15 லொகேஷன்ல இந்தியாவில் போய் விசிட் பண்ணுங்க. இப்போ இந்தியாவில் டூரிசம் எப்போ டெவலப் ஆகும், நம்ம எல்லாருமே நிறைய டூரிசம் பண்ணாலே டெவலப் ஆகும். ஸோ அந்த மாதிரி இப்போ டீ செக்டர் நல்லா இருக்கு, எல்லாரும் நிறைய டீ குடிங்க. அப்படி பெர் கேபிட்டா நம்ம லார்ஜஸ்ட் கன்சம்யர் ஆஃப் டீ தான், ஆனா பெர் கேபிட்டா டீ கன்சம்ஷன் கம்மியா இருக்கு. 850 grams per individual தான் நம்ம குடிக்கிறோமா. எனக்கெல்லாம் 1500 இருக்கும், பட் நேஷன் ஆவரேஜ் வந்து 850 grams தான் இருக்கு. ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க, டீ நிறைய குடிங்க மக்களே, நல்லதுதான். G20 இப்போ இதை சேர்த்துக்கலாம். அடுத்த ஒரு வருஷத்துக்கு எதுவா இருந்தாலும் G20 மூலமா அது பண்ணலாம். G20 மூலம் பண்றோமா வேணாமாங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா G20 மூலமா பண்றோம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஸோ தட் இஸ் ஒன் திங் விச் வி கேன் ஆட். ஸோ அதனால வந்து ஜாலியா குடிங்களா. டீ வந்து டொமஸ்டிக் கன்சம்ஷன் 850 ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இன்க்ரீஸ் டி பெர் கேபிட்டா டீ கன்சம்ஷன். ஏன்னா டீ ஃபார்மர்ஸ்க்காக நம்ம வந்து இதை நம்ம பண்ணணும் அஸ் இந்திய குடிமகன். ஸோ காஃபியில வந்து ஒரு பெரிய கிரிட்டிசிசம் என்ன அன்னைக்குன்னா, கரண்ட் போயிடுச்சு. அன்னைக்கு ஏதோ ஒரு இஷ்யூ ஆனதுனால காஃபியோட வேஃபாரோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேவா, அது இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து காஃபில நான் அந்த எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணும்போது வேஃபாரோட ஆஃப்லைன் அட்டன் பண்ணவங்க மட்டும் பார்த்துட்டாங்க, ஆன்லைன் அட்டன் பண்ணவங்களுக்கு கட் ஆயிடுச்சு. ஸோ ஆன்லைன் அட்டன் பண்றவங்களுக்கு காஃபியோட வே ஃபார்வர்ட் இங்க இருக்கு. என்னதுன்னா, இன்டர்கார்பிங் ஆஃப் காஃபி ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு போடும்போது என்ன பண்ணலாம், வாட் இஸ் சொல்யூஷன், எப்படி வந்து காஃபி பிளான்டர்ஸை பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்டர் கிராப்பிங்கை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. காஃபி எந்த எடிஷன்ல பேசணும்னு மறந்துட்டேன், 79 or 80th எடிஷன் நினைக்கிறேன். 80th எடிஷன்ல பேசியிருப்போம். 80 or 90 தெரியல, நீங்களே பாருங்க, ஏதோ ஒன்று பார்த்து சொல்லுங்க. காஃபி 90 காஃபியை கல்டிவேட் பண்ணும்போது பெப்பர், கார்டமன் அண்ட் எக்ஸாட்டிக் ஃப்ரூட் பேரிங், வெறும் வந்து காஃபி கல்டிவேஷன் மட்டும் பண்ணி அதை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்றதுனால ஃபார்மருக்கு பெரிய இன்கம் வரதில்லை. ஸோ காஃபியை கல்டிவேட் பண்ணும்போது இன்டர் கிராப்பிங் பண்ண சொல்றாங்க. அந்த ஸ்ட்ரிப்ஸ்லேயே பக்கத்துலேயே வந்து நீங்க பெப்பர், கார்டமன் ஆர் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ், இந்த டிராகன் ஃப்ரூட் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா அடிஷனல் இன்கம் வரும். கிரீன் டூரிசம் அப்படின்னா என்னதுன்னா, காஃபி பிளான்ட்டுக்கு டூர் போறது, அங்க ஒரு ரெசார்ட் மாதிரி கட்டி ஒரு பிளான்டேஷனுக்குள்ள நல்ல ஒரு 1 night ஸ்டே அப்படின்னு சொல்லி ஒரு டூரிசம் பூஸ்ட் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு சீனரி வியூ இருக்கு, ஃபுல்லா பிளான்டேஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ நீங்க வந்து ஊட்டிக்கு எப்போ போனாலும் நம்ம டீ எஸ்டேட்டுக்கு போவோம்ல, அதான் கிரீன் டூரிசம். உங்களுக்கு புரியுதா? டீ எஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு டூரிசம் ஸ்பாட், அது மூலமா யாருக்கு இன்கம் வருது, டீ எஸ்டேட்டுக்கு ஒரு இன்கம் வருது. ஸோ அந்த மாதிரி காஃபிக்கும் நம்ம கொண்டு வரலாம். ஸ்பெஷல் காஃபி டேர்ம் லோன் பேக்கேஜ் அப்படிங்கறத வந்து நாமினல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொண்டு வாங்க. நாமினல் இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த சென்ஸ் கொஞ்சம் கம்மி லெவல்ல ஃபிக்ஸ் பண்ணி காஃபி பர்சன்ஸ்க்கு லோன், அக்ரிகல்ச்சரல் லோன் தரும்போது லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி காஃபிக்குன்னு தனியா ஒரு லோனை கொண்டு வரணும் பேங்க்ல அப்படின்னு சொல்றாங்க. காஃபி நம்ம என்ன ப்ராப்ளம் பார்த்துருக்கோம்னா, அவங்களுக்கு லோன்ஸ் வந்து காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்தியாவுடைய காஃபி பிளான்டர்ஸ் கொடுக்குற லோன்ஸ் ஃப்ரம் தி பேங்க்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையா இருக்கிறது இஸ் ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம் ஃபார் ஹை ஃபேக்டர் காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஸோ அதனால நம்ம ஸ்பெஷல் காஃபிக்குன்னு ஒரு லோனை கொண்டு வாங்க அப்படின்னு அதில் மீன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் தி பாயிண்ட் ஹியர். எக்ஸம்ஷன்ஸ் ஆஃப் சர்ஃபேசி அண்ட் சிபில் ஸ்கோர் ரிஜிம். ஸோ காஃபி லோன்ஸ் வந்து வாங்கி நிறைய ஃபார்மர்ஸ் வந்து கட்டாததுனால காஃபி லோன்ஸ் தான் நிறைய என்பிஏவா இருக்கு. ஸோ காஃபி லோன்ஸோட என்பிஏவை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்க மேல சர்ஃபேசி ஆக்ட்லாம் போட்டு ஸ்ட்ரிக்டா பண்ணாதீங்க, கொஞ்சம் பாவம் அவங்க அப்படிங்கிற மாதிரி இதை சொல்றாங்க. அதே மாதிரி சிபில் ஸ்கோரை வந்து ரிமூவ் பண்ணுங்க. இப்போ ஒரு காஃபி பிளான்டர் வந்து 2 மாசம் டியூ கட்டல அப்படின்னா அவங்களோட சிபில் ஸ்கோர் குறைஞ்சிரும். ஸோ அப்படி குறையறதுனால அடுத்த வாட்டி அவங்க லோன் அப்ளை பண்ணது கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் வல்னரபிள் செக்ஷன் எங்க அஃபெக்ட் ஆயிருக்கும், அதனால எங்களுக்கு இந்த சிபில் ஸ்கோர் ரிஜிமும் சர்ஃபேசி ஆக்ட் ரிமூவ் பண்ணுங்க. இந்த ஆன்சர் வந்து நீங்க எம்எஸ்எம்இக்கு எழுதலாம், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இல்லாம கொஞ்சம் லூஸ் பண்ணலாம், சர்ஃபேசி ஆக்ட் ரிஜிம் அண்ட் சிபில் ஸ்கோர் ரிஜிம் அப்படிங்கிறது. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து எம்எஸ்பி மாதிரி காஃபிக்கு ஒரு அபிஷியல் பிரைஸை செட் பண்ணணும். இதுதான் இவ்வளவு ரூபாய்க்கு தான் காஃபி விற்கணும் அப்படிங்கிற பிரைஸ் செட்டிங் மெக்கானிசம்ல எம்எஸ்பி மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஷேடு காஃபி இந்தியன், இப்போ எப்படி டார்ஜிலிங் டீ அப்படிங்கிறது ஒரு குளோபல் பிராண்ட், நீல்கிரி டீ அப்படிங்கிறது ஒரு குளோபல் பிராண்ட், அந்த மாதிரி இந்தியாவுடைய ஷேடு காஃபி இஸ் கன்சிடர் டு பி வேர்ல்டு பெஸ்ட் ஷேடு காஃபி இந்தியா தான். ஸோ பெஸ்ட் ஷேடு காஃபி இந்தியா தான் இருக்குன்னா அதை இன்னும் நம்ம ஃபுல்லா ரீச் பண்ணல. ஸோ அந்த ஷேடு காஃபி அப்படிங்கிற பிராண்டை வந்து பில்ட் பண்ணலாம். எங்க பில்ட் பண்ணலாம்? G20 பில்ட் பண்ணலாம். அப்போ G20 பில்ட் பண்ணலாம் நான் சேர்க்கல, இப்போ சேர்த்துக்கேன். G20 அவங்க வரும்போது எல்லாருக்கும் ஷேடு காஃபி கொடுத்து எங்க காஃபி குடிங்க அப்படின்னு வர 200 மீட்டிங் நடத்த போறோம். 200 மீட்டிங் நடக்கும் போது 1 year ஃபுல்லா நடக்கும் போது வர்றவங்க எல்லாருக்குமே டார்ஜிலிங் டீ, கிரீன் காஃபி, அவங்களுக்கு போகும்போது ஒரு கிஃப்ட் ஹேம்பர்ல அதெல்லாம் வச்சு கொடுக்கணும். இப்போ செஸ் ஒலிம்பியாட் வந்தவங்க எல்லாம் கிஃப்ட் ஹேம்பர் கொடுத்தோம்ல, அந்த கிஃப்ட் ஹேம்பர்ல என்ன இருக்குன்னே ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டாரு. என்ன பாத்தீங்களா நண்பர்களே, செஸ் ஒலிம்பியாடுக்கு போனா இந்த கிஃப்ட் ஹேம்பர்ல. ஸோ அந்த கிஃப்ட் ஹேம்பர்ல வந்து மகாபலிபுரத்தோட சிலையெல்லாம் கொடுத்தோம். அது கூட ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்தோம். தமிழ்நாடோட ஒரு மேனுவல், வாட் இஸ் தமிழ்நாடோட கல்ச்சர் என்ன, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி மேனுவல்ஸ், அப்புறம் ஏகப்பட்ட ஒரு கிஃப்ட் எல்லாம் வச்சுதான் கொடுத்தோம்.
அந்த மாதிரி வர்றவங்களுக்குலாம் நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்போம். ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்ம டார்ஜிலிங் டீயை உள்ள ஒரு டப்பா வச்சு நம்ம ஷேடு காஃபி வச்சு எதெல்லாம் ப்ரொமோட் பண்ணாமோ எல்லாத்தையும் உள்ள வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஆன்சர் ரைட்டிங்ல எழுதுங்க. முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ லாஸ்ட் எடிட்டோரியல் இஸ் அபவுட் தி டொமஸ்டிக் வயலன்ஸ். ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எடிட்டோரியல் இருந்தது. டொமஸ்டிக் வயலன்ஸ் இஸ் கன்சிடர் டு பி வெரி பிக் இஷ்யூ. ஏன்னா வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் அப்படிங்கிற கேட்டகரியில ஏகப்பட்ட வயலன்ஸ் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான வயலன்ஸ் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ். டொமஸ்டிக் வயலன்ஸ்னா என்ன? வீட்டுல கேர்ள்ஸ்க்கு அகேன்ஸ்டா நடக்கிற வயலன்ஸ். ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல வந்து வெறும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேல பண்றது மட்டும் டெஃபினிஷன்ல இல்ல. எனி ஃபேமிலி மெம்பர், ஒரு ஃபாதரா இருக்கலாம், இல்ல மதரா இருக்கலாம், இல்ல சிஸ்டர் இல்லா, பிரதர் இல்லா, யாரா வேணா இருக்கலாம். எனி பர்சன் ஆஃப் தி ஃபேமிலி இஃப் தே ஆர் டூயிங் தி டொமஸ்டிக் வயலன்ஸ் இட் இஸ் கன்சிடர் டு பி ட்ரீட்டட் அஸ் அ கிரைம். ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் பத்தி நான் இதுக்குள்ள டீடைல்டா போகல. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005ல தேர் இஸ் ப்ரொவிஷன்ஸ். ஸோ அதோட ப்ரொவிஷன்ஸ் வந்து டீடைல்டா படிங்க. ஸோ லெட் அஸ் மேக் திஸ் இஷ்யூ மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிறதுனால வந்து வில் சி. ஸோ GS1 உமன், GS2 வல்னரபிள் செக்ஷன், GS4 எத்திக்ஸ் கேஸ் ஸ்டடி. ஏன் எத்திக்ஸ் கேஸ் ஸ்டடி அப்படின்னா ஒரு ஃபேமஸ் கேஸ் ஸ்டடி இருக்கு எத்திக்ஸ்ல. அது 17 19 மறந்துச்சு. ஆனா ஒரு கேஸ் ஸ்டடி என்னதுன்னா, உங்களோட ஹையர் அபிஷியலோட ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்காரு, நல்ல ஆஃபீஸர், நல்ல தெரிஞ்சவர் தான், நல்ல ஒரு ஆஃபீஸர், ரெப்யூட்டட் பர்சன். நீங்க ஆஃபீஸ்ல நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. அவர் ஆஃபீஸரோட வீட்டுக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு ஃபைல் கொடுக்க போறீங்க. அவர் ஃபைல் கொடுக்க போகும்போது அவங்க ஒய்ஃப் வந்து அழுதுட்டு இருக்காங்க. ரூம்குள்ள வந்து பெண்ணுடைய அழுகுரல் கேட்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆஃபீஸர் வந்து வெளியே வராரு. வெளியே வந்து உங்கள்ட்ட ஃபைல சைன் பண்ணிட்டு நல்லா பேசிடுறாரு. கொஞ்ச நேரத்துல உங்க ஒய்ஃபும் வெளியே வராங்க. ஒய்ஃப் வெளியே வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் காயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஆனா நல்லா தான் பேசுறாங்க. டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டு நீங்க சைன் வாங்கிட்டு வந்துடுறீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இட் இஸ் கிளியர்லி நோன் தட் தேர் இஸ் சம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஹஸ் டேக்கன் டு யுவர் ஆஃபீஸர் ஒய்ஃப். உங்க ஆஃபீஸர் தான் அது பண்றாரு. இப்போ வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்? அனலைஸ் தி மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் வாட் ஆர் தி ஆப்ஷன்ஸ் அவைலபிள். அனலைஸ் தி மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். வாட் இஸ் த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்? இதான் கொஸ்டின். கேஸ் ஸ்டடி UPSCல வந்த கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் வந்து அதிகமாக வரும். அதையும் வந்து நம்ம எப்பவுமே ஆன்சர் ரைட்டிங்ல படிச்சாலும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ அது என்ன எழுதுவீங்க? எங்க ஆஃபீஸர் கண்டுக்காம விட்டுருவேன் அப்படிலாம் எழுதக்கூடாது. ஆக்ஷன் எடுப்போம், கம்ப்ளைண்ட் கொடுப்போம், சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதணும். ஸோ அதனால இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூஸ் வந்து நீங்க நிறைய சோஷியல் இஷ்யூஸ் வந்து இட் இஸ் ஆல்சோ கம்மிங் ஆஸ் தி பார்ட் ஆஃப் கேஸ் ஸ்டடிஸ். நம்ம இயர் லாங் ப்ரிப்பரேஷன், எடிட்டோரியல்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் படிக்கும்போது 1 2 3 தான் நம்ம ஞாபகத்துல இருக்கு. 1 கூட சம்டைம்ஸ் ஞாபகத்துல இருக்காது. 2 3 மட்டும் தான் ஞாபகத்துக்கு இருக்கும். எல்லாருக்கும் பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ், என்வாரன்மெண்ட் இது மட்டும் தான் ஞாபகத்துக்கு இருக்கும். எல்லாரும் எத்திக்ஸ் அப்படிங்கறத மறந்துடுறாங்க. எத்திக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸ் தேவை. எத்திக்ஸ்ல கேஸ் ஸ்டடின்னு ஒன்று வருது. அது 1க்கு 20 மார்க். அது வந்து 6 கேஸ் ஸ்டடி கேட்கறான், 120 மார்க் அப்படிங்கிறது மறந்துடுறாங்க. ஸோ கேஸ் ஸ்டடிக்கு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வைக்கிறதும் அது எப்படி அப்ரோச் பண்றதும் அப்படிங்கிறதும் இயர் லாங் ப்ரிப்பரேஷன். அது இட்ஸ் நாட் 1 or 2. இந்த மாதிரி நம்ம எடிட்டோரியல்ஸ் படிக்கும் போதும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கும். அதெல்லாம் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால தான் GS4 கேஸ் ஸ்டடி இஸ் ஆல்சோ நீடட். ஸோ வாட் இஸ் திஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ்னா வீட்டில் ஆனால் மோஸ்ட் காமன் ஃபார்ம் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அடிக்கிறது தான். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அடிக்கிற அந்த விஷயம் தான் இட்ஸ் தி மோஸ்ட் காமன் ஃபார்ம் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ். 32% ஆஃப் எவ்ரி மேரிட் உமன் of 18 to 49 years of age is experiencing emotional, physical, sexual violence committed by their husband. So இது வந்து not only physical, sexual இருக்கு, sexual violence இருக்கு, which means இந்த marital rape அப்படிங்கிறது forced intercourse. physical violence தான் domestic violence நார்மலா வரும். emotional violence is also a part of it. emotional violence-னா எமோஷனலா டார்ச்சர் பண்றது. இது பண்ணாத, அது பண்ணாத, அது பண்ணு, இது பண்ணு, டெய்லி நைன் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணி டார்ச்சர் பண்ணி டெய்லி வந்து ஏன் அங்க போற, ஏன் இங்க வர, ஏன் பால்கனில நிக்கிற, ஏன் எதிர்த்து பாக்குற, ஏன் அந்த ஆள்கிட்ட பேசுற, ஏன் இவங்கள்ட்ட இது பண்ற, இந்த மாதிரி டெய்லி பேசிஸ்ல பண்ற எமோஷனல் டார்ச்சர் இஸ் ஆல்சோ கன்சிடர் டு பி தி ப்ராப்ளம். ஸோ 32% ஆஃப் தி உமன், இந்த டேட்டா தான் ரொம்ப முக்கியம். ஸோ ரூரல் ஏரியா இஸ் ஹேவிங் மோர் டொமஸ்டிக் வயலன்ஸ் தேன் அர்பன் ஏரியா அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். we have to note it down. only 14% are seeking help. 32% நடந்தாலும் 14% தான் ஏதோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல they are coming out and complaining. எனக்கு இப்படி டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005ல இம்ப்ளிமெண்ட் பண்றதோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஓப்பன் அப் பண்றதோ இல்ல 4 பேர்கிட்ட சொல்றதோ, மத்தவங்க எல்லாருமே சைலண்டா அதை அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிரைம். அதுக்கு இவ்வளவு தண்டனைகள் இருக்கு, இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஏன் இவங்க 14% தான் வெளியே சொல்றாங்க, மிச்சவங்களாம் ஏன் சொல்லவே மாட்டாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து வில் கெட். Protection of women from Domestic Violence Act 2005 protects women's household, not just husband. Entire household இருந்தும் வந்து they are protecting. ஸோ இந்த ஆக்டை படிங்க, டீடைல்டா போங்க. இந்த ஆக்டுக்குள்ள நான் போடல, ஆல்ரெடி இட்ஸ் டைம். ஸோ 2 எக்ஸ்பிளைனர் பண்ணதுனால தான் இது எக்ஸ்பிளைனரா நான் போல. பட் இந்த ஆக்ட் வந்து இட் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் பேப்பர் இன் மெனி ஏரியாஸ். ஏன் இது வந்து வெறும் பேப்பர்ல தான் இருக்கு? ஏன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். தூக்கி ஜெயிலில் வச்சிருவாங்க. மேண்டேட்டரியா they will be keeping in jail. ஸோ அப்படி இருக்கும்போது many areas are unable to access, unevenly implemented and unavailable on the ground levels. ஸோ இதுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, போலீஸ் கேஸ் எடுக்க மாட்டாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு போயிட்டு ஒரு லேடி கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா
பேச்சுவார்த்தையில் ஏன்னா கேஸ் போலீஸ் வந்து நிறைய வாட்டி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டாங்க, கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது கேஸ் பேர்டன் ஆயிடும். அந்த கேஸை முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு அடிஷனல் பேர்டன் ஆகுது அப்படிங்கிறதுனாலே பாதி கேஸ் எடுத்துக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் கேஸ் எடுக்க முடியாது போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ரொம்ப நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண என்ன கூப்பிடுவாங்க, 2 தரப்பு ஃபேமிலியும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தையில முடிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. எங்க ஃபேமிலி இஷ்யூ சால்வ் பண்றதுக்காக நான் வரல, அந்த ஆள் என்ன அடிக்கிறான்ட்டு கேஸ் கொடுக்க வந்திருக்கேன். ஓகேவா? ஆனா கேஸ் கொடுக்க வர ஆள அந்த ஹஸ்பண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு வந்து கேஸ் கொடுக்குறாங்க, அந்த ஹஸ்பண்ட் வீட்டு சைட்லயும் ஒய்ஃப் வீட்டு சைட்லயும் கூப்பிட்டு வச்சு பேசி வச்சு இனிமேல் அடிக்காதப்பா அப்படின்னு சொன்னா அவர் வந்து காந்தியடிகள் இல்ல புத்தர். அவர் அப்படி போலீஸ் சொன்னோன்னு கேட்டுக்கிட்டு நாளையில இருந்து அடிக்க மாட்டாரு. அவன் ஒன்ஸ் வயலண்ட் பர்சன் அடிக்க ஆரம்பிச்சா அபியூசரா இருந்தாங்கன்னா அந்த ஹேபிட் வந்து அவ்வளவு சீக்கிரம் போகாது. ஸோ திரும்ப வந்து அதே ஹவுஸுக்கு அந்த உமன் அனுப்பும் போது என்ன ஆகுது, ஷீ இஸ் ஃபேசிங் தி மோர் வல்னரபிலிட்டி ஆஃப் பீயிங் அபியூஸ்டு மோர். இதனால இன்னும் என்ன மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பியா அப்படிங்கிற அந்த அபியூஸ் வந்து இன்னும் அதிகமாக தான் வாய்ப்பு இருக்கே தவிர தட் இஸ் தி ப்ராப்ளம். ஸோ அப்படி இருக்கும்போது இதனாலதான் இதாவது அனேபிள் டு ஆக்சஸா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து அனேபிள் டு ஆக்சஸ்னா அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியல. இப்படி ஒரு ஆக்ட் இருக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதே தெரியல. ஸோ அந்த அவேர்னஸ் இல்லாதது ஒரு ரீசனா இருந்தாலும் அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா எந்த நம்பருக்கு ஃபோன் அடிக்கணும், யார்கிட்ட போய் சொல்லணும் அப்படிங்கிறது தெரியல. ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொன்னா, அவங்க வீட்டு சைட்ல சொன்னா இதனால ஒரு புது பிரச்சனை வருமோ அப்படிங்கிறதுனால சொல்றது இல்ல. அண்ட் போலீஸ் கிட்ட போனா போலீஸும் வந்து கேஸ் எடுத்துக்கிறது இல்ல. திஸ் இஸ் தி மெயின் ப்ராப்ளம். ஸோ நாளைக்கு நீங்க ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருந்தா இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் கேஸ் எடுங்க, இதுக்கெல்லாம் செப்பரேட் இது பண்ணுங்க. லீகல் ஹெல்ப் கோர்ட்ஸ் ப்ரொசீடிங்ஸ் இன்ஆக்சசிபிள். எத்தனை பேரால இப்போ கோர்ட்ல போய் கேஸுக்கு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க முடியும்? நாட் எவ்ரி ஒன் வில் ஹேவ் மணி டு அஃபோர்ட். ஸோ உமன் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் உமன் இதுக்கு தான் ரொம்ப முக்கியம். ஏன் வந்து ஒரு உமன் போய் கம்ப்ளைண்ட் பண்றது இல்லை அப்படிங்கிறது இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து சோஷியல் கண்டிஷனிங் அண்ட் பேட்ரியார்கி. சோஷியல் கண்டிஷனிங் அண்ட் பேட்ரியார்கினா a group of women think that it is normal and their husband is having rights to hit them. ஏன் கணவன் தானே என்ன அடிச்சா என்ன அப்படின்னு நீ ஆனாலும் ஒரு லேடி சொல்றாங்க, என்ன லூசாமா நீங்கிற மாதிரி இருக்கு, ஏன் புருஷன் நடிக்கிறாரு இதெல்லாம் என்ன சார் தப்பு இருக்கு அப்படின்னா, அந்த ரகட் பாய் வீடியோ எனக்கு அது பரிதாபங்கள்ல கரெக்டா சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரகட் பாய் தான் வேணும்னா கடைசியில் ரகட் பாய் போட்டு அடிப்பான். ஸோ இதுதான் வந்து அந்த வீடியோல கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ விமன் ஆர் திங்கிங் தட் இது தப்பு இல்லை அப்படின்னு. அது தப்புன்னு உணர வைக்கணும் உமனுக்கு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அவேர்னஸ் விச் ஹவ் டு டேக் த்ரூ திஸ். அப்கோர்ஸ் மென்னுக்கு இருக்கிற அவேர்னஸ்க்கு நம்ம வரும், ஃபர்ஸ்ட் உமன் அவேர்னஸ் முடிச்சிருவோம். பேட்ரியார்கிக்கல் நோஷன்ல ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் மேல ரைட்ஸ் இருக்கு, ஸோ ஹஸ்பண்ட் அடிக்க தப்பு இல்லை அப்படின்னு உமன் நினைக்கிறதே தப்பு. ஸோ உமனுக்கு அந்த சோஷியல் கண்டிஷனிங்னால வந்து அந்த ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணணும். இன்னொரு அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நான் போய் இதை கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா அந்த மேரேஜ் வந்து பிரேக் ஆக வாய்ப்பு இருக்கு. என்ன வெளியே போன்ட்டாங்கன்னா நான் எங்க போறது? இப்போ நான் வந்து என்னோட பிறந்த வீட்டுக்கு போனா, என்னோட மெட்டர்னல் ஹவுஸுக்கு நான் போகும்போது என்ன ஆகுது, மெட்டர்னல் ஹவுஸ்ல வராத இந்த மாதிரி பிரச்சனை வச்சிருக்காரு, ஆல்ரெடி எங்க வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, நீ வாழ வெட்டியா வந்து உட்காந்துட்டு இருக்கே இப்படின்னு ஒரு ஸ்டிக்மடைசேஷன் இருக்கு. புருஷனை விட்டு ஒரு பொண்ணு வீட்டுக்கு வராங்கன்னா அந்த பெண்ணை வந்து ட்ரீட் பண்றது இல்லை. ஸோ ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி அனுப்பணுங்கிறதுலயே குறியா இருக்கிற பேரண்ட்ஸுக்கு நாளைக்கு அந்த பொண்ணு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து வீட்டுல வந்து சொல்லும் போது அந்த பிரச்சனையை ரெகக்னைஸ் பண்ணி அவங்களை ஒழுங்கா ட்ரீட் பண்ற மனநிலை பேரண்ட்ஸ்க்கு இல்லாதது இட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ நம்ம வீட்டுல போய் சொன்னா நம்ம அப்பா அம்மா திட்டுவாங்க, ஏன் இப்படி வர அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ மாட்டியா, இப்படிதான் அடிப்பாங்க, சரியா இரு அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பி விட்டுருவாங்க. வந்தா புருஷனோட வா இல்லைன்னா வராது அப்படின்ட்டு ஆனந்தன் படத்துல சமுத்திரம் படத்துல ஒரு கிரிஞ்சான ஒரு சீன் இருக்கும். அந்த ஒரு பொண்ணு வந்து முரளி கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது புருஷனோட வந்தா வீட்டுக்குள்ள வா இல்லைன்னா வெளியே போடி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இந்த மாதிரியான சோஷியல் ஸ்டிக்மடைசேஷன் அண்ட் நோஷன்ஸ் இருக்கிறதுனாலயே நிறைய வந்து இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் என்னுடைய மெட்டர்னல் ஹவுஸுக்கு போனா தட்ஸ் அ பர்டன், அதனால நான் போறது இல்லை. இது வந்து ஒரு சைட்ல ஒரு இஷ்யூ. இன்னொரு சைட்ல இஷ்யூனா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லை, ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கிறதுனால சொந்தமா தனியா காசு இல்லை, ஃபைனான்ஸ் இல்லை. இப்போ நான் வெளியே போனா நான் எங்க போய் தங்குவேன், எங்க வாழுவேன், எனக்கு யார் காசு கொடுப்பா? ஏன்னா எல்லா மெட்டர்னல் பீஸ்லயும் அந்த வசதி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனாலதான் விமன் ஷுட் ஹேவ் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன் விமன் ஷுட் ஒர்க், ஏன் விமன் ஷுட் ஏர்ன், ஏன் விமன் ஷுட் ஹேவ் மணி அப்படின்னா அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்து தைரியமா வெளியே வரலாம். இந்த மாதிரியான இன்செக்யூரிட்டிஸ் இருக்கிறதுனால தான் அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல ட்ராப் ஆயிடுறாங்க. அந்த அபியூஸை வந்து ஏத்துக்கிறாங்க, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம வெளியே போறதுக்கு இடம் இல்லையே அப்படிங்கிற அந்த நோஷன்ல தான் they are being trapped. So that is the importance of financial independence. So financial independence இல்ல, அவங்களே அதை சோஷியல் கண்டிஷனிங்ல நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மெட்டர்னல் ஹவுஸ்ல they are not having good support. ஆல்ரெடி மெட்டர்னல் ஹவுஸ்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு, நான் போயிட்டு இப்போ வீட்டில் உட்காந்துட்டு ஒரு ப்ராப்ளமா கிரியேட் பண்ணுமா? இந்த மாதிரியான ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கிறதுனால தான் டொமஸ்டிக் வயலன்ஸ் நார்மலைஸா போகுது. ஸோ ஒரு மெயின் ரீசன் இருக்கு, அந்த ஆம்பளை சரியில்லை அப்படிங்கிறது, அதுக்கு நம்ம வரும் கடைசியா. இதை தாண்டி இருக்கிற இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸும் இவ்வளவு இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸையும் அட்ரஸ் பண்ணாதான் இந்த இஷ்யூ சால்வ் ஆகும். உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ மெட்டர்னல் ஹவுஸ்ல மெட்டர்னல் வீட்டுல பிறந்த வீட்டுல ஏத்துக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கணும். இது ஒரு சைட் பண்ணணும். நிறைய லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை கொண்டு வரணும். அப்பதான் நாளைக்கு போல்டா ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். இந்த மாதிரி ரூட் காஸ் அனலைஸ் பண்ணும்போது தான் சொல்யூஷன்ஸை கொண்டு வர முடியும்.
ஒரு சிவில் சர்வெண்டா நாளைக்கு நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் ஸ்டிச் புட்டிங் அ பேண்டேட் ஆர் ஃபைண்டிங் அ சொல்யூஷன் அப்படிங்கிறது வரும்போது நம்ம பேண்டேஜ் மட்டும் ஒட்டக்கூடாது, அந்த ஊண்டே சரி பண்ணணும். அப்படின்னா ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரூட் காஸ் அப்படிங்கிறது வி ஹேவ் டு ஐடென்டிஃபை. ஸோ போலீஸ் ஆர் பார்ட் ஆஃப் தி ப்ராப்ளம், தே ஆர் நாட் ஃபைலிங் கேஸ் அண்ட் சென்டிங் பேக் ஃபார் மீடியேஷன். போலீஸ் தான் வந்து ஐ எம் தி ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ சேலஞ்சஸ், help seeking everyday realities, obstacle, prejudices and fears of sharing. ஸோ இதுக்கு போய் யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. எவ்ரிடே நான் எங்க இனிமேல் நான் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எந்த அஃபெக்ட் ஆயிடும். அப்டக்கிள்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போனா அங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கு. அவேர்னஸ் இல்ல, கோர்ட்டு கீட்டு அந்த கேஸ்ல மாட்டிக்க விரும்பல. ப்ரிஜுடிசஸ் இருக்கு. ப்ரிஜுடிசஸ்னா அந்த ஒரு ஸ்டிக்மா அட்டாச் ஆயிடுதுல, புருஷன் கூட வாழ முடியாதவ வீட்டை விட்டு வந்துட்டா பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்கள வந்து ஸ்டிக்மா பண்ணி ஒதுக்கி வைக்கிறதுனாலயே அந்த டேக்ல பயந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அப்படி டேக் வந்து சொசைட்டி உருவாக்குறது தான் தப்பு. ஒரு புருஷன்கிட்ட வாழ்றதுதான் பெருமை அப்படிங்கிறது இல்ல. அது அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்பா இருந்தா அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்றதும் நல்லதுதான். ஸோ அதை நம்ம நார்மலைஸ் பண்ணணும். அதை நார்மலைஸ் பண்ணாம இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஸ்டிக்மாஸ் உருவாகுது, அதுலயே அட்டாச் ஆயிட்டு வாழ வேண்டியதா இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ப்ராப்ளம். ஸோ ஃபியர்ஸ் ஆஃப் ஷேரிங், இதை நம்ம வெளியே சொன்னா நம்ம குடும்ப கௌரவம் போயிடும் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு. ஸோ குடும்ப கௌரவம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து வரும். ஸோ வாட் இஸ் ஹானர்? இப்போ வந்து என் பொண்ணு வந்து இப்போ ஏன் வந்து பொருந்த வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என் பொண்ணு வந்து புருஷன் கூட வாழாம இங்க வந்துட்டா என் பொண்ணு வாழா வெட்டி அப்படின்னு என் குடும்ப கௌரவம் போயிடும். உன் பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்தாதான் உன் குடும்பத்துக்கு கௌரவம். உன் பொண்ணு வந்து அவன் புருஷன்கிட்ட அடி வாங்கிட்டு டெய்லி சஃபர் பண்ணிக்கிட்டு ஊன்ஸோட வாழ்றது தான் உன் குடும்ப கௌரவத்துக்கு அசிங்கம் அப்படிங்கிறத அந்த பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இந்த குடும்ப கௌரவம் ஹானர் கில்லிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எது ஹானர்னே தெரியாம இவனுக்கு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இதுல ஹானர் கில்லிங் வேற பண்ணுவானுங்களா பைத்தியங்க. இவனுக்கு சொல்லலாம் எப்போ திருத்துறதுனே தெரில. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு எண்டே இல்லையாங்கிற மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஹாட் ஸ்பாட்டா மாறிட்டு வருது இந்தியா. அது இந்த ரீசெண்ட் டைம்ஸ் திரும்ப அது வந்து கொஞ்சம் அப் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹானர் அப்படிங்கிறதுக்கான மீனிங் புரிஞ்சுக்கணும். உங்க பொண்ணு டிக்னிஃபைடா வாழ்றது தான் ஹானர். அந்த அபியூஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்றதுக்கு பேர் ஹானர் கிடையாது. ஆனா இவங்க ஆப்போசிட்ல புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. ஸோ ஹோப்ஃபுல் தட் திங் இது கட்டி வச்சா அவன் சரியாயிடுவான். ரக்கட் பாயா இருந்தவன் திருமணத்துக்கு பிறகு சாக்லேட் பாயா மாறிடுவாரா என்ன? இவன் ரொம்ப ரவுடியா சுத்துறான், ஒரு கால் கட்டு போட்டா சரியாயிடும். அப்ப இந்த பொண்ணோட கடமை என்னதுன்னா அந்த புருஷனை திருத்துறதுக்காக தான் இந்த பொண்ணு இருக்காங்களாம். இவங்களுக்கு அதான் வேற வேலை இல்லை பாரு. ஆல்ரெடி ஏகப்பட்ட வேலை இருக்கு. சமையல் பண்ணணும், துணி துவைக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், ஏகப்பட்ட ஃபேமிலி பேர்டன் இருக்கு. இப்ப அதனால திருத்துறது வேற இவங்களுக்கு ஒரு ரோலாம். இவன் திருத்துறதுக்காக தான் அந்த பொண்ணு இருக்கா. ஸோ திங்ஸ் ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. தட் அந்த பொண்ணு வந்து அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு புருஷன் மாறிடுவாரு, நம்ம அட்வைஸ் பண்ண கேட்டுப்பாரு, பண்ணிப்பாரு. அது நல்ல விஷயம் தான். ஒரு தப்பு நடக்குது, ஹஸ்பண்ட் சரியில்லை இல்ல வைஃப் சரியில்லை அப்படின்னா அட்வைஸ் பண்ணி சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஹோப் இருக்கிறது சரிதான். பட் அந்த ஹோப்லயே வந்து அந்த அபியூஸ் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. தே குட் சேஞ்ச் தேர் ஹஸ்பண்ட்ஸ் பிஹேவியர், ஹோப் த திங்ஸ் குட் சேஞ்ச் இன் ஃபியூச்சர். ஒரு குழந்தை பிறந்தா சரியாயிடும். இந்த மாதிரியான மிஸ்னோமர்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வி ஹேவ் டு சி. ஸோ மித் ஆஃப் ஷேம் அண்ட் டிசானர், இது வந்து ஒரு ஷேம் டிசானர் அப்படின்னு நினைக்கிறது தான் ஷேம். ஓகே, ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெண் வெளியே வந்து தனியா வாழ்றது ஷேம் கிடையாது, அது டிசானர் கிடையாது, அது நல்ல முடிவு தான். அந்த அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல அந்த கணவர் கூட வாழ்றது தான் ஷேம். உங்களுக்கு புரியுதா? டெய்லி அடியை வாங்கிட்டு டார்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டு வீட்டுல கஷ்டப்படுறது தான் ஷேம். ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுல இருந்து வெளியே வர்றது நோக்கி தான் வி ஹேவ் டு டூ. ஸோ அதுக்கு தான் டைவர்ஸ் அப்படிங்கிறதே ஒன்று கொண்டு வந்திருக்கும். உங்களுக்கு புரியுதா? டைவர்ஸ் மேல ஒரு சிக்மா இருக்கு ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வரதுக்கு தான் டைவர்ஸ். உங்களுக்கு புரியுதா? அதுக்கு தான் 1956 we had this act to bring in the divorce. So that is the logic here. எதுக்காக சட்டத்துல அதுவும் 70 வருஷம் முன்னாடியே கொண்டு வந்திருக்காங்க. This is the purpose. பட் அதுக்குள்ளேயே ஒரு சிக்மா இருக்கு. அட்ஜஸ்ட் டு ஃபேமிலி வீட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ அகாமடேட் பண்ணிக்கோ, புருஷன் தானே அடி வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் அண்ட் சோஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னா பணம் இல்லை. சோஷியல் இண்டிபெண்டன்ஸ்னா நிறைய பேருக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்க நிறைய பேருக்கு எங்க போய் என்ன பண்ணணும்னே தெரியாது. வெளியே போய் என்ன பண்ணணும், எப்படி ஒரு வீடு எடுக்கணும், எங்க போய் தங்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கண்டிஷனிங்லேயே வந்துட்டாங்க. நாட் இன் அவர் ஜென்ரேஷன், நம்ம ஜென்ரேஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. பட் மெஜாரிட்டி ஆஃப் தி பாஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் லைக் தட். ஸோ சோஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லை, ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் இல்லை. ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் அப்படிங்கிறது இருக்குல்ல. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி லோவஸ்ட் இன் இந்தியா. 21% தான் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்கு. ரீசென்ட் டைம்ஸ்ல குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆல் திஸ் திங்ஸ் ஆர் தி ரீசன்ஸ். ஸோ இன்னொரு முக்கியமான ரீசன், இந்த எல்லா அபியூஸுக்கும் தாங்கிக்கிற ஒரே ரீசன் ஃபியூச்சர் ஆஃப் சில்ட்ரன். இப்போ நம்ம சண்டை போட்டு போயிட்டோம்னா நம்ம குழந்தைகளோட ஃபியூச்சர் என்ன ஆயிடும்? அப்பா அம்மா பிரிஞ்சுட்டா, இப்போ டிவோர்ஸ் இருக்க பேரண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் பேரண்ட்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னவா இருக்குன்னா அந்த சில்ட்ரனோட ஃபியூச்சர் என்னவா போகுது. ஏன்னா தட் வில் பி ட்ராமேட்டிக் ஃபார் தி சில்ட்ரன் ஆல்சோ.
ஸோ இந்த 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 குழந்தை பெற்றுக்கிட்டோம், இந்த குழந்தை இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே அவங்க வந்து வாழ்க்கை பூரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ற ஏகப்பட்ட பேரண்ட்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபியூச்சர் ஆஃப் சில்ட்ரன் அப்படிங்கிறதா இருக்கு. அதுக்கு தான் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்பௌஸ் பிஃபோர் ஹேவிங் சில்ட்ரன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுதா? கல்யாணம் ஆன உடனே அன்னைக்கே போய் குழந்தை பெற்றுக்க கூடாது. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அந்த மாதிரி கல்யாணம் ஆன அன்னைக்கே உடனடியா கல்யாணம் ஆகி 10 மாசத்துக்கு குழந்தை பெற்றுக்கணுமா? இதுதான் இருக்கிறதுலே பெரிய ப்ராப்ளம். கல்யாணம் ஆகி 10வது மாசத்துல இந்த ஆன்டிஸும் அங்கிள்ஸும் குட் நியூஸ் இல்லையா, பேட் நியூஸ் இல்லையா, எது இல்லையா, குட் நியூஸ் இல்லையான்னு கேட்கறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குல்ல இந்தியால. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு 70 வருஷம் இவங்க வாழ தகுதி, அடுத்த 50 வருஷம் இந்த ஆள் கூட வாழ தகுதி இருக்கா, இந்த பொண்ணு கூட வாழ தகுதி இருக்கா, உண்மையிலே கேப்பபிளா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் குழந்தை பெற்றுக்கணும். அரேஞ்ச் மேரேஜ் இருக்கிற கண்ட்ரியில நான் சொல்றேன், லவ் மேரேஜ் இருந்தால் அதை லவ் பேஸ்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க. பட் அப்கோர்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு, அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல கண்டுபிடிக்க மாட்டாங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்ற ஒரு சொசைட்டில இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த 10 மாசத்தை குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது ட்ராப். உங்களுக்கு புரியுதா? இட்ஸ் வெரி பிக் ட்ராப். ஏன் அதை பண்ண வைக்கிறாங்க பெரியவங்க அப்படின்னா, நம்மள ட்ராப்ல மாட்ட வைக்கிறதுக்கு தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ அதை உணர்ந்துக்கணும். குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பர்சன் இஸ் டிசர்விங் டு ஹாவ் அ சைல்டா, இல்ல இந்த உமன் இஸ் டிசர்விங் டு ஹாவ் மை சைல்டா அப்படின்னு 2 பேருமே முடிவு பண்ணிட்டு தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஏன்னா இந்த குழந்தை இருக்கு அப்படிங்கிறதுனாலே எல்லாரும் சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்டையர் லைஃப் இஸ் சேஞ்சிங்ல. இந்த குழந்தைக்காக ஏகப்பட்ட சாக்ரிஃபைசஸ் பண்ண வேண்டியதா இருக்குல்ல. ஸோ குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ அதை வந்து வி ஹேவ் டு ரிமெம்பர். இக்னோரன்ஸ் அண்ட் சோஷியல் கண்டிஷனிங், அந்த நீயா நானா தான் மறக்கவே மாட்டேன் நான். கோபிநாத் வந்து தொண்டை கீழே பேசிக்கிட்டு இருக்காரு, ஒரு அம்மா வந்து என் புருஷன் என்ன அடிக்கிறாருங்க, டெய்லி அடிப்பார். ஐயோ, தட் இஸ் சோஷியல் கண்டிஷனிங். சோஷியல் கண்டிஷனிங்னா என்னதுன்னா, அவங்கள சின்ன வயசுல இருந்து அப்படி கண்டிஷன் பண்ணி வாழ வச்சு அதை நார்மலைஸ் ஆக்கிட்டாங்க. தட் இஸ் தி ப்ராப்ளம். ஸோ நார்மலைசேஷன் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்ட் மேரிட்டல் ரேப். ஸோ புருஷன் இஸ் ஹேவிங் என்டிட்டி, ஹேவிங் ஆல் ரைட்ஸ் ஆன் மீ. அதுதான் வந்து கணவன் அப்படிங்கிறவன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். ஹஸ்பண்டுக்கு ஏதாவது இருக்கா? ஹெச்சுக்கு ஏதாவது ரைமிங் ஆகுதா? அதுக்கும் ஒன்று வச்சுக்கலாம். ஓகேவா? டிலேட் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கறதுல வந்து 2 டைப் ஆஃப் ஆளுங்க இருக்காங்க. ஒரு சில கேர்ள்ஸ் வந்து இமீடியட்டா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்போ டாப்ஸியோட படம் ஒன்று வந்தது, தப்பட் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம். அந்த படத்துல கோவத்துல ஒரே ஒரு பலார்னு ஒரு அறை தான் அறைவாரு. அந்த ஒரு அறைக்காகவே she will go and file a divorce and she will come out of the marriage. ஒரு அறைக்காக நீ எப்படி என்ன அறையலாம் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் தான். அவன் ஹெக் ஆஃப் தி மூமெண்ட்ல கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவன் வந்து தெரியாம அடிச்சிருவான். நீ தெரியாம கூட என்ன அடிக்க கூடாது அப்படிங்கறது அந்த படத்தோட கதையே. அதுதான் அந்த படத்தோட மெசேஜ். அவன் வந்து அப்புறம் கெஞ்சுவான, தெரியாம பண்ணிட்டேன். நீ தெரியாம கூட உன் பாஸ் அடிப்பியா? உன் பாஸ் உன்னை திட்டுறான், உன் பாஸ் அடிப்பியா? தெரியாம உங்க அம்மா அடிப்பியா? தெரியாம எதிர் வீட்டுக்காரன் அடிப்பியா? யாரையும் அடிக்க மாட்டா. அப்படி எப்படி தெரியாம என்ன மட்டும் அடிக்கலாம்? அதுதான் அந்த படத்தோட ஆர்குமெண்ட். எப்படி தெரியாம அடிக்கிறாங்க அப்படின்னா, they are thinking that she is under me. அவ என்னோட சொத்து, நான் அவளை என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தினால. இப்போ தெரியாம நீங்க உங்க பாஸ் அடிப்பீங்களா? மாட்டீங்கல்ல. என்ன பாஸ் திட்டினாலும் வாங்கிட்டு தானே வரீங்க. ஸோ தட் இஸ் தி லாஜிக். இதுதான் அவ படத்துல தாப்சி கேட்டிருப்பான், அந்த தப்பட் அப்படிங்கிற படத்துல. ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு இன்சிடென்ட்லயே வந்து கேஸ் போறதும் இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் வந்து எப்போ போகுது அப்படின்னா, தே ஆர் அண்டர்கோயிங் தி அபியூஸ் ஃபார் மெனி இயர்ஸ். ஒரு டிப்பிங் பாயிண்ட் என்ன வருது. டிப்பிங் பாயிண்ட்னா என்ன? நம்ம கிளைமேட் சேஞ்சில் பார்த்தோமே, பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்கும் போது தான் ஏதோ ஒன்று போயிடுது. அந்த வயலன்ஸ் வந்து அவங்களோட சில்ட்ரன் மேல காட்டும் போதோ, இல்ல வந்து சிவியர் இன்ஜுரிஸ் ஆகும் போதோ, இல்ல நிறைய சிவியர் இன்ஜுரிஸ் இருக்கு, ரத்தம் வந்து பிராக்சர் ஆகி இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஜுரிஸ்லாம் நிறைய பேருக்கு வந்துருக்கு. அந்த மாதிரி சிவியரான ஒரு கேஸ்ல போயிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் போகும்போது தான் நிறைய பேர் வந்து கேஸ்க்கே போறாங்க. ஸோ அந்த மாதிரி டிப்பிங் பாயிண்ட்ஸ் வந்து தான் வரதுனால தான் டிலேட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கு. ஒரு பிவோட்டல் சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அட்லீஸ்ட் அந்த மொமெண்ட்லயாவது அவங்க வெளியே வந்து சொல்றதுக்கு வி ஷுட் பி கிரியேட்டிங் அ நார்மலைஸ்டு திங். ஆப்சன்ஸ் ஆஃப் உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் அண்ட் கவுன்சிலர்ஸ் அண்ட் என்ஜிஓஸ். ஸோ ரீசெண்டா வந்து இந்த படம் ஒன்று வந்தது. ஸோ இந்த மூணு மூவிஸும் வந்து we have to understand. ஃபர்ஸ்ட் வந்து இல்ல அம்மு அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. அம்மு அப்படிங்கிறது வந்து ஐஸ்வர்யா லட்சுமியோடைய ரீசெண்டா இந்த வருஷம் தான் வந்த படம். இந்த அம்மு அப்படிங்கிற படத்தோட கதையே என்னதுன்னா, she will be undergoing abuse by her police husband. அது எப்படி அவ வெளியே வரா அப்படிங்கிறதுதான் அந்த கதை. அந்த அம்மு படத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸ். அதுல வந்து ஒரு கான்செப்ட் காட்டியிருப்பாங்க. ஆந்திராவில் நடக்கிற கதை. ஆந்திராவில் வந்து உமன் பேட்ரோல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த உமன் போலீஸ் கான்ஸ்டபிள் என்ன பண்ணுவாங்க, ஒரு வீட்லயுமே போவாங்க. எப்படி வந்து டொமஸ்டிக் வயலன்ஸை ப்ரிவென்ட் பண்றாங்க ஆந்திரா போலீஸ் அப்படின்னா, எவ்ரி டே வந்து அந்த உமன் போலீஸ் அப்படிங்கிறவங்க ஒரு லொக்காலிட்டியா எடுத்துப்பாங்க. இன்னைக்கு இந்த ஸ்ட்ரீட்னு. ஸோ அங்க போயிட்டு அவங்க மஃப்தியில போயிட்டு நார்மலா கான்வர்சேஷன் உருவாக்கி ஏதாவது ஒரு உமன் ஏதோ ஒரு சஃபரிங்ல இருக்காங்களா அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுவாங்க இன்டெரக்டா. அப்படி டிடெக்ட் பண்ணாங்கன்னா அவங்களை எப்படி அதுல இருந்து வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. டேரக்டா போலீஸா போய் நின்னா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்களே,
ஸோ இந்த மாதிரி வந்து அது ஒரு ஸ்கீமா இனிஷியேட் பண்ணுவாங்க. இல்ல அம்மு படத்துல என்ன ஒரு ட்விஸ்ட் ஆயிடும்னா, அவங்க புருஷரே இன்ஸ்பெக்டர் தான். அவங்க புருஷனுக்கு கீழே வேலை செய்யற 2 கான்ஸ்டபிள் உமன் தான் அது பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அந்த அம்மானால அவங்க கிட்டயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த கேஸ் அவங்க புருஷர் கிட்ட தான் போகும். ஸோ அது எப்படி ஷீ இஸ் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது அந்த படத்தோட கிளைமேக்ஸ். ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க வேற லெவல்ல ஒரு பிளான் போடுவாங்க. நல்லா இருக்கும் அந்த படம். ஸோ இந்த மாதிரி உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் ஆர் கவுன்சிலர்ஸ் அண்ட் என்ஜிஓஸ் வந்து லோக்கல் லெவலில் சப்போர்ட் பண்ணாதான் இதுல இருந்து தே ஹேவ் டு கம். இந்த மாதிரி டிடெக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு ஹெல்ப்லைன் இருக்கு. ஆர் யூ இன் கிரைசிஸ் 1800-102-7272. ஸோ யாரா இருந்தாலும் 2 ஆப்ஷன் இருக்கு. ஏதோ டைரக்ட்லி அந்த உமன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லை நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ஆஃபீஸர்கிட்ட ஃபைல் வாங்க போகுது. அந்த மாதிரி இல்லை. இன் ஜென்ரல் உங்களுக்கு ஏதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் தெரியுது நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கனாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். ஆர் 1098 ஆஃப் தமிழ்நாடு, தட் இஸ் காமன். நம்ம ஊர்ல 1098 இருக்கு, இந்தியா ஃபுல்லாவும் இருக்கு. ஸோ அந்த 1098க்கும் சொல்லலாம். டைரக்ட்லி தட் உமன் கேன் கால், இமீடியட்லி தே வில் சென்ட் தி போலீஸ் ஆர் சப்போர்ட் whichever is needed. ஸோ இந்த 3 படங்கள் பத்தி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, திஸ் 3 ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவிஸ். ஒன்னு வந்து அம்மு. பிரீஃபா இது மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம். அம்மு அப்படிங்கிற படம் வந்து ரீசெண்டா வந்த படம். பார்ச்ட் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம், ராதிகா ஆப்டேவோட படம். இதுல இந்த 4 உமனும் எப்படி வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வயலன்ஸை வந்து சஃபர் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து தேவோட ஷோன். அண்ட் தப்பட் அப்படிங்கிறது தாப்சியோட இந்த படம். ஸோ இது 3மே இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் பத்தி காட்டுற படங்கள். ஸோ ஃபைனலா வந்து we have to understand one thing, what is causing this domestic violence அப்படிங்கிறது we have to clearly understand. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாட் ட்ரீட்டிங் தி ஸ்பௌஸ் ஆர் வைஃப் ஈக்குவல் அப்படிங்கிற இதுதான் வந்து முதல் காரணம். என்னை விட இவங்க கம்மி தான், என்னை விட வந்து ஷீ இஸ் ஆஃப் லோ, வி போத் ஆர் நாட் ஈக்குவல், இவ என்னுடைய அடிமை ஆர் என்டிட்டி, ஷீ இஸ் மை பிலாங்கிங்ஸ் அப்படிங்கிற அந்த அப்ஜெக்டிஃபிகேஷன். இப்போ வந்து ஒரு ரிமோட் வேலை செய்யலாம், நம்ம என்ன பண்ணுவோம், அடிப்போம்ல. அப்படிதான் வைஃபையும் பாக்குறாங்க. உங்களுக்கு புரியுதா? வைஃப் சொல்ற பேச்சு கேட்கலன்னா அடிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டா பாக்குறதுனாலையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணாததுனாலே தான் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் காஸ். ஸோ வி ஷுட் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஷீ இஸ் யுவர் வைஃப், ஜஸ்ட் பிகாஸ் ஷீ இஸ் யுவர் ஹஸ்பண்ட், ஆர் ஜஸ்ட் பிகாஸ் ஷீ இஸ் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட், லவ் இருக்கு அப்படிங்கிறதுனாலே யூ ஆர் நாட் ஹேவிங் ஆல் ரைட்ஸ் ஓவர் தெம். ஆர் பாடிலி அட்டானமிக்கு மேல அவங்க பாடி மேல உங்களுக்கு அட்டானமி இருக்கோ, இல்ல அவங்க அட்டானமியை நீங்க பிரீச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிறது உணரணும். எவ்ரிஒன் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் எவ்ரிஒன் ஆர் ஹேவிங் இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் அப்படிங்கிற இதை ரியலைஸ் பண்றது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ அப்படி என்னோட என்டிட்டி என்னோட இதுன்னு புரிஞ்சுக்கிறதுனால தான் சப்போர்ட் படத்துல அப்பதான் கேட்பா, உன்னோட பாஸ் நீ அடிக்க மாட்டா, என்ன அடிப்பேனா என்ன காரணம், நான் உன்னோட அடிமை அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஸோ தட் இஸ் தி ஆர்குமெண்ட். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். 2வது ரீசனே டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது அப்படின்னா, இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ சொல்லுவாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா, அந்த ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், பாஸ் மேல காட்ட முடியாது, இல்ல ரோட்ல ஏதோ நடந்திருக்கும், அடுத்தவங்க மேல காட்ட முடியாததை வந்து நிறைய பேர் இப்போ எல்லாருக்கும் நடக்கும். நமக்கு வந்து சொசைட்டில நிறைய விஷயங்கள் தப்பு நடக்கிறத பார்த்தா அவனை எப்படியோ அடிக்கணுமே அப்படின்னு தோணும். அப்படி அடிக்கணுமே தோணும்னு நார்மலான ஆளுங்களுக்கு அது வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதை வந்து கிராஸ் ஆகி பண்ணி போயிட்டு டீ குடிச்சா சரியாயிடுது. ஆனா வந்து நிறைய ஈகோயிஸ்டிக் பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஈகோயிஸ்டிக் மேல என்ன பண்ணுவாங்க, அது வீட்டுக்கு வந்து வைஃப் மேலையும் குழந்தைகள் மேலையும் காட்டுவாங்க. அவன் என்ன அடிச்சிட்டான் அப்படின்ட்டு வைஃபை போட்டு அடிக்கிறது. இந்த மாதிரியான மென்டாலிட்டியில இருக்கிறது 2வது முக்கியமான காரணம். ஸோ அந்த பையனுக்கு எப்படி எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியல, ஒழுங்கா வளர்க்கப்படவில்லை அப்படிங்கிறதா. அவங்களோட அம்மா அப்பா அந்த பையனை ஒழுங்கா வளர்க்கல. அதனாலதான் அந்த பையன் வந்து வெளியே காட்ட முடியாத கோவத்தை அவங்க வைஃப் மேல காட்டுறாரு. உங்களுக்கு புரியுதா? எல்லாம் குழந்தைங்க மேல காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இதுதான் வந்து ஈவெண்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். டிஸ்பிளேசிங் யுவர் ஆங்கர் ஆன் சம்ஒன் எல்ஸ் ஆன் சம்ஒன் அதர், டிரான்ஸ்ஃபரிங் இட் டு சம்ஒன் எல்ஸ் அப்படிங்கிற இந்த 2வது ரீசன் இஸ் தி திங் விச் யூ ஹேவ் டு see. ஸோ 3வது வந்து இட்ஸ் தி நார்மல் ஈகோ விச் இஸ் தேர் இன் தி இண்டிவிஜுவல்ஸ். இப்போ வந்து நீ என்ன மீறி நீ பேசிடுவியா, எனக்கு எதிர்த்து நீ பண்ணிடுவியா, எனக்கே நீ புத்தி சொல்லுவியா, என்னை விட பெரியாள நீ அப்படிங்கிற அந்த ஈகோ. இந்த இறைவி அப்படிங்கிற படத்துல எஸ் ஜே சூர்யா சொல்லுவார்ல, ஆண் நெடில் பெண் புரில், அந்த மென்டாலிட்டி ஆஃப் ஆண் பெரியவன் பெண் சின்னவ அப்படிங்கிற அந்த விஷயம் தான். நீ என்ன நான் சொல்ற பேச்சை மீறி போயிடுவியா அப்படிங்கிற அந்த ஈகோ. அந்த ஈகோ இருக்கிற ஆண்கள்னாலதான் இந்த வயலன்ஸ் வந்து ஏற்படுது. ஸோ திஸ் இஸ் தி திங். இது வந்து மென் சைட்ல இருக்க பிரச்சனை. ஸோ இதை தாண்டி மென்டலி அஃபெக்டட் ஆர் சைக்கலாஜிக்கலி மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற எவ்ரி இண்டிவிஜுவல் வில் டூ சிவியர் அபியூஸ். நார்மல் அபியூஸ்னா அப்பப்போ ஒன்று அடிக்கிறது. சிவியர் அபியூஸ்னா இது ஒரு ஹேபிட்டாவே மாத்திட்டு டெய்லியுமே வந்து வயலன்ஸ் பண்ணி ரத்த காயம்லாம் வர்ற அளவுக்கு அடிக்கடி பண்றது. ஸோ இந்த மாதிரியான வயலன்ஸ் பண்றது அடுத்த டைப்ஸ். இது வந்து மென் சைட்ல இருக்க ப்ராப்ளம். இப்போ விமன் சைட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, வி ஹேவ் டு ஐடென்டிஃபை ஒரு ரைட். இப்போ வி ஹேவ் டு ஐடென்டிஃபை தி ரெட் ஃபிளாக்ஸ். இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் கூட பழகும் போதோ அது ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கணும்.
இப்போ வந்து பையன் பொண்ணு கிட்ட பழகும் போது பொண்ணு பையன் கிட்ட பழகும் போது கண்டுபிடிக்கணும் இவங்க வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்றாளா, இவன் கோவக்காரனா, இவன் அடிப்பானா, இவன் இன்னைக்கு இது பண்றானா நாளைக்கு அடிக்கிற வரைக்கும் போவான் அப்படிங்கிற அந்த ரெட் பிளாக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். அது ஆரம்பத்திலேயே ரிலேஷன்ஷிப்ல கண்டுபிடிச்சாதான் அதை கரெக்டான ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். அதைத்தான் வந்து இமீடியட்டா கல்யாணம் ஆனவனும் குழந்தை பெற்றுக்க கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவன் வர்த்து அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான், இவனை ஃபுல்லா ரியலைஸ் பண்ண பிறகுதான் அடுத்த ஸ்டெப்புக்கே போகணும். இல்லைன்னா யூ வில் ஹேவ் தட் சேஃப், அது பேர் நினைச்சு அது லைஃப் இருக்கல கேம்லலாம், கேம்ல இருக்க லைஃப் தான் அது. நீங்க அந்த இதுக்குள்ள போனீங்கன்னா அது ஒரு இதுவா மாறிடுது. தட் இஸ் தி ப்ராப்ளம். ஸோ இந்த ரெட் பிளாக்ஸ் வந்து கரெக்டா வந்து யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை. அப்புறமா வந்து வாய்ஸிங் அவுட், வெளியே வந்து வாய்ஸ் அவுட் பண்றதும் கேள்வி கேட்கறதும் ஸ்டிக்மா கிடையாது. யூ ஹேவ் டு கம் அவுட் அண்ட் ஸ்பீக். இதுக்கு ஹெல்ப் கேட்கறதோ போலீஸ் கிட்ட போறதோ இதனால வந்து ஹஸ்பண்ட் பிரிஞ்சு வாழ்றதோ அப்படிங்கிறதுலாம் தப்பு கிடையாது. இட்ஸ் அ நார்மல் திங். அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல கண்டினியூ பண்றது தான் டிஸானர் ஆர் ஷேம். ஸோ அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வர்றது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, இந்த அர்ஜுன் ரெட்டி மாதிரியான ஒரு இடியாட்டிக் மூவிஸ்லாம் இதெல்லாம் வந்து குளோரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து குளோரிஃபை பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. அப்படி ஒரு அபியூசிவ் ஆளா இருந்தா ஓகே, திருந்தி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். திருந்தி வந்தாங்கன்னா ஏத்துக்கலாம். திருந்தி வரலன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் போராடணும்னு அவசியம் இல்லை. வெளியே வர்றது தான் பெஸ்ட் சொல்யூஷன். உங்களுக்கு புரியுதா? ஸோ டோன்ட் நார்மலைஸ் இட். ஹஸ்பண்ட் தானே அடிக்கிறாரு அந்த மாதிரி நார்மலைசேஷன் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரணும். ஸோ அதே மாதிரி பேரலி உமன் ஹிட்டிங் மென்னும் தப்பு தான். அதுவும் வந்து எந்த ஆட்டிடியூட்லயும் சரி கிடையாது. உமனும் மென் அடிக்கக்கூடாது, அந்த ரைட்ஸ் உமனுக்கும் கொடுக்கப்படல. பட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் உமன் ஹிட்டிங் மென் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி வித் ரெஸ்பெக்ட் டு இது. ஸோ அதனால அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ பார்க்க வேணாம். பட் அதுவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். மென் இஸ் ஆல்சோ ஃபேசிங் தி வயலன்ஸ், தே ஆர் ஆல்சோ ஹேவிங் தி ஈக்குவல் ரைட்ஸ் டு கண்டெம் இட். பட் தட் இஸ் அ ஸ்மால் இஷ்யூ. அதனால இந்த இது அது கொண்டு வர வேணாம். ஸோ ஒரு பேட்ரியார்கிக்கல் நோஷன்ல நம்ம பார்க்குறப்போ என்ன இருக்குன்னா, ஆண்கள் பெண்கள் அடிக்கிறது ஒரு தப்பான விஷயமா நம்ம பார்க்குறோம். ஆனா பெண்கள் ஆண்கள் அடிக்கிறது வந்து காமெடி ஆக்கி வச்சிருப்பாங்க படத்துல, பட்டிமன்றங்கள்ல, மூவிஸ்ல, பட்டிமன்ற ஜோக்ஸ்ல அவன் அடிக்கிறா, அதெல்லாம் அது காமெடி ஆக்கி வச்சிருக்கிறதே ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம். காமெடி சிரிச்சுக்கிறோம், பட் அதுக்குள்ள இருக்க ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது சொல்றேன். என்னதுன்னா, அதையும் காமெடியா பாக்குறாங்க, அது ஒரு இஷ்யூவா ஏன் பார்க்கல? இப்போ ஆண் பெண் அடிச்சா ஒரு இஷ்யூவா பாக்குறோம், பெண் ஆணா அடிச்சதை காமெடியா பாக்குறது தான் இன்இக்வாலிட்டி. ஏன் இன்இக்வாலிட்டி அப்படின்னா, சின்ன குழந்தை என்ன அடிக்குது, குழந்தை அடிக்கிற மாதிரி தான் அந்த பெண் என்ன அடிக்கிறான். ஸோ அதெல்லாம் எங்களுக்கு காமெடி. இவருக்கு அது வந்து ஒரு இஷ்யூவா சொன்னா இவர் ஈகோ அஃபெக்ட் ஆயிடுதுல. ஒரு ஆம்பளை வந்து பெண் கிட்ட அடி வாங்குறானா அது ஈகோ அஃபெக்ட் ஆயிடுது, தப்பாயிடுது. அது அப்படியே காமெடி ஆக்கி வச்சிருக்கிறதுனாலே இந்த சொசைட்டில அது ரொம்ப நார்மலைஸ்டு காமெடியில. இப்ப நம்ம ஒரு காமெடி பார்த்திருப்போம், கோவை சர்லா வடிவேல சுத்தி சகல இன்னைக்கு வரட்டும், அந்த சீன்லாம் வேற லெவல் சீன் தான். ஐம் ஜஸ்ட் டெல்லிங், நீ பார்த்தது இல்லையா சகல, அது வேற லெவல் சீன். பட் நான் ஜஸ்ட் டெல்லிங், அது ஒரு பயங்கரமான மீம் தான். பட் ஸ்டில் அது வந்து ஒரு காமெடி ஆக்கி வச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அதுவும் வந்து இதுவான விஷயம் தான். ஸோ இங்க அல்டிமேட்லி வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ல பார்த்ததெல்லாம் விட்டுறலாம். நம்மளோட ஒரே விஷயம், வி ஹேவ் டு பி தி சேஞ்ச். நம்ம அப்படிப்பட்ட ஒரு அபியூசிவ் பர்சனா இருக்கக்கூடாது. அதை நம்ம உணரணும். நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனான ஆண்களை ஒழுங்கா வளர்க்கணும். அதுதான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன். அடுத்த ஜென்ரேஷன் மென்ன ஒழுங்கான வேல்யூஸ் கொடுத்து வளர்க்கறது தான் வே ஃபார்வர்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க மென்னெல்லாம் மாற்ற முடியாது. 50 வயசு 60 வயசுல இருக்கவங்களெல்லாம் மாற்றவே முடியாது. நம்ம மாறிக்கணும். நம்மளுடைய குழந்தைகள், நமக்கு ஒரு பையன் பிறந்தா அவனை பெண்ணை ஒழுங்கா ட்ரீட் பண்ற ஒரு பையனா வளர்க்கணும். திஸ் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன். அப்போதான் இது கட் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம் கம்யூனிகேஷன். இவன் கோவமா இருக்கான், இன்னைக்கு போய் நம்ம இது பண்ணா ஒரு பெரிய சண்டையா வரலாம். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம். ரெண்டு பேருக்குள்ள கம்யூனிகேஷனே இருக்கிறது இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்ல. அந்த கம்யூனிகேஷனை ஒழுங்கா பில்டப் பண்ணி, மூட் எப்படி இருக்கு, இன்னைக்கு பேசலாமா வேணாமா, ஆங்கர் இருக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கு ஒரு சண்டை வந்துச்சுன்னா அந்த சண்டை சால்வ் பண்றதுக்கு எஸ்ஓபி என்ன, நான் இது பண்ணியா சொல்றேன்னு இல்லை, ஒரு மெத்தட் வச்சுக்கணும். நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டைனா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இன்னைக்குள்ள சால்வ் பண்ணிக்கிறோம். ஸோ டோன்ட் ஸ்லீப் வித்வுட் சால்விங் அ டிஸ்பியூட் பிட்வீன் தி ஸ்பௌஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டே சால்வ் பண்ணி, இப்போ ரெண்டு பேருக்கு கோவமா, ஓகே ஒரு 1 hour 2 hour கழிச்சு பேசிக்கலாம், இல்லை இன்னைக்கு நைட்டு பேசிக்கலாம். ஆனால் சால்வ் பண்ணணும். அது பேசி சால்வ் பண்றதுக்கு மெத்தட் என்ன அப்படிங்கிறதே பேசிக்க மாட்டாங்க. இவங்க உட்காந்து பேசுவாங்க, கல்யாணம் ஆனவன குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம், நீ பேச வேண்டியதே இதை தான் பேசணும். ரிலேஷன்ஷிப்பை எப்படி பில்டு பண்ணணும் அப்படிங்கறதான் பேசணும். அதை விட்டுட்டு எந்த கலர் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலாம், நம்ம கார் வாங்கினா எந்த கார் வாங்கலாம், அது இல்ல. சண்டை வந்தா எப்படி சால்வ் பண்ணலாம், உனக்கு எது பிடிக்கும் எனக்கு எது பிடிக்கும், எனக்கு இப்படி பண்ணா பிடிக்காது, எனக்கு கோவம் வரும், அந்த கோவத்தை எப்படி சரிப்படுத்தலாம், இந்த மாதிரி விஷயங்கள் கம்யூனிகேஷன் லேக்கிங்கே ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ அல்டிமேட்லி ஃபைனலி வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம் மேல் ஈகோ தான். என்னோட அடிமை, என்னுடைய என்டிட்டி அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் தான் காரணம். அந்த தாட் ப்ராசஸை ஒழிக்கணும்னா த்ரூ அவேர்னஸ் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்கூல் லெவல்ல இருந்து ஸ்கூல்ல இந்த எஜுகேஷன் கொடுக்கணும். ஆம்பளைங்களை வளர்க்கும் போது பேரண்ட்ஸ் ஒழுங்கா வளர்க்கணும். தெரிய படத்துல விஜய் சொல்லுவார்ல,
என்னைக்கு வந்து உன் பையன் ஒரு பொண்ணு அப்படி பண்ணானா அன்னைக்கே நீ ஒரு அப்பாவா நீ தோத்துட்ட. என்னைக்கு என் பொண்ணு உன்னை சாரி கேட்டீங்களா தாத்தா அப்படின்னு கேட்டும் போதே ஒரு அப்பாவா நான் வளர்ந்து சக்சஸ்ஃபுல்னு. ஒரு அப்பாவா நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், இல்ல ஒரு அம்மாவா நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். எப்போ சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க? ஒரு நல்ல குழந்தைய வளர்த்தாதான். பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு 4 இட்லி வைக்கிற இடத்துல 5வது இட்லி வைக்கிறது, நிறைய கறி எடுத்து போடுறது, இது பாசம் கிடையாது. புது புது ட்ரெஸ் வாரம் வாரம் வாங்கி கொடுக்கறது பாசம் கிடையாது. எக்ஸ்ட்ராவா 2 முட்டை வைக்கிறது பாசம் கிடையாது. உண்மையான பாசம் அக்கறை என்னதுன்னா பசங்களை ஒழுங்கா வளர்க்கறது, வேல்யூஸ் போட்டு வளர்க்கறது தான் உண்மையான பாசம். ஸோ அந்த பேரண்ட்ஸா நம்ம இருப்போம் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். அப்பதான் அடுத்த ஜென்ரேஷன் கட் பண்ணி போக முடியும். இல்ல சும்மானா ஆல்ரெடி இருக்கிற பேரண்ட்ஸை மாற்ற முடியாது. அதே மாதிரி நீங்க இப்போ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் எப்பயாவது பார்த்துருக்கீங்க, யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்கு, வீட்டில் இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேரண்ட்ஸே உங்கள யாராவது ஒருத்தர் இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தர் உங்க பேரண்டே அப்படி கூட இருக்கலாம், நீங்க வீட்டிலேயே கூட பார்த்துருக்கலாம். இப்போ நீங்க அடல்ட் ஆயிட்டீங்க, நீங்க போய் சொல்லணும், அப்பா சின்ன வயசுல நீங்க அம்மா அடிச்ச, நான் உன்னை விட்டுட்டேன், எங்க அம்மாவுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நானும் வேடிக்கை பார்த்துட்டேன், இப்போ நீ அடிச்சனா நான் கேட்பேன் அப்படின்ட்டு உங்க அப்பாவை பயமுறுத்துங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்க அடல்ட் ஆயிட்டீங்களா, இப்போ உங்களுக்கு கொஸ்டின் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு, பயம் கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க கொஸ்டின் பண்ணலாம். அதே மீறி யாராவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த ஹெல்ப்லைன் இருக்கு. 1098 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் இல்ல இந்த நம்பருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. ஓகேவா? 1098 ஆர் 1800102782 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுக்கவும். இந்த நம்பர் சொன்னீங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஸோ வித் திஸ் வில் வைண்ட் அப் தி டொமஸ்டிக் வயலன்ஸ் செஷன். பை பை. We will meet next week with another set of 5 editorials. So அது வரைக்கும் வந்து do the regular revision. உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ் நான் எக்ஸ்பிளைன்ல டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. I will come and discuss. So bye bye. Thank you.